இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு தரமான ஒரு கதையை எடுத்துட்டு வந்திருக்கேன். எப்படின்னா, நம்ம ஹீரோ ஒரு சோம்பேறி. இப்படி இருக்கும்போது அவன் ஒரு அகாடமியில டீச்சரா வேலைக்கு போறான். பேசிக்கலி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம ஹீரோ அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை மட்டும்தான் தேடுவான். எதிர்த்து சண்டை போடுறதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லை. இப்படி இருக்கும்போது அவனோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனோட உண்மையான பவர்ஸை வெளில காமிக்க ஆரம்பிக்கிறான். இதுதான் இந்த கதையோட ஒரு மேலோட்டமான ஸ்டோரி. இன்னுமே இதுல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறையவே இருக்கு. இருந்தாலும் அது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோவுக்கு நீங்க ஒரு 5000 லைக்ஸ் கிட்ட கொடுத்தீங்கன்னா இன்னும் முடிக்கப்படாத சில கதையெல்லாம் இருக்கு. அதெல்லாத்தையும் நான் வரிசை அப்லோட் பண்ணி விட்டுறேன். சரி, நம்ம வளவலன்னு பேசாம டைரக்டா இந்த ஒரு கதைக்குள்ள போலாம். ஒரு சின்ன பையன் ஒரு புத்தகத்துல இருக்கிற கதையை படிச்சிட்டு இருக்கான். நீ என்ன, உன்னை யார் இவ்வளவு தூரம் உன்னை அனுப்புனது? என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியல. அதுக்கு அந்த மந்திரவாதியும், அது ரொம்ப சிம்பிள் தான் டீமன்லார்ட். நான் ஒரு விஷயத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு விஷயமே என்ன இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்கு. நான் எத்தனை வாட்டி தோத்து போனாலும் அந்த ஒரு விஷயம் என்ன மறுபடியும் எழுந்து போராட வைக்கும். இதனால என்னால எல்லாரையும் பாதுகாக்க முடியும். அப்படி சொன்னது மட்டும் இல்லாம அந்த டீமன்லார்டையே அந்த மந்திரவாதி அழிச்சாரு. இப்படின்னு அந்த பையன் படிச்சு முடிக்க காலங்கள் கடந்து போகுது. நான் நீதியின் மந்திரவாதியா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்படியே அல்சான் எம்பியருக்கு பக்கத்துல இருக்கிற ஃபெசன் சிட்டில அல்சான் இம்பீரியர் மேஜிக் அகாடமியா இருக்கு. அங்கதான் நான் படிக்கிறேன். இப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கப்பயே பக்கத்துல இருக்கிறவருக்கு சின்னதா அடிபடுது. அதை பார்த்தா அந்த பொண்ணு அவரோட மேஜிக் பவரை வச்சு அவருக்கு ஹீல் பண்ணி விடுறா. அப்பனா நீ அந்த அகாடமியில படிக்கிற பொண்ணாமா? ஆமா, ஆனா வெளில சொல்லிடாதீங்க. ஏன்னா அகாடமிக்கு வெளில வந்து மேஜிக் யூஸ் பண்ணக்கூடாது. அதே இடத்துல ஒரு பொண்ணு, ரூமியா நான் வந்துட்டேன், நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. உன்னோட மேஜிக் நல்லதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுமா? கண்டிப்பா. இருக்கிறதுலே இந்த அகாடமியில தான் ரொம்ப நல்ல மேஜிக் சொல்லி கொடுப்பாங்க. அதுல இந்த அகாடமியில படிக்கிற பசங்க எல்லாம் ரொம்ப திறமையா இருப்பாங்க. ரூமியா, நான் தான் உன்னை போக சொன்னேனே, ஏன் நீ அங்க நின்ன? என்ன லேடி சிஸ்டர் இப்படி சொல்றீங்க? இப்ப இருந்தாலும் கொஞ்ச நாள் தானே. ஏய், விளையாட்டுக்கு கூட அப்படி சொல்லாத. நம்மளும் ஒரு ஃபேமிலி மாதிரி. இதை கேட்டுனே அவன் சந்தோஷப்பட அதுக்கப்புறம் 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போறப்பயோ ஏன் நம்மளோட டீச்சர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போனாரு? எனக்கு சரியா தெரியல. இருந்தாலும் டெம்பரவரியா நமக்கு இப்ப புது டீச்சர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் முன்னாடி இருந்த டீச்சர் மாதிரி வருமா? அதே வழியை விடுங்க சொல்லிட்டு ஒருத்தர் வேகம் முடியாரு. அதை பார்த்த இவளும் அதோட மேஜிக் யூஸ் பண்ணி தூக்கி அடிச்சாரா. அதுல பைப்ல மேல போய் கீழே விடுவ. நீங்க அடிச்ச அடியில அவர் கண்டிப்பா செத்துருப்பாரு. அப்படி மட்டும் சொல்லாத அப்படி சொல்லிட்டு எட்டி பார்க்க, ஹலோ லேடிஸ், நல்லா தானே இருக்கீங்க? என்ன இவன் ரொம்ப லேட் பண்ணிக்கிட்டே இருக்கான்? நாங்க நல்லா தான் இருக்கோம். இந்த மாதிரி இடத்துல நீங்க பார்த்து தான் நடக்கணும், இல்லன்னா இந்த மாதிரி தான் விபத்து நடக்கும். யோ, நீ தானே பார்க்காம வந்த. இருந்தாலும் நீங்க தானே மேஜிக் வச்சு அவர் அட்டாக் பண்ணது. நீ சரியா தான் சொல்ற அப்படி சொல்லிட்டு 2 பேருமே மன்னிப்பு கேட்க, இதை கிட்ட நம்ம ஹீரோ கொஞ்சம் ஓவராவே அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான். இதுல இருந்து என்ன தெரியுது? தப்பு ஒண்ணு என் மேல இல்ல, உங்க மேலதான் இருக்கு. இருந்தாலும் போனா போதுன்னு உங்களை மன்னிச்சு கையை காலு மொழி உங்ககிட்ட எல்லாம் நல்லா இருக்கு. அடிசடி வேணும்னா மறுபடியும் தூக்கி அடிச்சிடறா. ஒரு பொண்ணோட பர்மிஷன் இல்லாம அந்த பொண்ணை தொடர்ந்து தப்பு அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்க இருந்து போக, சார் அவன் தேவையில்லை, ஏன்னா அவன் முத நாளே ரொம்ப லேட் பண்றான். இது டெம்பரவரியான வேலையா இருந்தாலும் இது எப்படி அவனுக்கு கிடைச்சிச்சு? ஏன்னா அவன் டீச்சரா இருக்கிறது கூட தகுதி இல்லாத மாதிரி இருக்கான். அதுக்கு பிரின்சிபலும் ஹார்லியை ரெக்கமெண்ட் பண்ண ப்ரொஃபசர் சிலிகா ஆர்க்ஃபோனியா தான் அவனையும் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. இதை கேட்டு இவனே ஷாக் ஆயிடுறான். இது அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்களா? அப்படியே அங்க இருந்த கிளாஸ் ரூம்ல பிரீடே முடிய போது இன்னும் வாத்தி வரல. ஒரு வேலை வர வழியில ஏதாச்சும் பிரச்சனை நடந்திருக்கலாம். பின்னாடி இருக்க போனா இந்த அகாடமியில இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் கரெக்டான டயத்துக்கு அவங்க கிளாஸ்க்கு வந்துருவாங்க. இப்படின்னு பசங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்க நம்ம வாத்தி உள்ள என்ட்ரி ஆறாரு. அப்படி வேணா ஒரு டீச்சரை கரெக்டான டயத்துக்கு வரணும்னு ஒரு பஞ்சுவாலிட்டி இல்ல. இது நீயா? நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் மோசமான ஆள் கிடையாது. நான் தான் உங்களோட சப்ஜெக்ட் டீச்சர். என்னோட பேரு கிளென் லேடர். அடுத்த மாசம் வரை நான் தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். இதை கேட்டு இவ்வளவு அமைதியா உட்கார, எனக்கு ஸ்பெஷலா ஸ்கில் இருக்கு, ஹாபியும் இருக்கு. யோ வாத்தி, நீ இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தது போதும், கிளாஸ் நான் அப்பயே வரும்போது யோசிச்சேன் இதெல்லாம் சொல்லலாமா வேணாமான்னு. இங்க பிரின்சிபல் ரூம்லயும் இவர் இவ்வளவு கதறி பாக்குறாரு இந்த வாத்தி வேணான்னு. இருந்தாலும் பிரின்சிபல் அவன் டெம்பர் வரையா தானே வந்திருக்கான், விடுங்க. இருந்தாலும் அவனுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற திறமை கூட அவன்கிட்ட இல்ல. நீங்க சொல்றது வாட்ஸ்அப் தான். ஒரு மேஜர் அவன் ஒரு 3rd ஸ்டேஜ்ல தான் இருக்கான். இன்னது 3 அவனுக்கு பின்னாடி பாருங்க 5 6 இருக்கு. அவங்கள விட்டுட்டு இவனை மட்டும் செலக்ட் பண்ணிருக்கீங்க. இப்படின்னு இவர் கதறாரு. நம்மளோட திறமையான ஸ்டூடெண்ட்ஸுக்கு கத்து கொடுக்குற அளவுக்கு அவனுக்கு திறமை இருக்கா? கண்டிப்பா இருக்கிறது வாய்ப்பு இல்ல. சொந்தமா படிக்க தான் சொல்ல போறான். இப்படி ஒரு சொல்லிட்டு இருக்க இங்க நம்ம ஹீரோவும் அதே மாதிரி எழுதி வைக்கிறான். இன்னைக்கு பாடம் நடத்துற மூடு இல்ல, நீங்களே படிச்சீங்க. இது கிட்ட புக் எடுத்து மண்டையில ஏறிய சார் இவன்ட்ட எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டரே இல்ல. இருந்தாலும் பரவாயில்ல, இன்னொரு ப்ரொஃபசர் தான் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்கல்ல, அது போதும். இவர் என்னோட பேச்சே கேட்க மாட்டாரு. அவர் 11 வயசுல நம்ம அகாடமியில சேர்ந்து 15 வயசுல வெளில போயிட்டாரு. அதுக்கப்புறம் 4 வருஷமா அவர் எங்க போனான்னு தெரியல. இப்பதான் நான் பாக்குறேன். இது 4 வருஷமா படிக்காம வந்திருக்கானா? நான் கடைசியா கேக்குறேன், இன்னுமா அவனை நம்புறீங்க? அதே நேரத்துல அந்த இடத்துக்கு சிலிகா வர பாத்துட்டு பைபிள பயந்துறான். என்ன பத்தி நீ எவ்வளவு வேணா பேசிக்க, ஆனா இவன் முன்னாடி அவனை பத்தி தப்பா பேசினா உன்னை சும்மா விட மாட்டேன். இப்படின்னு மிரட்ட பைபிள மிரண்டு ஓடிறான். அவன் லேட்டா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இருந்தாலும் எந்த அச்சீவ்மெண்டே இல்லாதவன ஒருத்தனை டீச்சர் ஆக்கியிருக்கோம். அது நினைக்கும் போது கொஞ்சம் பதட்டமா இருக்கு. அதை நினைச்சால நீங்க கவலைப்படாதீங்க, அவனுக்கு நான் கேரண்டி தரேன். இதை கேட்டு பிரின்சிபலும், அவருக்கு நீங்க இவ்வளவு இடம் கொடுக்குறீங்களே, அப்பனா நீங்க அவருக்கு என்ன வரும்? நீங்க நினைக்கிற மாதிரி ஹாப்பியான ஸ்டோரி எல்லாம் கிடையாது. அவரோட வாழ்க்கையை அவர் வாழணும். இங்க வாத்தியும் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்க உயிரில்லாத ஒருத்தனை இன்னைக்குதான் நாங்க பாக்குறோமே. இவன் கிறுக்குறானா இல்ல எழுதுறானா ஒன்னும் புரியல. என்ன பொறுத்தவரையும் அவர் இன்னும் கிளாஸ் எடுக்கிறதுக்கு தயாராகலன்னு நினைக்கிறேன். இது கரெக்டா எல்லாரும் எழுதி இருக்க, எங்கடா எழுதுறதுக்கு
இருக்கு. சார் எனக்கு ஒரு டவுட், ரோனிக் ஸ்பெல்ல பத்தி. அதோட லாங்குவேஜ் எனக்கு சுத்தமா புரியல. ஓ அதுவா, அது வந்து எனக்கும் தெரியாது. இத கிட்டோனே எல்லாருக்கும் என்ன சொல்றதுனே தெரியல. டேய் நீ ஒரு வாத்தியாரா, ஸ்டூடண்ட்ஸ்க்கு தெரியாதெல்லாம் நீ சொல்லி கொடுக்கணும். நான் தான் சொன்னானே எனக்கு தான் ஒண்ணும் தெரியாதுன்னு. ஐயோ நான் வாத்தியார்னு சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. நீ என்ன பண்ற, அடுத்த கிளாஸ்ல இவ கேட்ட கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சு கொண்டு வா. அப்பனா நான் பார்த்து சொல்றதோட அவளே பாத்துக்கிட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும்ல. டேய் எனக்கு அது ஒண்ணும் பிரச்சனை இல்லடா, இப்ப நீ தானே எனக்கு பிரச்சனை. எப்படி பெரியவங்கள்ட்ட பார்த்து பேசணுங்கிறது உனக்கு சொல்லி கொடுக்கலையா? அதே இடத்துல பெல் அடிக்க பைப்ல எஸ்கேப். டேய் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான். இவன் உண்மையிலேயே ஒரு பாஸ்டர்ட் தான். அதுக்கப்புறம் இவங்க ட்ரெஸ் சேஞ்ச் ரூம்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க. இவன் என்னன்னா கழுவி ஊத்துறா வாத்திய. நீங்க கோவப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்ல. என்ன அடுத்த கிளாஸுக்கும் அவர் தான் சூப்பர்வைசர். என்னது மறுபடியும் ஆவனா? பரவாயில்ல விடுங்க, நான் எப்படி இதை விட முடியும்? ரொம்ப சாஃப்டா இருக்கு ரோமியா. என்ன நீ ரொம்ப ஸ்பீடா வளர்ந்துட்டு இருக்க, நான் தான் ரொம்ப ஸ்லோவா இருக்கேன். நான் கேட்டேன் நான் என்ன ஆல்கெமிஸ்ட் கிளாஸ்ல போடுவேன்னு. அப்படி சொன்னவன் அங்க இருக்கிற பொண்ணுங்களை பாத்துற இருங்க. இந்த கிளிகிளிப்பான விஷயத்த பார்த்துட்டு நான் ஒன்னு சொல்ல விரும்புறேன். அதாவது நான் முகத்தை மூடிக்கிட்டே எதுக்கு கை நீட்டி இருக்கு தெரியுமா? பார்க்க முடியாத விஷயத்த தொட முடியுங்கிற நம்பிக்கையில தான். அடுத்து என்ன மூஞ்சிலே குத்த சொல்லி முடிஞ்சு. அதுக்கப்புறம் என்ன ஆல்கெமிஸ்ட் கிளாஸும் கேன்சல் ஆயிடுது. இவ அதை நினைச்சு வருத்தத்துல உட்காந்துட்டு இருக்க. சிஸ்டி நீங்க எல்லாத்துலயும் ஆர்வமா தான் இருக்கீங்க. இருந்தாலும் மத்தியான சாப்பாடு சாப்பிட்டாதான் அடுத்த பீரியட் வரையும் தாக்கு பிடிக்க முடியும். ஏன் சொல்றேன்னா உங்க தாத்தாவுக்கு நீங்க ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க. ஆமா, அந்த பறந்துகிட்டு இருக்கிறதோட மர்மத்தை நான் சீக்கிரம் கண்டுபிடிச்சே தீருவேன். நிறைய மேஜிக்கும் கத்துப்பேன். இப்படி இவ சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வாத்தி வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கான். என்ன சார் தட்டுல அதிகமா சாப்பாடு இருக்க மாதிரி தெரியுது. உனக்கு சின்னதா ஒரு அட்வைஸ் பண்றேன், நம்ம வாழ்றது சாப்பிடுறதுக்கு தான். சார் உங்க பிளேட்ல இருக்கிறது எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. நான் வேணா ட்ரை பண்ணி பாக்கட்டா? கண்டிப்பா. வா இது ரொம்ப நல்லா இருக்கு. என்ன நீ கொஞ்சமா சாப்பிடுற, உனக்கு இது பத்துமா? யோவாத்தி இந்த அளவுலாம் பேசாத, நம்ம ஒன்னும் ரொம்ப நெருக்கமானவங்க கிடையாது. இங்கே நீ சாப்பிடலன்னா நீ வளர மாட்ட. யோவாத்தி நான் மத்தியான சாப்பாட கம்மியா தான் சாப்பிடுவேன். ஏன்னா கம்மியா சாப்பிட்டா தூக்கம் வராது. இருந்தாலும் உங்க கிளாஸ் எடுத்து வரதுனால இன்னும் கொஞ்சம் சாப்பிடலான்னு இருக்கேன். ஏன்னா எப்படிதான் நீ ஒன்னும் நடத்த போறது இல்ல. இதை கேட்ட வாத்தியோ ஏதாச்சும் சொல்லணும்னா வெளில வந்து சொல்லு. அப்பனா சரி பேசுறதுக்கான நேரம் வந்து வாயில நுழைந்து வேணும் சொல்லி நானே அப்பயே கொடுத்துருப்பல. யோவாத்தி நான் உன்கிட்ட பேசதான் வந்தேன், சாப்பிட வரல. அப்படி எதை ட்ரை பண்றியா? யோ வாத்தி உன வாத்தின்னு சொல்றதுக்கு ரொம்ப வெக்கமா இருக்கியா? எதை விட சொல்லிக்கோ, எனக்கு எந்த பிரச்சனை இல்ல. இங்க இவங்களும் என்னது சப்ஸ்டிடியூட் டீச்சரா போணுமா? எங்களுக்கு புதுசா ஆள் கிடைக்கிற வரையும் நீ இதை பார்த்தா மட்டும் போதும். வேற வழி இல்லையா? வேற வழி இல்ல. ஆனா எனக்கு தான் எதுவும் சொல்லி கொடுக்க தெரியாதே. சரியா சொல்ற, உனக்கு தான் டீச்சர் லைசன்ஸ் இல்ல. அப்ப இந்த பீச்சு விட்டுரு. ஏன்னா யாரையும் வெறுப்பத்த கூடாதுன்னு நானே சொல்லியிருக்கேன் நிறைய வாட்டி. நீங்க என்ன சாக்கு போக சொன்னாலும் நீங்க இந்த வேலைக்கு போய் தான் ஆகணும். போக முடியாதுன்னு சொன்னா உரிச்சு எடுத்துருவேன். இதை கேட்டவனே ப்ளீஸ் எனக்கு இந்த வேலையே வேணாம், என்ன விட்டுருங்க. அப்பனா எனக்கு வேற வழி இல்ல அப்படி சொல்லிட்டு ஒரு அட்டாக் பண்ணுவோம். ஜஸ்ட் மிஸ்ல பைப்ல தப்பிக்கிறான், இல்லனா கொண்டு இருப்பா. போறியா இல்லையா? போயிடுறேன் மேடம். அதுக்கப்புறம் மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரையும் நீங்களே படிச்சுக்கங்க. எனக்கு இதை சொல்றதுக்கு விருப்பம் இல்ல. அப்ப நான் சொல்லாத, நான் ஃபைபல் ஃபேமிலியை சேர்ந்தவன். இந்த அகாடமியவே எங்களோட இன்ஃபுளுன்ஸ்ல தான் இருக்கு. எங்க அப்பாட்ட மட்டும் நான் இதை சொன்னா உன வேலையை விட்டு தூக்கிடுவாரு. உண்மையாவா? இருந்தாலும் எனக்கு அதுல விருப்பம் இல்ல. ஆனா நீ ஒரு வாத்தியா உன்னோட வேலையை நீ பாக்கலனா அப்ப நீ போய் உங்க அப்பாட்ட சொல்லிடு. ஏன்னா இப்ப அவரை தான் நான் நம்பி இருக்கேன். ஒரு வழியா நான் இந்த இடத்த விட்டு போக போறேன். ஏன்னா ஒருத்தவங்களோட கம்பல் இல்ல, மிரட்டினதுனாலதான் இந்த வேலைக்கு வந்தேன். இது கிட்ட வேணா அடிச்சேனே நம்ம வாத்தியை சேலஞ்ச் பண்ண. சீரியஸா தான் இருக்கியா? நான் சீரியஸா தான் இருக்கேன். வேணா விட்டுருங்க, அவர் நம்ம வாத்தியாரு. நீ ஒரு ஒழுக்கமான வாத்தியாரா மாறணுங்கிறதுக்காக தான் நான் இந்த சேலஞ்சே பண்றேன். ஏன்னா ஃபிவில் ஃபேமிலியில நான் அடுத்த தலைவராக போறவ. விட மாதிரி இருக்கிறவனை பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. உன்னால மேஜிக்கே அவமானம் இப்படின்னு அவ சொல்ல, நம்ம வாத்திக்கு ஏதோ ஒரு பொண்ணோட மகன் வந்துட்டு போகுது. நான் இந்த சேலஞ்ச் ஏத்துக்கிறேன், வெள்ளவா சண்டை போடலாம். இது அவர் சேலஞ்ச் ஏத்துக்கிட்டாரா? நான் எதிர்பார்த்தேன். இந்த போட்டியோட ரூல்ஸ் என்னன்னா ஷார்ட் போல்ட் தான். ஓகேவா? சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிட்டவன் இந்த ரூலை சொல்லுவானுங்கிறத நான் எதிர்பார்க்கல. இந்த மேட்ச்ல யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறேன்? கண்டிப்பா வாத்தி தான். இருந்தாலும் அவங்க யூஸ் பண்ண போறது ஷார்ட் போல் ஆச்சு. ஸ்டாக் போல் இருக்கிறதுலே ரொம்ப பேசிக்கானதா. அதை வச்சு நம்மளோட எதிரிங்களை ஸ்டாக் கொடுக்க முடியும். இங்க வாத்தியோ என்ன பாத்துக்கிட்டே இருக்க? ஸ்டார்ட் பண்ண மாட்டியா? இதை கிட்ட விழும். நானா இருந்தா மட்டும்தான் இதை என்னால தைரியமா பண்ண முடியும். இந்த வாங்கிக்க அப்படின்னு ஒரு ஸ்பெல்ல போட்டு விட பைப்புல தடுப்பான்னு பார்த்தா வாங்கிக்கிறான். அதை பார்த்தா எல்லாரும் என்ன நடக்குது இங்க? ஐயோ நான் தெரியாதனமா வாத்தியை கொண்டுட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். அடுத்த ரவுண்ட் போலாமா? கண்டிப்பா. மறுபடியும் அட்டாக் பண்ண மறுபடியும் வாங்கிக்கிறான். மூணாவது ரவுண்ட் போலாமா? அங்க ஒரு வெள்ளக்காக்க மலாக்க இருக்குது. அப்படி சொன்னாலும் பைப்புல மறுபடியும் வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் இவன் போதும்னு சொன்னாலும் இவன் கேட்கற மாதிரி இல்ல. எனக்கு காது செவிடா போச்சு. அது மட்டும் இல்லாம பைப்புல அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட இவன் மேல இருந்த நம்பிக்கையை நான் இழந்துட்டேன். வழக்கம் போல இன்னைக்கும் என்னால ஏதோ சொல்லி கொடுக்க முடியாது. அதனால நீங்களே படிச்சுவீங்க. இந்த வார்த்தைக்கு என்னதான் பிரச்சனை? அந்த சண்டையில தோத்ததுக்கு அப்புறமா அதையே தான் பண்றான். இப்படின்னு இவ புலம்பிக்கிட்டு இருக்க. இந்த பொண்ணு சார் என்ன நான் ரோனிக் லாங்குவேஜ்ல அவனை நான் டிரான்ஸ்லேட் பண்ணேன். ஆனா அது எனக்கு புரியல. அது கிட்ட சிஸ்டியும் அவன்கிட்ட கேட்கறது நீ கேட்காமலே இருக்கலாம். ஏன்னா அவனுக்கு மேஜிக்கோட அருமை பத்தி தெரியல. இருந்தாலும் கேட்டுக்கிறேன். பரவாயில்ல விட, நான் அவனுக்கு சொல்லி தரேன். இதை கேட்ட வாத்தியோ அப்பனா மேஜிக்ங்கிறது ரொம்ப வேல்யூபுல்லா? அப்ப நீ என்ன நினைச்ச? மேஜிக்ங்கிறது வந்து இந்த உலகத்தை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு தான். மேஜிக் இருந்துச்சுன்னா நம்மளால எதை வேணா பண்ண
முடியும். அதனாலதான் அது ரொம்ப வேல்யூபிளா இருக்கு. இதுக்கு வாத்தியம் ஒரு பிரயோஜனம் இல்ல. அதுவும் இந்த உலகத்தை பத்தி படிச்சு அப்படி படிச்சாதான் ஹை பொசிஷனுக்கு போக முடியும். அப்பனா அந்த இடத்துக்கு போய் என்ன பண்ண போற? கடவுளாக போறியா? எப்ப இருந்தாலும் மேஜிக் மனுஷங்களுக்கு என்ன நல்லது பண்ணுச்சு? வேணா ஜஸ்ட் மெடிக்கல் ஃபீல்டுல பாரு. அடிபட்டு இருந்தாலும் உடம்பு சரியில்லாம இருந்தாலும் அந்த மேஜிக் வச்சு குணப்படுத்த முடியும். அடிபட்ட யூஸ்ஃபுல்லான ஃபீல்டும் சிலது இருக்கதான் செய்யுது. நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் அதையும் யோசிச்சு பாக்குறேன். மேஜிக்ங்கிறது நமக்கு நல்லது மட்டும் செய்யறது கிடையாது, இந்த உலகத்தை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கும் உதவும். சரி, நான் உன் வழிக்கே வரேன். நான் சொன்னது எல்லாம் போய் தான். அதை வச்சு யூஸ்ஃபுல்லான ஒண்ணு பண்ண முடியும். மக்களை கொல்றது. நல்லா கேளுங்க, ஸ்வாட ஆட்டம் அதே மாதிரிதான். அதை வச்சு ஒருத்தரை கொல்ல முடியும். மேஜிக் ஒரே நேரத்துல 10 பேரை கொல்ல முடியும். சரிப்பா, வேற ஃபீல்டுல இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கடந்த காலத்துல இருந்து இப்ப வரையும் மாயாஜால கொல்றதோட பின்னி பிணைஞ்சிருக்கு. அதை யாராலையும் பிரிக்க முடியாது. அதாவது மக்களை கொல்றதுக்கு தான் இந்த மேஜிக். மேஜிக் அப்படிப்பட்டது இல்ல. நீங்க மேஜிக்க பத்தி என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு என்னால சரியா புரிஞ்சுக்க முடியல. இந்த ஃபீல்டு வந்து மத்தவங்களை எப்படி கொல்றதுங்கிறது மட்டும்தான் இருக்குதுல. இதான் ரொம்ப மோசமான ஃபீல்டு. இதை படிக்கிறதுக்கு படிக்காமலே இருக்கலாம். இதை கிட்ட சிஸ்டி அவளை அறியாமலே பலான்னு ஒரு அரங்கறா. உன்னை கண்டாலே எனக்கு பிடிக்கல. சிஸ்டி எங்க போறீங்க? நில்லுங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஈவினிங் போயில அந்த இடத்துல நான் அப்படி பேசிருக்க கூடாது. இருந்தாலும் அந்த குற்ற உணர்ச்சி என்னை இன்னும் போட்டு வாட்டுது. இப்ப இருந்தாலும் இன்னைக்கு என்ன வேலையை நான் முடிச்சிட்டேன். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு தோப்பக்காரனை போட்டு செலிகேட்ட மன்னிப்பு கேட்டா கண்டிப்பா மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி நம்ம ஹீரோ பேசிக்கிட்டே ஜன்னல் எட்டி பார்க்க அது மேஜிக் சர்க்கிள் தானே. அடுத்த நம்ம ஹீரோ இங்க வந்து, ஏ பொண்ணு, இந்த லேப் வந்து பர்சனல் யூஸ்க்கெல்லாம் கிடையாது. சார் கிளென் நீங்களா? நானே தான். என்ன மன்னிச்சிருங்க. நான் ஒரு ப்ராப்பரான மேஜிக் சர்க்கிள் உருவாகணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அப்பனா நான் இதை கிளீன் பண்றேன். நீங்க என்ன பண்ணீங்க? ஏன்னா இது வேலை செய்யல. உங்க யாருக்குமே ஒண்ணு தெரியல. பார்க்க முடியாத விஷயத்த நம்மளால உணர மட்டும் தான் முடியும். அதே மாதிரிதான் மேஜிக்கும். நம்மளால பார்க்க முடியாட்டியும் அதை நம்ம ஃபீல் பண்ணணும். இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்றேன், மேஜிக்ங்கிறது வந்து புனிதமான விஷயம் கிடையாது. அப்படியே ஹீரோ மேஜிக் சர்க்கிள் மேல இன்னொரு லேயர் போட்டு விடு. சரி, இப்போ உன்னோட டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற 5 லேயரையும் சொல்லு. அதுக்குன்னு அதை சுருக்கி சொல்லிடாத. அப்படியே அவன் அந்த வார்த்தைகளை சொல்ல மேஜிக் சர்க்கிள் என்ன ஜொலிக்குது. அட, நான் இதை எதிர்பார்க்கல. அதுவும் இவ்வளவு அழகா இருக்குன்னு. ஏய், கிறுக்கு மாதிரி பண்ணாத. இதை யாரு வேணாலும் பண்ணலாம். இருந்தாலும் நம்ம ஹீரோ அவளை பார்க்க அவனே பாக்குற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் டீச்சர் கிளீன், உங்களுக்கு மேஜிக்னா ரொம்ப பிடிக்கும்ல, எதை பார்த்து நீ சொல்ற? இல்ல, அங்க மேஜிக் யூஸ் பண்ணும்போது நீங்க லைட்டா சந்தோஷப்பட்டீங்க, அதனால நான் அதை பார்த்து சொல்றேன். அதுக்கு நம்ம ஹீரோ, நான் மேஜிக்கையே வெறுக்கிறேன். அப்படியா? நீங்க டீச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதுக்கு நம்ம ஹீரோ ஃப்ரீ லோடிங் ஷட்டிங் சொல்ல. ஃப்ரீ லோடிங் ஷட்டிங்னா என்ன? இந்த அகாடமியில சிலிக்கான ஒருத்தி இருக்கால, அவ கூட நான் 1 வருஷமா இருக்கேன். சரியா? அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு சொல்லுங்க. என்னோட பாஸ்ட் லைஃப் பத்தி நான் சொல்லிட்டேன். இப்போ உன்னை பத்தி சொல்லு. ஏன் கேக்குறேன்னா, மேஜிக்னு சொல்லும் போது எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க, இன்க்ளூடிங் ஒன்னையும் சேர்த்து தான் சொல்ல வரேன். மேஜிக்ங்கிறது வந்து முட்டாள்தனமான ஒரு விஷயம். இருந்தாலும் நீ அதை சீரியஸ் எடுத்துக்கிறேன். நான் ஆசைப்படுறதே மேஜிக் நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுங்கிறதுக்காக தான். ஏன்னா நான் ஒருத்தங்களுக்காக கடன் பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுல இருந்து என்ன விரட்டி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் சிஸ்டி கூட இருக்கும்போது ஈவில் மேஜஸ் எல்லாம் வந்து என்ன கிட்டத்தட்ட கொல்ல பார்த்தாங்க. ஆனா அப்பதான் நீதிக்காக போராடுற ஒரு மந்திரவாதி வந்து என்ன காப்பாத்தினாரு. ஆனா அவர் அங்க பண்ணதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஆனா நானும் அவரை மாதிரி நீதிக்காக போராடணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு நான் நிறைய மேஜிக் கத்துக்கிட்டு ஆகணும். நானும் இதே பாதையிலே போனேன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் அவர் அப்படி செஞ்சதுக்கு அவருக்கு ஏதாச்சும் செய்ய முடியும். நான் இருள் அழுதுகிட்டு இருக்கும் போது எனக்கு வெளிச்சத்தை காட்டினவர். இதுகிட்ட நம்ம ஹீரோ, அப்பனா நீ அப்படின்னா ஒண்ணு இல்ல, மறந்துரு. சார், நீங்க சிஸ்டி கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க. ஏன்னா அவன் இறந்து போன தாத்தா கூட அவ இன்னும் பாண்டிங்ல தான் இருக்கான்னு ஃபீல் பண்றான். அதனாலதான் அவன் மேஜிக்கு கத்துக்கணுங்கிறான். இங்க சிஸ்டியும் அவ தாத்தா கூட இருந்த நினைவு எல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போக இன்னும் ஒரே ஸ்டெப் தான் இருக்கு, அந்த பறந்துட்டு இருக்க கேசட்டுக்குள்ள போறதுக்கு. ஏன்னா நான் மந்திரவாதி ஆனதே அதுக்காக தான். கவலைப்படாதீங்க தாத்தா, உங்களுக்காக நான் அதை பண்றேன். அந்த கோட்டைக்குள்ள இருக்கிற மர்மத்தை நான் கண்டுபிடிச்சே தருவேன். இப்படின்னா அவ பாஸ்டர் நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அடுத்த நம்ம ஹீரோ நேரா வந்து இவள்கிட்ட மன்னிப்பு வைக்கிறான். நேத்து அப்படி சொன்னதுக்கு நான் முடிச்சிடு. ஏன்னா எனக்கு மேஜிக்கே பிடிக்காது. இருந்தாலும் சரி, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் கிளாஸ் ஆரம்பிக்கிறேன். கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு உண்மையை சொல்லட்டா? உங்க யாருக்குமே அறிவு கிடையாது. இது கேட்டோன்னு எல்லாரும் ஷாக் ஆக. ஏன்னா நான் உங்க எல்லாரையுமே வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். உங்களுக்கு மேஜிக்னால என்னன்னு தெரியல. அட, இது 3வது ஸ்டேஜ்ல இருக்கிறவன் சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கல. ஏன் சொல்றேன், என்னால ஷாக் போர்டை கூட சரியா யூஸ் பண்ண முடியல. நீங்க எல்லாரும் என்ன பார்த்து திட்டுறது புரியுது. இருந்தாலும் நானும் அதை பெருசு எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா நீங்க ஷாக் போர்டை கூட யூஸ் பண்ண தெரியாத முட்டாளிகளா இருக்கீங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறது சாக் போர்டு, அதுவும் பேசிக்ல இருந்து. இதை கேட்டு என்ன பண்ணா, இது 3 லைன் தானே, இதை நாங்க ஆல்ரெடி மாஸ்டர் பண்ணிட்டோம். மானா யூஸ் பண்றவங்களால தண்டர் ஸ்பேஸ் யூஸ் பண்ண முடியும். இருந்தாலும் உங்கள்ட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். 3 வார்த்தையா இருக்கிறத 4 வார்த்தையா மாத்தினா என்ன ஆகும்? இதை கேட்ட அந்த கண்ணாடி போட்ட பையனும், அந்த மந்திரம் வேலை செய்யாது, எவ்வளவு ட்ரை பண்ணாலும். அது எனக்கும் தெரிந்த கிறுக்கு பையில அது என்ன வடிவத்தை எடுக்கும், அதை தான் நான் கேட்கிறேன். வெளிப்படையா சொன்னா தற்செயலா கூட அந்த மாதிரி நடக்காது. அப்ப என்ன மயத்துக்கு நீ மாஸ்டர் பண்ணணும்னு சொன்ன? என்ன எல்லாரும் ரொம்ப அமைதியா இருக்கீங்க, யாருக்கு ஆன்சர் தெரியலையா? அப்பனா சரி, இதுக்கான ஆன்சர் நான் காமிக்கிறேன். அப்படி நம்ம ஹீரோ அந்த 4 வார்த்தையை சொல்ல டக்கு
டக்குன்னு அந்த லைட்னிங் திரும்புது. அதை பார்த்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இதுக்கு வாய்ப்பே இல்ல. அதுவே இது 5 லைனா மாத்தணும்னா ரேஞ்ச் குறையும். இதுவே அது நடுவுல ஒண்ணு எடுத்தோம்னா ஒரு சின்ன ஸ்பார்க் மாதிரி போகும். இப்ப சொல்லுங்க, யாரு இதெல்லாம் மாஸ்டர் பண்ணீங்க? மாஸ்டர் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் இது தெரியும். இது சொன்ன பசங்களுக்கு என்ன சொல்றேன்னே தெரியல. மியூசிக்ங்கிறது வந்து ஒரு வாட்டர் மாதிரி, அது நமக்கு ஏத்த மாதிரி அதை மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸ்பெல்லுக்காவே ரூனிக்குன்னு தனியா ஒரு லாங்குவேஜ் இருக்குல்ல, அந்த லாங்குவேஜ் எல்லாம் இருக்கிறதுல ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ். அது மந்திரத்தை போடுறதுக்கு. இது எல்லாத்தையும் நீங்க ப்ராப்பரா கத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த உலகத்தை பத்தி உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஆனா இதை நான் வேற விதமா சொல்றேன். மேஜிக்ங்கிறது உங்களை பத்தி நீங்களே தெரிஞ்சுக்கிறது தான். நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, வெறும் வார்த்தைகளால மட்டும்தான் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்குதுங்கிறது சுத்த முட்டாள்தனம். ஒயிட் கேட், யார பார்த்து ஒயிட் கேட்ங்கிற? எனக்கு ஒரு பேர் இருக்கு, என்னோட பேரு சிஸ்டிங். அதுக்கு நம்ம ஹீரோ ஐ லவ் யூ. உன்னை பார்த்த உடனே உன்னோட கண்களோட அழகுல நான் விழுந்துட்டேன். எல்லாரும் நல்லா பாருங்க, ஒயிட் கேட்டோட முகம் இப்ப சிவந்து இருக்கு. அது ஏன் சொல்றேன்னா, வெறும் வார்த்தைகளால நம்மளால என்ன வேணா பண்ண முடியும். இது கேட்ட பொறுக்க முடியாம மண்டியில புக்கை எடுத்து எறிய இருக்கு. பாட புத்தகத்தை தூக்கி எறிய கூடாதுன்னு தெரியுமில்ல, அதுக்கு வேணும்னா மானே கேனே திட்டுறேன். அதாவது நான் சொன்னது இதெல்லாம் பெருசா எடுத்துக்கூடாது. ஏன்னா இது உங்க ஆள் மனசுல இருக்கிற பாரத்தை குறைக்குமான்னு தெரியல. இருந்தாலும் இந்த டாபிக் வேணா வேற டாபிக் போயிடலாம். நான் எதுல விட்டா நம்ம ஹீரோ ஒரு ஸ்பெல் கூட இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆச்சரியமா இருக்கு. ஒவ்வொரு ஸ்பெல்லுக்கும் ஒவ்வொரு கீவேர்ட்ஸ் இருக்கு. அது நம்ம ஆள் மனசுல ஆழமா பதிச்சுக்கிட்டோம்னா அது ஒரு சங்கீதம் மாதிரி. அதாவது புத்தகத்துல இருக்கிற வரிகளை விட பாடல்ல இருக்கிற வரிகள் உங்களுக்கு நல்லாவே புரியும், நல்லாவும் நான் இருக்கும். அந்த மாதிரி தான் இது மனசுக்குள்ளே சொன்னா போதும். உதாரணத்துக்கு இந்த ஒயிட் கேட்டோட நிக்நேம் சொன்னா என்ன ரியாக்ஷன் ஆகுது அதே மாதிரிதான். மேஜிக்கும் ஒண்ணுதான், ஸ்பெல்லும் ஒண்ணுதான். நம்ம தான் அதை பிரிச்சு பாக்குறோம். அதனால எல்லாரும் இப்ப பேசிக்ல இருந்தா கத்துக்க போறீங்க. அதுக்குன்னு புக்கை எவனாச்சும் தொட்டீங்க அப்புறம் இருக்கு. ஏன்னா அது மனப்பாடம் பண்றதுக்கு மட்டும்தான், கத்து கொடுக்கறது கிடையாது. நீங்க கத்துக்க போறீங்களா இல்ல மனப்பாடம் பண்ண போறீங்களா, நீங்க தான் முடிவு எடுத்தாகணும். இதுக்கப்புறம் நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, மந்திரவாதிங்க. உங்களால எல்லா மந்திரத்தையும் யூஸ் பண்ண முடியும்னு முதல்ல ஒரு நம்பிக்கை கொண்டு வாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்குள்ள என்ன குறை இருக்கு அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க, அதை சால்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் படிப்படியா முன்னேற முடியும். இப்ப நான் உங்களுக்கு பேசிக்கா சொல்லி கொடுக்க போறேன். ஒருவேளை இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா படுத்து தூங்குங்க. அது நேரத்துல இங்க என்ன கடலை ஓடிக்கிட்டு இருக்க, அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவர் மனசு வச்சா என்ன வேணா சொல்லி கொடுக்க முடியும். என்ன சொல்றீங்க? ஆமா, ஏன்னா நான் தானே அவனுக்கு நிறைய சொல்லி கொடுத்திருக்கேன். இங்க இவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்தா நல்லாவே பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கான். அதை கத்துக்கிறதுக்காக பக்கத்து கிளாஸ்ல இருந்து பசங்க வந்திருக்கானுங்க. அப்படின்னா பையப்புல எந்த அளவுக்கு சொல்லி கொடுக்குறான்னு பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ உனக்கு தெரியும் அது அவ்வளவு மோசமானது இல்ல. யாரோ ஓரமா நின்னு யோசிக்கிற மாதிரி தெரியுது. சனியா சைட்ல வருது. இப்ப உனக்கு என்னதான் வேணும்? ஒண்ணு இல்ல, கொஞ்ச நாளாவே நீ ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்டு வரேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ போன மாசத்தை விட இப்ப கொஞ்சம் நார்மல் ஆயிட்டு வர. இத பத்தி கவலைப்படுறதுக்கு நீயாச்சும் இருக்கியா? நாளைக்கு ஒரு மேஜிக் கான்ஃபரன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாரும் தனியா இருக்கிறோங்கிற ஒரே காரணத்துக்காக ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட விளையாடக்கூடாது. இங்க உங்க கூட பழகினதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுங்கெல்லாம் எனக்கு பெருசா தெரியல. அந்த அளவு பருவட்டா நீங்க? இப்படி இவங்க 2 பேரும் அவங்களுக்குள்ள விளையாடிக்கிட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு இவங்க 2 பேரும் வராங்க. கத்துக்கிட்டா வாத்திக்கிட்டாதான் கத்துப்பானு ஓடி வந்திருக்கியாவா? இவ வாத்தி இருக்கிற மரியாதையும் கெடுத்துக்காத. அப்படி சீன் கட் பண்ணி ராத்திரி எனக்கு அந்த வாத்திய கண்டாலே ஆகல, ரொம்ப எரிச்சலா இருக்கு. சிஸ்டர் நான் இருக்க நம்ம 2 பேரும் மீட் பண்றப்போ உனக்கும் எனக்கும் ஸ்டார்டிங்ல ஒத்து வரல. இருந்தாலும் போக போக ஒரு நல்ல நண்பர்களா மாறிட்டோம்ல. அந்த மாதிரிதான் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், போக போக எல்லாமே மாறிடும். அதே நேரத்துல யாரும் ஒருத்தர் ஏதோ ஒரு பெரிய பிளான் போட்டுட்டு இருக்க மாதிரி தெரியுது. அப்படியே அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம வேகமா ஓடியாரு பார்த்தா அங்க யாருமே காணும். அப்ப நான் இதுக்கெல்லாம் நீதான் காரணம். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ உன்னோட புது லைஃப் எப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு அவன் டேட்டூ காமிக்க நம்ம ஹீரோக்கு அவன் யாரும் தெரிஞ்சிருது. இங்க இவங்க என்ன வாத்தி இன்னும் வரமாட்டான். என்ன ஸ்டார்டிங்ல தான் உங்க கூட பேசி இப்ப பேசாம இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? அதே இடத்துல இவனுக்கு கிளாஸ் ரூமுக்குள்ள போந்து அட்டூழியமன் ஆரம்பிச்சிடறாடுங்க. இந்த கிளாஸ்ல ரூமியாங்கிற பொண்ணு படிக்கிறான்னு தெரியும். ஆனா அவன் யாரு மரியாதையா சொல்லிடுங்க. உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. நீங்க ரூமியா என்ன பண்ணலாம் நினைக்கிறீங்க? அதெல்லாம் சொல்ல முடியாது. இங்க இவனும் நான் தான் ரூமியா. எனக்கு தெரியும். நீயா சொல்ற வரையும் பக்கத்துல இருக்கவங்களை போட்டு தள்ளி விளையாடலாம்னு நினைச்சேன். அவளை கூட்டிட்டு போ. ரூமியா எனக்கு பயமா இருக்கு. கவலைப்படாத, சார் கிளேன் வந்து நம்ம எல்லாரையும் காப்பாத்துவாரு. வாத்தி எல்லாம் வரமாட்டான், அவன் ஆல்ரெடி கொன்னாச்சு. ரூமியா டிங்கிள் உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நான் சொல்ல வருது புரியுதா? இளவரசி எம்மியானா நீ உயிரோட இருக்க கூடாது. ஏன்னா நீ போக வேண்டிய நேரத்துல இருக்க. அதே நேரத்துல இவகிட்ட வந்து இவன் தப்பா நடந்துக்கு ட்ரை பண்ண நம்ம ஹீரோ கதை வந்துட்டு உள்ள வரா. வேலை நடக்குதா? நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நீங்க ரொம்ப ஃபேமஸான ஆளா இல்லாம இருக்கலாம், இருந்தாலும் இந்த மாதிரி பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு. ரொம்ப பவர்ஃபுல்லான மேஜிக் யூஸ் பண்றாங்களா இங்க ஓடிடு. அப்ப எதுக்கு காப்பாத்துன்னு சொல்லி கதறல? அதே நேரத்துல மேஜிக் யூஸ் பண்ண அதோட மேஜிக் ஒர்க் ஆகல. என்னோட மேஜிக் வேலை செய்யாது. ஏன்னா என்கிட்ட ஃபுல் ஆர்கானா இருக்கு. இந்த கார்ல இருக்கிற மந்திரத்தை நான் சொன்னா எந்த அளவுல இருக்கிற மேஜிக் வேணாலும் என்னால கேன்சல் பண்ண முடியும். அதுவும் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் வரையும். இதுதான் என்னோட ஒரிஜினல் ஸ்பெல். என்னது ஒரிஜினல் ஸ்பெல்லா? அப்படின்னு நீ அந்த லெவல்ல இருக்கிறான்னு சொல்ல வரல. ஒருத்தரோட மேஜிக் அவரால் கேன்சல் பண்ண முடியுதுன்னா கண்டிப்பா அவர் ரொம்ப பவர்ஃபுல்லா தான் இருக்கணும். அது உண்மைதான். என்னால கூட மேஜிக் யூஸ் பண்ண முடியாது. அது கேட்டா அவன் சிரிக்க இவன் கண்ணுல இருந்து மழை மொழியா தண்ணி வருது. இருந்தாலும் நம்ம ஹீரோ கையாலே ஒரு மரண குத்தி ஒரு ஸ்பேரை போட்டு பையப்பிள்ளைய மட்டை ஆக்கிடுறேன். இது இம்பீரியல் மிலிட்டரிக்கு மட்டுமே தெரிஞ்ச ஹேண்ட் டு ஹேண்ட் ஸ்டைல் தானே. அப்பனா உண்மையிலே நீ யாரு இப்படின்னு அவன் கேட்க நம்ம ஹீரோ கிளென் லேடர் சப்ஸ்டிடியூட் டீச்சர். அப்பனா நீ அந்த கார்ல தோக்கடிச்சிருக்கியா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. சரி முடிச்சு வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்னோட லெஜெண்டரி சூப்பர் பஞ்ச் இப்படி
அப்படின்னு கையால குத்த போனவனா காலால கிக்க கொடுத்தாரான். இது அந்த பைபிள கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதுதான் மேஜிக். ஏய் நீ ரொம்ப பயந்து இல்ல, உனக்கு ஏதாச்சும் அடிக்கடி பட்டுடுச்சா? நான் நல்லா தான் இருக்கேன், ஆனா ப்ளீஸ் நீ சொல்ல வேணாம், மத்தவங்களுக்கு கத்து கொடுக்கற அளவுக்கு எனக்கு தகுதி இல்ல. ஏன்னா என் கையே ரொம்ப அழுக்கா இருக்கு. அதுக்கு இவளும் இல்ல அது இல்ல. வாத்தி முதல்ல ஃபேண்டா போடியா, பார்க்க முடியல. அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோக்கு சொல்ல, அப்பனா இவனுங்க ரூமியாக்காக தான் வந்திருக்கானுங்க. ஆனா எதுக்காக வந்திருக்கானுங்க எனக்கும் தெரியல. அப்பனா இத பத்தி நம்ம பேசி ஆகணும். அப்படி நம்ம ஹீரோ இவனோட கையில இருக்கிற டாட்டோவையும் பார்க்க சிலிக்கா நம்ம ஹீரோக்கு போன் பண்றா. சிலிக்கா எங்க இருக்க, உன்கிட்ட பேசுறதுக்கு நான் எவ்வளவு ட்ரை பண்ண தெரியுமா? நீ போன் பண்றப்ப நான் ஒரு அட்ரஸ் தேடிட்டு இருந்தேன், ஏதாச்சும் பிரச்சனையா? நம்ம ஹீரோ அந்த விஷயத்த சொல்ல, நீ சீரியஸா தான் சொல்றியா? சிலிக்கா நான் இந்த மாதிரி நேரத்துல விளையாடுவேன்னு நீ நினைக்கிறியா? நம்மளோட பேரியரை தண்ணி நம்மளோட அகாடமிக்குள்ள வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் ஹாஸ்டேஜா பிடிச்சி வச்சிருக்கானுங்க. சரி அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சியா? ரீசர்ச்சர் ஆஃப் டிவைன் வின்ஸ்டம். அதை கேட்டோன்னே இவன் லைட்டா ஷாக் ஆகுறா. சீக்கிரம் சொசைட்டில இருக்கிற ஈவில் மேஜஸா? எம்பிஆரை பொறுத்தவரையும் இருக்குதுலே அவனுக்கு தான் ரொம்ப மோசமானவனுங்க. இப்ப இருந்தாலும் அகாடமியோட மேஜிக் செக்யூரிட்டி தாண்டி அவ்வளவு சீக்கிரத்துல யாராலும் உள்ள வர முடியுது. நீ சொல்றத பார்த்தா இந்த அகாடமிக்குள்ளே உங்களோட கூட்டாளி இருக்கான்னு சொல்ல வரியா? சரியா சொல்ற, இந்த ப்ரொஃபசர் இதுக்கு உடனே கண்டுபிடிக்கணும். அதுக்கு கோப் மேஜிட்ட சொல்லி பேக்கப்புக்கு ஆளுங்களை அனுப்ப சொல்லு. ஆனா அது ரொம்ப கஷ்டம். இப்ப நம்ம என்ன நிலைமையில இருக்கோம் புரியுதா இல்லையா? ஸ்டூடெண்ட்ஸோட உயிரெல்லாம் ஆபத்துல இருக்கு. நீ சொல்றது உண்மையா இருந்தாலும் இப்ப நான் வெறும் ஒரு சாதாரண இன்ஸ்ட்ரக்டர் மட்டும்தான். அப்புறம் நீயாச்சும் ஸ்கூல்ல இருக்கிற டெலிபோர்டேஷன் யூஸ் பண்ணி வா. இல்ல கொஞ்சம் யோசிச்சு பாரு, அவனுக்கு அகாடமிக்குள்ள வந்திருக்கானுங்கன்னா ஃபர்ஸ்ட் டெலிபோர்டேஷன் பண்றதான் முதல்ல அழிச்சிருப்பானுங்க. இதுக்கிட்ட நம்ம ஹீரோ சாரி நான் அதை யோசிக்கவே இல்லை. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா எல்லாத்தையும் நான் பண்ண பாக்குறேன். இருந்தாலும் கிளீன் சொல்லு சித்தராத, இது இந்த மாதிரி இடத்துல நான் சாவ நினைக்கிறியா? அப்படின்னு நம்ம ஹீரோ சிஸ்டியை பார்க்க, என்ன பார்வை இல்ல நம்மளை காப்பாத்த யாராச்சும் வருவாங்களா? கண்டிப்பா வர மாட்டானுங்க, நம்ம தான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டாகணும். இது கிட்ட சிஸ்டர் அங்கிருந்து போக, எங்க போற? நான் ரூமே அவன் காப்பாத்த போறேன். அதுக்கு நம்ம ஹீரோ, அதுக்குன்னு உன்னோட உயிரியை நீ படம் வைப்பியா? இது கிட்ட அவளும் அழுவே ஆரம்பிச்சிடறேன். ஒயிட் கேட் என்னாச்சு? நீங்க சொன்னது எனக்கு இப்பதான் புரியுது, மேஜிக் ஒண்ணு நல்லது இல்ல. அதுக்கு நம்ம ஹீரோவும் ரூமியா மேஜிக் தெரிஞ்சுக்கணும்னு நல்லா ஆசைப்படுறான். ஏன்னா அவ அதை நல்லதுக்காக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறா. இருந்தாலும் அவளுக்கு ஏதாச்சும் ஆயிடும் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நீ எதை நினைச்சும் பயப்படாத, நான் கண்டிப்பா அவளை நான் காப்பாத்துவேன். அது மட்டும் இல்லாம மீதி இருக்கிற 2 பேரையும் என் கையால நானே கொல்லுவேன். இதை கிட்ட இவனும் சிரிச்சுக்கிட்டு, அப்பாடா நீயோ எங்கள மாதிரிதானா? இல்ல என்னோட வாத்தி அப்படிப்பட்டவர் கிடையாது. நான் நிச்சயமா சொல்றேன், இவன் ஒரு பாஸ்டர்ட் தான். அதாவது எங்களை போலவே இவனும் ஒரு கொலகாரன். இப்படி இவன் பேசிக்கிட்டு இருக்க போய் டக்குன்னு ஒரு போட்டு ஓப்பன் ஆகி அதுக்குள்ள இருந்து ஸ்கெலிட்டன் வாரியர்ஸா வெளில வரானுங்க. ஒரு வழியா எங்களோட ரீக் மசல் சம்மனிங் ஸ்பெல்ல போட்டாரு இப்படின்னு காச்ச மோச்சம் கத்திக்கிட்டு இருக்க. அது என்னன்னா இவனை போட்டு தள்ளிடுது. இதை பார்த்தா அவன் மேரலாவோ நம்ம ஹீரோ இவளை காப்பாத்துறேன்னு அந்த மாஸ்டர் அட்டாக் பண்றா. ஆனா அதுக்கு எதுவுமே ஆகல. ஐயோ இது ஓவரா பால் குடிச்சு வளர்ந்ததுன்னு நினைக்கிறேன். இவளும் நம்ம ஹெல்ப் பண்ண நம்ம ஹீரோ ஒன்னு அசால்ட் அடிச்சாரான். இருந்தாலும் போயிடலாம். அதுங்களை விடாம பின்னாடி துரத்த நம்ம ஹீரோ, நான் இதுங்களை பாத்துக்கிறேன், முதல்ல இங்க இருந்து ஓடிடு. வாத்தி ஓவர் அடிக்கலாம் மாட்டேவா, போயிடலாம். சரி விடு, நான் ரீசன்ட் டேஸா உனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன், அதை உன்னால இங்க பண்ண முடியுமா? அப்படி நீ பண்ணலாம்னா உனோட கிரேட்ஸ்ல கைய வச்சிருவேன். வாத்தி அதெல்லாம் நியாயமே இல்லையா? இருந்தாலும் நான் ட்ரை பண்றேன். நான் இப்ப ஒன்னதான் நம்பி இருக்கேன் ஒயிட் கேட். அதுக்கிட்ட சிஸ்டி அந்த ஸ்பெல்ல கிரியேட் பண்ண. ரூமியா நான் கண்டிப்பா உன்னை நான் காப்பாத்துவேன். வாத்தி நான் ஸ்பெல்ல கிரியேட் பண்ணேன், அப்ப நான் அதை இப்பயே யூஸ் பண்ணு. அதுக்கிட்ட அவள அந்த ஸ்பெல்ல யூஸ் பண்ண. வாத்தி அதுங்க வருது இல்ல, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். அப்படியே அவன் வாயிடுக்குள்ள இருந்து ஒரு மேஜிக் கிறிஸ்டல் எடுத்து ஒரு பெரிய ஸ்பெல்ல அவனுக்கு கிரியேட் பண்றான். அந்த ஸ்பெல்ல யூஸ் பண்ணதுல அங்கிட்ட இருந்து எல்லாமே அழிஞ்சு போயிடுது. அதை பார்த்து சிஸ்டர் நம்ப முடியாத அளவுக்கு பவர்ஃபுல்லான ஸ்பெல்லா பார்த்தா நம்ம ஹீரோ கீழே சுருண்டு விழுந்துடுறான். ஏன்னா அவனோட மானா பவர் வச்சு தான் அந்த அட்டாக்கே பண்ணிருக்கான். நான் நல்லா இருக்கேன், வா அவளை காப்பாத்த போலாம். எங்க போறீங்க அப்படின்னு ஒருத்த அங்க வர. எனக்கு தெரிஞ்ச வரையும் நீ சாதாரண ஆள் மாதிரி தெரியல, நீ தான் அந்த 3வது ஸ்டேஜ் மந்திரவாதியா? அது நான் தான். அந்த மிதக்கிற சுவாட பாக்குறப்ப எனக்கு லைட் கொஞ்சம் பயமாவே இருக்கு. என்னோட ஆளுங்க 2 பேரையும் நீ தோக்கடிச்சிருக்க, இருந்தாலும் நீயே தான் ஒருத்தனை போட்டு தள்ளு. அது ஏன் தலையில கட்டாது. ஸ்பெல்ல வச்சு உன்னால ஸ்வாட்ல இருக்கிற மொத்த பவரை எடுக்க முடியுமா? என்னால பண்ண முடியும், இருந்தாலும் அவனோட மொத்த பவரை எடுக்கிறதுக்கு என்னால முடியுமான்னு தெரியல. ஓ அப்படின்னா கிளம்பு. அடுத்த சைடு மேல இருந்து தள்ளி விட்டுறான். வாத்தி எதுக்கு எப்படி பண்ண? சரி இப்ப ஆரம்பிக்கலாமா? எனக்கு நல்லாவே தெரியும் அந்த ஃபுல் வேர்ட்ஸ் மேஜிக் நீ ஆக்டிவேட் பண்ணிட்டேன்னு. ஆனா ஆக்டிவேட்ல இருக்கிற மேஜிக் அதால கேன்சல் பண்ண முடியாது. அடுத்த சைடு அவனோட சோட வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண நம்ம ஹீரோக்கு பயங்கரமா அடிபடுது. இப்ப இருக்கிற பெரிய பிரச்சனை அந்த மேஜிக் சோடு தான். ஆனா அவன் எவ்வளவு திறமையா இருந்தாலும் அந்த மேஜிக் யூஸ் பண்றப்ப அவனோட மானா மேல இங்கே இறங்கி ஏறும். அந்த சைட்ல என்னால ஃபுல் ஸ்பீட யூஸ் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கும். நம்ம ஹீரோ ஒரு ஸ்பெல்ல கிரியேட் பண்ண அதை அவன் கேன்சல் பண்ணிடுறான். நீ ரொம்ப ஸ்லோவா இருக்க இன்ஸ்டெக்ட், அது எப்படின்னு நான் காமிக்கிறேன். நம்ம ஹீரோ நான் இதை தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு ஒரு சின்னதை ஒரு அட்டாக் பண்ண அவனோட ஸ்வாட் வச்சு பிளாக் பண்ணிடுறான். நம்ம ஹீரோ அட கொஞ்சம் கூட மேல படலையா? நான் கடைசி நேரத்துல தான் அந்த அட்டாக்வே பிளாக் பண்ணேன். யாராலையும் ஒரே நேரத்துல 2 ஸ்பெல்லையும் கேஷ் பண்ண முடியாது. உண்மையிலேயே நீ யாருன்னு சொல்லு. நான் ஒரு ஜஸ்ட் ஒரு மேஜிக் இன்ஸ்ட்ரக்டர் அவ்வளவுதான். ஓ அப்பனா ரெஸ்பெக்ட் தர விதமா உனக்கு ஒண்ணு தரேன் அப்படி சொன்னா ஸ்வாட் வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். அதுல நம்ம ஹீரோக்கு பயங்கரமா பிளட் லீக் ஆகுது. இருந்தாலும் அவனோட ஸ்பெல்லை கேஷ் பண்ண இந்த நிலைமையில உன்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது சிஸ்டி அங்க வந்து அவரோட பவர் வச்சு ஸ்வாடோட
ஹீரோட பவரை கேன்சல் பண்ணி விட நம்ம ஹீரோ அந்த ஸ்வாட் எடுத்துட்டு அவனை கொல்ல போறான். அவனோட பவர் வச்சு அட்டாக் பண்ண நினைக்கிறப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துல கார்டை யூஸ் பண்ணி வயிற்றிலே சொருவிட அவனுக்கு அப்பதான் ஞாபகம் வருது. எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ரொம்ப திறமையான மேஜ் கில்லர் இருந்தான், அதுவும் இம்பீரியல் மேஜஸ்ல. அவனோட கோட் நேம் அப்படின்னு சொல்றதுக்குள்ள அவனை மொத்தமா முடிச்சு தள்ளிடுறான். இவன் மாத்தி நீ நல்லா தானே இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். நான் நீங்க சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் உங்களுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடிஞ்சிருக்கு. இது ஹெல்ப் பண்ணியா? நான் 70% அவனை நம்பவே இல்ல. சரி பேசுறதை விட்டுட்டு வா, அவளை காப்பாத்த போலாம் அப்படின்னு சொல்ல வேண்டாம்னா டக்குன்னு தடுமாறுறான். வாத்தி கொஞ்சம் இரு, நான் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன். நான் வந்துட்டு சொல்லிட்டா, நான் நீதியின் மந்திரவாதியா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா அது என்னால முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ கண்ணு வச்சு பார்க்க, கேன் நல்லா தானே இருக்க? நல்லா தான் இருக்கேன். மத்ததுல என்னாச்சு? நான் நினைச்சபடியே டெலிபோர்டேஷன் கேட்டு அழிச்சிட்டானுங்க. நான் இன்னும் பேக்கப்புக்கு ஆள் தேடிட்டு தான் இருக்கேன். ஆனா நான் பார்த்த வரையும் அகாடமி சுத்தி இன்னொரு பேரியர் போட்டிருக்கு. என்னது இன்னொரு பேரியரா? அப்ப நான் அவனுக்கு தப்பிக்கிறதுக்கு பிளான் போடலையா? நான் ரோக்க தோக்கடிச்சதுல இருந்து பெருசா எதுவும் நடக்கல, ஆனா மிச்சம் இருக்கிறவனுக்கு எங்க இருப்பானுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அதை பத்தி யோசிச்சு பார்க்க, ஆமா டெலிபோர்டேஷன் சர்க்கிள் எங்க இருக்கு? இருக்கிறதுல ஹைட்டான கோபுரத்துல தான் அது இருக்கு. ஆமா இப்ப எதுக்கு அதை கேக்குற? ஏன்னா டெலிபோர்டேஷன் கேட் மோடல அவனுங்க இது மட்டும் தான் பண்ணி வச்சிருக்கானுங்க. நீ சொல்றபடி பார்த்தா அது பண்றதுக்கு ஹாஃப் டே ஆகும். ஹாஃப் டே ஆயிடுச்சு. இப்ப என்னால நல்லாவே மூவ் பண்ண முடியுது. இதுக்கு காரணம் நீதான். தேங்க்யூ சிஸ்டின். சரி நான் இப்ப ரூமியோவை போய் காப்பாத்த போறேன். இப்படி சொன்ன நம்ம ஹீரோ அந்த டவரை நோக்கி போக, இங்க ரூமியோவோ நீங்க அப்படி பண்ற ஆளே கிடையாது, ஏன் இப்படி பண்றீங்க? அதே இடத்துல நம்ம ஹீரோ கதவை திறந்துட்டு உள்ள என்ட்ரி ஆக, டீச்சர் நீங்க நல்லா தான் இருக்கீங்க. அப்படியா? இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறது உன்னோட பொறுப்பு. அப்படின்னா இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்தது நீதானா? ஆமா நானே தான். அதுக்கு நம்ம ஹீரோவோ, டேய் நீ ஏற்கனவே அழகா இருக்குன்னு எல்லா பொண்ணுங்களும் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்துச்சுங்க. இப்ப நீ இந்த மாதிரி காரியம் பண்ணினா எந்த பொண்ணு உன்னை பார்த்து பேசும்? சரி இதை முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏன்னா இதுல நான் தான் ஜெயிக்க போறேன். இல்ல இதுல நான் தான் ஜெயிச்சேன். டேய் நீ என்னடா சொல்ற? 10 நிமிஷத்துல டெலிபோர்டேஷன் கேட் ஓபன் ஆயிடும். அப்போ ரூமியா டிரான்ஸ்போர்ட் ஆகி எங்களோட ஆர்கனைசேஷனுக்கு போயிடுவோம். ஆனா அதே நேரத்துல ஒயிட் மேஜிக் ரிச்சுவல நான் ஆல்ரெடி முடிச்சிட்டேன். இப்ப டெலிபோர்ட் ஆன அடுத்த செகண்ட் மொத்த அகாடமியும் அழிஞ்சிரும். இதுகிட்ட ரூமியாவும், டீச்சர் ஹூயி இந்த மாதிரி பண்ணாதீங்க. இரு ஹூயினா நான் இங்க வர்றதுக்கு முன்னாடியே காணாம போனோம் தானே? ஆமா பல வருஷத்துக்கு முன்னாடி தகுந்த வேலைக்காக உருவாக்கப்பட்ட மனித வெடிகுண்டு நான் தான். இதுகிட்ட நம்ம இருவோம். அந்த டிவைன் விஸ்டத்துல இருக்கிற எல்லாருமே கிறுக்கு பசங்களா தான் இருப்பானுங்க எனக்கு முன்னாடியே தெரியும். சரிதான், ஒரு சின்னதா கேம் விளையாடலாமா? ஒருனால ரூனாவோட டெலிபோர்டேஷன் சர்க்கிளை கேன்சல் பண்ண முடிஞ்சுச்சுன்னா அந்த சாக்ரிஃபைஸும் ஆக்டிவேட் ஆகாது. ஆனா அதுக்கு போலீஸ் ரன் அவுட் ஆகிற வரையும் வெயிட் பண்ணணும். ஆனா அது வேஸ்ட் ஆஃப் டைம். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க ப்ரொஃபசர் கிளென்? இதுகிட்ட ரூமியாவோ நம்ம ஹீரோவை போக சொல்ல, அதோட சொல்ல மாட்டேன் உன்னால என்ன கொல்ல முடியாது. கொன்னா எஸ் அதே தான் நடக்கும். இதுகிட்ட நம்ம ஹீரோ டக்குன்னு கையை கடிச்சு அவனோட பிளட் எடுத்து அந்த சர்க்கிள் மேல எழுதுறதுக்கு உன்னோட ஓன் பிளட்டையும் நீ யூஸ் பண்றியா? நம்ம ஹீரோ சர்க்கிளை கேன்சல் பண்ண 5ல நீ ஒன்னு தான் கேன்சல் பண்ணிருக்க, இன்னும் மிச்சது இருக்கு. இதைவிட நம்ம ஹீரோ சர்க்கிள்ல எழுத, வேணா இங்க இருந்து போயிடுங்க, இருந்தீங்கன்னா இங்கே நீங்க இறந்துருவீங்க. அதுக்குன்னு நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். ஏன்னா ஒயிட் கேட்டுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் உன்னை திருப்பி கூட்டிட்டு வருவேன். அதுக்குன்னு நீங்க உங்களோட உயிரியை நீங்க படைய வைக்கிறீங்க. அதே நான் எப்பயும் நீதியோட மந்திரவாதியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா உண்மையிலேயே சொல்ல போனா இந்த உலகம் புறாவும் மேஜிக்கால ரத்த கரைகளால நிறைஞ்சது. என்னோட வாழ்க்கையே போயிடுச்சு. மறுபடியும் நான் அதை விட மாட்டேன். இப்ப நான் ஓடி போனா என்னோட வாழ்க்கைக்கான அர்த்தம் என்ன? இப்படி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு கடைசியில இருக்க வர அவனால ரொம்ப முடியல. இந்த கிட்ட வந்துட்ட கொஞ்சம் தான். இங்க ரூமியாவும் அதை பார்த்துட்டு, இருங்க நான் உங்களை ஹீல் பண்றேன் அப்படியே நம்ம ஹீரோவை ஹீல் பண்ணி விட என்னோட பவர் திரும்பி வந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி பவர் கொடுக்கறவங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கு, ஆம்பிளிஃபையர்ஸ். அடுத்த நம்ம ஹீரோ அந்த கடைசி லைனையும் பிரேக் பண்ணி விட அது பயங்கரம் பண்ணுது. அதை தூரத்துல இருந்து சிஸ்டியும் பாக்குறா. அதே நேரத்துல இந்த ப்ரொஃபசரும் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இல்ல ஒன்னு பாக்கி இருக்கு அப்படி சொன்ன நம்ம ஹீரோ மூஞ்சிலே ஒன்னு குத்த டக்கன் சீன் கட் பண்ணி சிஸ்டியும் இங்க வந்து பாக்குறா. வாத்தி என்னாச்சு? அமைதியாரு, தூங்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்னன்னா ரூமியா தான் பிரின்சஸ் எமியானாங்கிறது என்னால நம்ப முடியல. ஏன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி எமியானா நோய்வாய்ப்பட்டு இறந்து போனது மட்டும் தான் தெரியும். அது உண்மைதான். ஏன்னா இந்த விஷயம் எனக்கும் பிரின்சிபலுக்கு மட்டும் தான் தெரியும். சரி இருந்துட்டு போட்டோம், எனக்கு எந்த கவலையும் இல்ல. அப்ப நான் எதுக்கு டீச்சரா இருக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இப்படி பேசிக்கிட்டு இருக்க போய் கீழே இவங்க 2 பேரும் கூப்பிட, யோ வாத்தி நீ பாடத்தை முழுசா முடிக்கலையா, சீக்கிரம் வந்து முடிச்சு விட்டு போ. அதாவது இவங்க என்ன சாதிக்க போறாங்கன்னு பாக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. சரி எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நாட்டோட பிரின்சஸ் என்னன்னா யாரையும் நினைச்சுக்கிட்டு இருக்க, அந்த அல்சானா இம்பீரியல் அகாடமி பத்தி பேசுறப்ப நேத்தி தானே அந்த சம்பவம் நடந்துச்சு. அதுல ஏன் அந்த பொண்ணு இருக்கணும்? அது உங்களுக்கே தெரியும். அந்த இன்சிடென்ட் நடந்ததே பிரின்சஸ் எமியானாக்காக தான். அப்ப மேஜிஸ்ட்ரி வந்து பிரின்சஸ் பாதுகாப்பா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. சரியா சொல்றீங்க. அப்படியே இவங்க 2 பேரும் குவீன் அலெக்சியா வந்து பாக்க, மேஜிஸ்ட்ரி நீங்க சொன்னபடி இம்பீரியல் கமாண்டரான ஜீலோஸை கூட்டிட்டு வந்திருக்கேன். குவீன் நீங்க எந்த பாதுகாப்பும் இல்லாம அந்த அகாடமிக்கு போறீங்க. இந்த விஷயம் மட்டும் யாருக்காச்சும் வெளில தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பா பிரின்சஸ்க்கு ஏதாச்சும் ஆபத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு செக்யூரிட்டி டைட்டா தான் வச்சிருக்கோம். நீங்க இதுக்கப்புறம் வெளில போகாம இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். சொன்னதுக்கு நன்றி, இதுக்கப்புறம் நான் போக மாட்டேன். அப்படியே அவரும் போக, உன்னை பிரிஞ்சு 3 வருஷம் ஆயிடுச்சு, கண்டிப்பா நீ என்ன வெறுக்க ஆரம்பிச்சிருப்ப. என்னோட ஆசை எல்லாம் நீ நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் என்னன்னா டோர்னமெண்ட்டுக்கு யார் வரீங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அடுத்த வாரம் ஒரு டோர்னமெண்ட் வருதுல, முடிஞ்ச அளவுக்கு இல்லாட்டி கேட்டு பார்க்க யாருமே வரலன்னு தான் சொல்றாங்க. அப்ப நீயுமா வரல? ஆமா எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. என்ன எல்லாரும் இப்படி சொல்றீங்க? இது ஒரு அரிய வாய்ப்பு. ஏன்னா லாஸ்ட் இயர் நிறைய பேர் கலந்துக்கவே இல்ல. எங்களால முடியாது. ஏன்னா இந்த வருஷம் ராணி வராங்க. ராணிக்கு முன்னாடி நாங்க தோத்து போனோம்னா இருக்கிறதுலே அதான் பெரிய அவமானம். அதுக்கு
சிஸ்டியும் சீரியஸாவா? அப்கோர்ஸ் நம்ம ஹீரோ உள்ள பூந்து என்னட்ட விட்டுருங்க, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். சிஸ்டியும் பாத்துட்டு இவன் வந்தா கண்டிப்பா எதுவும் உருப்படாது, பாக்குறப்பே தெரியுது நீ ரொம்ப குழப்பமா இருக்குன்னு. அதனால ஒயிட் கேட் அந்த லிஸ்டா கூடு. யோ வாத்தி, நான் பல வாட்டி சொல்லிட்டேன் நீ ஒயிட் கேட்னு சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு. சரி கூடு, யாரும் எதனாச்சும் பயப்பட தேவையில்ல. நான் இருக்கிற வரையும் கண்டிப்பா எல்லா போட்டியில ஜெயிப்போம். அடுத்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேம் பிரிச்சு விட டீச்சர் கிளென் அவரோட வேலையை சரியா செய்யறாரு. சார் எதுக்கு சார் என்ன டுவெல் காம்படிஷன்ல இருந்து ரிமூவ் பண்ணீங்க? அது ரொம்ப சிம்பிள் தான். நீ பெஸ்டா இருந்தாலும் ரொம்ப ஸ்லோவா இருக்க, அந்த ஒரு ஸ்லோவை போட்டி அப்ப இன்னும் ரொம்ப ஸ்லோவா ஆக்கிடும். இப்படி நம்ம ஹீரோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அட்வைஸ் பண்ணி ஒவ்வொரு காம்படிஷன்ல சேர்த்தை விட எல்லாருமே அதை ஏத்துக்கிறாங்க. வாத்தி நம்ம நினைச்சதை விட ரொம்ப ஈஸியாவே வேலையை முடிக்கிறாரு. இதுல இருந்து நல்லாவே தெரியுது அவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே எல்லாமே பண்றாருன்னு. ஆனா உண்மையிலே நம்ம ஹீரோ இப்படி பண்றதுக்கு காரணம், இதுக்கப்புறம் என்னால முடியாது, என் கையில இருக்கிற காசெல்லாம் கரைஞ்சு போய் பட்னியா கிடக்குறேன், ப்ளீஸ் நான் வேலை பாக்குறதுக்கு என்னோட அட்வான்ஸ் வச்சு கொடுங்க, என்னால முடியல. ஏடா வயிறு ரொம்ப நாளா காயுது, வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு ஓட்டிட்டு இருக்கு. அதுக்கு பிரின்சிபலோ என்ன மன்னிச்சிரு, பேமெண்ட் கொடுக்கறதுலாம் நிறைய இஷ்யூ இருக்கு. ஏன்னா வினய விதித்தவன் வினய அறுப்பான், நீ வேலை பார்த்தாதான்டா சம்பளம். அதுல ஹெட் மாஸ்டர் அது சிலிக்காவோட பிரச்சனை. என்னோட பிரச்சனை வந்து இங்க மாட்டிக்கிட்டது இதான், நீ தான் பாத்துக்கடா, ப்ளீஸ் யாராச்சும் இவள்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க. இதை கிட்ட பிரின்சிபலும் போனா போதுன்னு உனக்கு ஒரு போனஸ் தரேன். இன்னும் போனஸ் சொல்லுங்க. நீங்க ஒரு கிளாஸோட இன்ஸ்ட்ரக்டரா இருக்கனால நெக்ஸ்ட் வீக் ஒரு டோர்னமெண்ட் வருது, அதுல உங்களோட கிளாஸ் ஜெயிச்சுனா உங்களுக்கு போனஸ் கொடுப்பாங்க. அந்த போனஸ் உங்களுக்கு வேணுமா வேணாமா? கண்டிப்பா எனக்கு அந்த போனஸ் வேணும். அதே நேரத்துல இவனும் சார் இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ண முடியுமா, ஏன் ஜெயிக்கிறதுக்கு ஏதாச்சும் நீ ஒரு பிளான் வச்சிருக்கியா? நல்லா கேளுங்க சார், ஒவ்வொரு வருஷமும் சிறந்த மாணவர்களை மட்டும்தான் போட்டிக்கு அனுப்புவாங்க. ஏன்னா அப்பல இருந்து இப்ப வரையும் எல்லாருமே இதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓ இப்படி ஒண்ணு இருக்கா? அடுத்தது ஒருத்த கிடைச்சா போதும் எல்லா படியில அவனே சேர்த்து விட்டுறலாம். இதுக்காக போய்க்கிற மாதிரி சிஸ்டம் என்னன்னா, நம்ம டீச்சர் வந்து நம்மள எல்லாரையும் ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லி இருக்காரு. அதனால எல்லாருமே கலந்துப்போம், கண்டிப்பா ஜெயிக்க வைக்கிறது அவரோட பொறுப்பு. எனக்கு இது கூட கரெக்டா தான் படுது. இப்போ ஓகேவா வாத்தி, பண்ணலி கொட்டணும் முடிவு பண்ணிட்ட கொட்டு. இதை கிட்ட ரூமையாவும் இவங்க ரெண்டு பேரும் ஒரே பக்கத்துல இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. அதுக்கப்புறம் சாயங்காலம் போல நம்ம ஹீரோ ரொம்ப சோகத்துல இருக்கான். ஏன்னா மத்த கிளாஸ்ல எல்லாம் ரொம்ப டேலண்டான ஸ்டூடெண்ட்ஸ் தான் அந்த போட்டியில கலந்துக்க போறானுங்க. ஆனா நம்ம ஹீரோ கிளாஸ்ல அடிமட்டத்திலேயே அடிமட்டமா இருக்கிறவனுக்கு தான் கலந்துக்க போறானுங்க. இப்படியே போனிச்சுன்னா கண்டிப்பா போனஸ் கிடைக்காது, சோத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டியதுதான். அதே நேரத்துல கிளாஸ் 1க்கும் கிளாஸ் 2க்கும் சின்னதா முதலாக நம்ம ஹீரோ குறுக்க போந்து ஸ்டூடெண்ட்ஸ் குள்ள எல்லாம் சண்டை போடக்கூடாது. நீங்க என்னோட சீனியர் ஹார்லைட் தானே? என்னோட பேரு ஹேலி ஆஸ்டேட், என்னோட பேரை கூட நான் சரியா சொல்ல முடியாதா? சரி விடுங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களோட கிளாஸும் ட்ரெயின் தானே எடுத்துட்டு இருக்காங்க? ஆமா, என் கிளாஸ்ல இருக்கிற யாருமே தோக்க மாட்டாங்க, ஏன்னா ஜெயிக்கிறது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும், தோக்குறதுனால என்னன்னு தெரியாது. ஆக அற்புதம், வாழ்த்துக்கள் சீனியர். சரி நீங்க அந்த பக்கம் போக, எங்களுக்கு ட்ரைனிங் இருக்கு. என்ன சொல்ற? அதெல்லாம் எங்களால முடியாது. நானும் எதிர்பார்த்தேன் இப்படிதான் சொல்லுவீங்கன்னு. சரி கிளென்லைடர், உங்க கிளாஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் போட்டியில கலந்துக்க வைக்க போறீங்கன்னு கேள்விப்பட்டேன், அது உண்மையா? ஆமா அது உண்மைதான், என் கிளாஸ்ல இருக்க எல்லாருமே போட்டியில கலந்துக்க போறாங்க. இதை பார்த்த இவரும் அட இவங்களா ட்ரைனிங்கே தாக்கு பிடிக்க மாட்டாங்க, அப்படின்னா இந்த டோர்னமெண்ட் வச்சு நம்ம ஒரு பெட் வச்சுக்கலாமா? என்ன சொல்ற? 3 மாசம். இன்னும் 3 மாசம்? இந்த டோர்னமெண்ட்ல நீங்க ஜெயிச்சீங்கன்னா என்னோட அடுத்த 3 மாசம் சம்பளத்தை உங்களுக்கு நான் தந்துடுறேன். அதுவே நான் ஜெயிச்சுட்டேன்னா உங்க 3 மாசம் சம்பள காசை எனக்கு கொடுத்தேன்னா, இருந்தாலும் கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமோ. போடுச்சுன்னா அடுத்த 3 மாசம் உள்ள போறது வெளில வருது தண்ணியா தான் இருக்கும். அதே தலைவரும் என்னோட மியூசிக்கல் ரிசர்ச்சுக்கு நிறைய பணம் தேவைப்படுது, அதனால எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நழுவ விட மாட்டேன். ஏன்னா எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் நான் தோக்குற ஆளே கிடையாது. சரி நானும் என்னோட 3 மாசம் சம்பளத்தை பந்தயம் கட்டுறேன். சீனியர் உங்களுக்கு நிறையவே தைரியம் இருக்கு, ஆனா சீரியஸா எனக்கு தான் இல்ல. அதனால மனசு விட்டு இந்த போட்டி வேணாம்னு சொல்லலான் இருக்கேன். இப்படின்னு 2 பேருமே இந்த போட்டி வேணாம்னு சொல்ல வர சிஸ்டி உள்ள போந்து டீச்சர் ஹாலே நீங்க பண்றது எல்லாம் தப்பா தெரியுது, அவர் தான் அப்படி பண்றாருன்னா நீங்களுமா இதை மட்டும் நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா நான் போய் நேரா அகாடமியோட லீடர்ட்ட போய் சொல்லிடுவேன். நீங்க கூட கரெக்டா தான் சொல்ற. எங்களோட டீச்சர் கிளென்னை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும், அவர் ரொம்ப நேர்மையாவும் போராட்டி தான் இந்த போட்டியில ஜெயிப்பாரு. பாத்தி இப்போ ஓகேவா? நல்லா பண்ற. கிளென்னு என்னை எழுத்ததுக்கு நீ வருத்தப்படுவ இப்படின்னு அந்த ப்ரொஃபசர் சொல்லிட்டு போக, இங்க சிஸ்டி என்ன, நீங்க யாரு எதை நினைச்சு பயப்படாதீங்க, நம்ம வாத்தி நம்மள ஜெயிக்க வைப்பாரு. வாத்தி நான் சரியா தானே சொன்னேன்? நல்லா பண்ற. இவங்க 2 பேரும் ஒரே பக்கத்துல இல்லன்னு நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் ஹீரோ ரொம்ப சீரியஸா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்க, என்ன அவர் உங்க கூட பேச மாட்டாருன்னு ரொம்ப மிஸ் பண்றியா? அதுக்கு சிஸ்டியும் அதெல்லாம் இல்லையா, யாரு கவலைப்பட்டா? ஆனா இவங்களுக்கு நல்லாவே தெரியுது போய் சொல்றான்னு. அதுக்கப்புறம் இவனா கடந்த காலத்துல நடந்ததெல்லாம் நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. நீ பயப்படாத, எப்பயுமே நான் உன் பக்கத்துல இருப்பேன். இப்படி இதெல்லாம் நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு சிஸ்டி வரா. என்ன ஒண்ணு இல்ல நாளைக்கு டோர்னமெண்டா, அதனால அதை நினைச்சு பாத்துக்கிட்டு இருந்தேன். சரியா ரொம்ப டைம் அடிச்சுட்டேன்னு இருக்கு, வா போய் சாப்பிடலாம். நாங்களும் அந்த டோர்னமெண்ட்டை பாக்கணும்னு ஆசைப்பட்டோம், ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலையால எங்களால பார்க்க வர முடியாது. பரவாயில்ல விடுங்கப்பா, பாத்துக்கலாம். பொண்ணுங்களா இவ்வளவு நல்ல பிள்ளைங்களா இருக்காங்க, அவங்க அடிக்கும் போது எனக்கு கண்ணுல இருந்து கண்ணீரா வருது. அதனால நானும் போலான்னு முடிவு பண்ணிட்டேன். இவங்க என்னன்னா பிடிச்சு வச்சுக்கிட்டு கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பு இல்ல, அடுத்த வாட்டி நாங்க ரெக்வெஸ்ட் பண்ணியாச்சு நான் வர ட்ரை பண்றோம். அதே இடத்துல கியூன்னு வந்துகிட்டு இருக்க. என்ன நினைக்கிறீங்க? தூரத்துல இருந்தாலும் அவளை பாக்குறதுக்கு எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மெஜஸ்டி அதுக்கு பதிலா இதை போட்டுக்கிறீங்களா? நல்லா இருக்கும். அப்படியே ராணி ஸ்பீச் கொடுத்து முடிக்க சத்தம் எங்கேயும் கேக்குது, வேற எங்கேயும் இல்ல, நம்ம ஹீரோட வயிற்றுல இருந்துதான். இங்க இவ்வளவு கழுத்துல இருக்க டாலர் பார்க்க ரொம்ப கஷ்டப்படுறா. அதுக்கப்புறம் டோர்னமெண்ட் ஆரம்பிக்க நம்ம ஹீரோட டீம் 3ஆவதா வருது. பாத்தியா 3வது இடம்? 3வது இடமா?
ரொம்ப கஷ்டமாச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, தூரமா இருந்ததுனாலதான் நம்ம 3வது இடம் வந்திருக்கோம். பக்கமா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்டா வந்திருப்போம். ஏன்னா நான் நிறைய கணக்கெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். அதே இடத்துல கிளாஸ் 1 பசங்க வந்து வம்பிழுக்க நம்ம ஹீரோட கிளாஸ் விடுற மாதிரி தெரியல. எங்க டீச்சர் எங்க பக்கம் இருக்கிற வரைக்கும் நாங்க கிளாஸ் 1 கிட்ட தோக்கவே மாட்டோம். கொஞ்சம் இடம் கொடுத்தா மொத்தமா ஏறி உட்காந்துருவான்னு நினைக்கிறேன். அதே இடத்துல சிசிகாவும் பயங்கரமா சிரிக்க, எதுக்கு சிரிக்கிறான்னு பார்த்தா கடலை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ராணி கூடயே சேர்ந்து. அப்படியே இவங்கள நம்ம ஹீரோ பத்தி கேட்க, அவன் சாதாரண ஆள் தான், ஆனா அவன் நினைச்ச என்ன வேணா பண்ண முடியும். ஓ, அவனை நினைக்கும் போது ரொம்ப ஆர்வமா தான் இருக்கு. இங்க இவர்கிட்டயும் ஏதோ ஒண்ணு சொல்ல, இங்க மேட்ச் பயங்கரமா போயிட்டு இருக்கு. வா வா வா, நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கிளாஸ் 2 வேற லெவல்ல வேலையை காட்டுறாங்க. அதாவது நம்ம ஹீரோட டீம் 3வது இடத்துக்கு வந்துருச்சு. நான் இது எதிர்பார்க்கல இவ்வளவு தூரம் வருவாங்கன்னு. அதுக்கப்புறம் இன்னொரு மேட்ச் ஆரம்பிக்க, குட்டி பொண்ணு, இதெல்லாம் நீ தாங்க மாட்டார். நீ கிளாஸ் 5ல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒருத்தன் தானே, அதெல்லாம் நீ பேசக்கூடாது. ஏன்னா என் கிளாஸ்ல இருக்க எல்லாருமே அவங்களோட திறமையை காட்டியிருக்காங்க. அதே மாதிரி நானும் என்னோட திறமையை காட்டணும்னு பாக்குறேன். இங்க கேட்டோம், ரூமியா உன்னால முடியும். இருக்கிறதுல இதுதான் ரொம்ப டஃப்பான போட்டி. இதுல இவ எப்படி ஜெயிக்க போறான்னு தெரியல. சார், இந்த போட்டியை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு, என்ன நடக்குது பொறுத்து இருந்து வைப்போ. உண்மையை சொல்லப்பட எனக்கு என்ன நடக்க போகுது சத்தியமா தெரியாது. அதே நேரத்தில் எங்கேயும் மேட்ச் ஆரம்பிக்க, ஒருத்தர் அவரோட பவர் யூஸ் பண்றாரு. அந்த இதுல இவ தாக்கு பிடிச்சாலும் பக்கத்துல இருக்க சுருண்டு விழுந்தாராம். ஒருத்தர் எலிமினேட் ஆகிவிட்டார் இந்த போட்டியில். சரி, நீங்க ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா? என் கண்டு பூரா தழகாடு போட்டு மேலதான் இருக்கு. ஐயோ, ஒரு பருவட்டு சார், லிமிட்டா ரொம்ப தாட்டிருக்கேன். எல்லாரும் உங்களே தான் பாத்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஒருத்தனா சுருண்டு விட, அந்த பொண்ணு நினைச்சதோட ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கா. அதுக்கு நம்ம இருவாது எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண, இங்க ரூமியா இந்த போட்டியில நான் கண்டிப்பா ஜெயிச்சு தருவேன். கண்டிப்பா ஜெயிப்பியா? கண்டிப்பா ஜெயிப்பேன். ஏன்னா உண்மையான ஃபன்னை இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. விளையாண்டது போது நான் என்னோட ஃபுல் பவர் யூஸ் பண்ண போறேன். அவரும் யூஸ் பண்ண ரூமியா தடுமாறுறா. அவ்வளவுதானா? இல்ல, என்னால முடியும். டக்கு நம்ம ஹீரோ குரூப் வந்து, ரூமியா போதும், நீ இதுக்கு மேல எதுவும் பண்ண வேணாம் இப்படின்னு இவங்க 2 பேரும் ஆறுதலா சொல்ல, தலைவரே இந்த போட்டியில ஜெயிச்சதை நினைச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏதாச்சும் சொல்லுங்களேன். பார்த்தா இவன் செலவு மாதிரி நிக்கிறான். அட, அவன் மட்டே ஆயிட்டானா இந்த போட்டியோட வின்னர் ரூமியா, கிளாஸ் 2. இதை கேட்டோட ரூமியாவுக்கு ஒரு சந்தோஷம் தாங்கல. இங்க கியூனும் பார்த்துட்டு, அவளுக்கு நல்ல நண்பர்களும் நல்ல ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இருக்கறனாலதான் இவ இவ்வளவு தூரம் வந்திருக்கா. இங்க சிலிக்காவோ நீங்க பக்கத்துல போய் பேசலாம்னு சொல்ல, இல்ல தூரத்துல இருந்து பாக்குறதே போதும், அது போதுமா உங்களுக்கு? இப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க, இப்பயே மேஜிஸ்ட்ரி உங்களை பாக்குறதுக்காக 2 பேர் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ கொடுத்த ட்ரைனிங்ல கிளாஸ் 2 என்னன்னா மத்த கிளாஸை விட ரொம்ப சூப்பராகவே பெர்ஃபார்மன்ஸ் பண்றானுங்க. அதுலயே எல்லாரும் நம்ம ஹீரோ தூக்கி வச்சு கொண்டாட, நம்ம ஹீரோக்கு தான் தெரியுமே சாப்பிடாம வயிறு கூவுது. அதே நேரத்துல இவங்க 2 பேரும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, அவன் கிளென் தானே? ஆமா, அவன் ஒரு வார்த்தை கூட நம்மள்ட்ட சொல்லாம போயிட்டான். இவன நைஸா கிளம்ப, எங்க போற? ஆல்பர்ட், நீங்க நினைக்கிறதா நான் பண்ண போனேன். நான் எதுவுமே நினைக்கலையே. அப்பனா சரி, ஒரு சின்ன கணக்கு இருக்கு, நான் முடிச்சுட்டு வரேன். இப்பயும் என்ன ஆல்பர்ட், நான் கிளென்னாச்சு பாத்துட்டு வரேன். இல்ல, அவன்கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு. இருந்தாலும் இப்ப நம்மளோட மிஷன் தான் முக்கியம். இப்ப நமக்கு அதாவது இவங்களோட மிஷன் என்ன, ராணிக்கு ஏதாவது பாத்துக்கிறது. அது மட்டும் இல்லாம இம்பீரியல் ஆர்மிக்குள்ளேயே சில பேர் உள்ள நுழைஞ்சிருக்கானுங்க. அவனுக்கு யாராருன்னு நம்ம சீக்கிரமா கண்டுபிடிச்சாகணும். ஏன்னா மேஜஸ்ட்ரிக்கு எதிராக ஏதாச்சும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேற வார்த்தையா சொல்லணும்னா, கிளென்னோட முடிக்க வேண்டிய ஒரு வேலை இருக்கு, அதை நான் முடிச்சாகணும். அதானே? நீ ரொம்ப ஓவராத போற. அதுக்கப்புறம் மத்தியானமாக பசங்க எல்லாம் ரகரகமா சாப்பிட்டு இருக்கானுங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு தான் பாவம் ஒண்ணு இல்ல, சேலரி வர வரையும் பட்னியா தான் கிடக்கணும் போல இருக்கு. அதே நேரத்துல லின்னுங்கிற பொண்ணு வந்து நம்ம ஹீரோவை பார்க்க வரா. சொல்லி லின், ஏதாச்சும் ப்ராப்ளமா? பணத்தை தவிர எதா கேட்டா நான் கண்டிப்பா பண்றேன். டீச்சர் கிளென், ஆஃப்டர்நூன் என்னோட கான்டெஸ்ட் தான், ஆனா அதுல எப்படி இது பண்றதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. உன்னோட இது என்ன? டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப ஈஸி தானே, ஆனா நானும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன். இல்லூஷன் எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. அப்பனா நீ அந்த போட்டியில கலந்துக்கணும்னு ஆசைப்படுறியா? ஆமா, ஏன்னா அப்பதான் என்னால வேற ஒருத்தர் மாதிரி மாற முடியும். அப்பனா நீ உன்னோட இஷ்டப்படியே பண்ணு. ஏன்னா இந்த மேஜிக் டோர்னமெண்ட் எல்லாமே உங்களுக்காக தான் நடக்குது. இருந்தாலும் சார், அது எப்படின்னு கொஞ்சம் செஞ்சு காட்டினீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அது வந்து நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எமினா மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக எப்படி இருக்கு? வெளில பாக்குறப்ப ரொம்ப டிஃபரெண்டாலாம் இருக்குது, ஒரே மாதிரி தான் இருக்கும். என்னால நம்ப முடியல, வாய்ஸ் வரி மாறிடுச்சு. அப்படியா? எனக்கு அந்த எந்த டிஃபரெண்டும் தெரியல. இருந்தாலும் எதனாச்சு கவலைப்படாது, உன்னால கண்டிப்பா பண்ண முடியும். என்னால பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும். நம்பிக்கை தானே எல்லாம். வாய்ஸ்ல இருந்து எல்லாமே ரூமியா மாதிரி இருந்தாலும் சொல்ற மாடுலேஷன்ல தான் உங்களை கண்டுபிடிக்க முடியுது. சரி, ஓகே சார், எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போக, அதே நேரத்துல சிஸ்டி அங்க வரா. ரூமியா எங்க போன? உன்னை தேடிட்டு இருந்த தெரியுமா? வா, மத்தியான சாப்பாடு சாப்பிடலாம் இப்படின்னு சிஸ்டி சொல்ல, நம்ம ஹீரோ ரூமியாவே மாறிடுறான். இருந்தாலும் ரூமியா வாத்தின்னு நினைக்கும் போது கொஞ்சம் பயமாவே இருக்கு. ஏன்னா அவன் எப்ப வேணா வந்து நமக்கு பிரச்சனை கொடுக்கலாம். உன்னை பாக்குறப்ப நீ ரொம்ப பசியில இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, ரொம்ப பசியில இருக்கு அப்படின்னு அதை வாங்கி வாயில எடுத்து வைக்கலான்னு போக, அந்த இடத்துக்கு ஒரிஜினல் ரூமியா வரா. என்னது, 2 ரூமியாவா? கொஞ்சம் வாத்தி, உனக்கு வேற வேலை இல்லையா? பசின்னு வந்துட்டா 10 பறந்து போகல, அப்புறம் பறந்து போ அப்படின்னு தூக்கி அடிக்கிற. சாப்பாட்டுக்காக வாத்தி இந்த மாதிரி எல்லாம் இறங்குவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. கலங்கத்தால இந்த சாப்பாடு ரெடி பண்றதுக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. இப்படியே சிஸ்டி புலம்பிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோனா அந்த ஒயிட் கட் இப்படி பண்ணுவாருன்னு நினைச்சு கூட பாக்கல. எனக்கு கண்ணு இரட்டிக்கிட்டு வருது. ஒருவேளை நான் போக போறேனா இப்படின்னு நம்ம ஹீரோ பசியில புலம்பிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ரூமியா வந்து சாப்பாடு கொடுக்குற. நீங்க பசியில இருப்பீங்க எனக்கு நல்லாவே தெரியும், அதனாலதான் சாப்பாடு எடுத்து வந்திருக்க, சாப்பிடுங்க. நீ இனிமே என்னோட ஸ்டூடெண்ட் கிடையாது, நீ என்னோட ஏஞ்சல். இனிமே உன்ன ஏஞ்சல் தான் சொல்லி கூப்பிட போற. இது ரொம்ப நல்லா இருக்கு, இதை நீயா பண்ண? எனக்கு சமைக்கவும் தெரியாது, சமையக்கட்டுக்கு போனதும் கிடையாது. அப்பனா யாரு இது உனக்கு கொடுத்தா? யாருன்னு சொல்ல
சொல்ல மாட்டேன், ஆனா எதுக்காக பண்ணாங்க சொல்றேன். ஒரு பொண்ணுன்னா ஒரு பையனுக்காக காலங்காத்தால கிளம்பி சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கா. ஆனா அந்த பையனா அந்த பொண்ணு கூட சண்டை போட்டதுல அந்த சாப்பாடை கொடுக்க முடியாம போயிடுச்சு. அதனால நான் என்ன பண்ண, அந்த சாப்பாடு வேஸ்ட் ஆக போக கூடாதுன்னு அந்த சாப்பாடு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஓ, அப்பனா அந்த சாப்பாடு தான் என்கிட்ட இருக்கா? சரியா சொல்றீங்க. இதுல இருந்து எனக்கு தெரிவது என்னவென்றால், வாத்தியாரானா வாய்ப்பு இருக்கு. நான் இப்ப சொன்னது எல்லாத்தையும் கேட்டு இருக்கீங்க. தப்பு யார் மேல இருக்கு? அந்த பொண்ணு மேலயா அந்த பையன் மேலயா? கண்டிப்பா அந்த பையன் மேலதான். ஏன்னா ஒரு பொண்ணு காலங்காத்தால கிளம்பி அந்த பையனுக்காக சாப்பாடு ரெடி பண்ணி வந்திருக்கா. ஆனா அந்த பையன் சாப்பாடு வாங்காம அந்த பொண்ணு கூட சண்டை போட்டிருக்கான். இப்ப யார் மேல தப்பு இருக்கு? அந்த பையன் மேல தானே. ஆனா எப்படி இருந்தாலும் சாப்பாடு வேஸ்டா போல, அது ஒரு சந்தோஷம் தான். அந்த பொண்ணுக்கு தேங்க்ஸ் சொல்லிடு. ஏன்னா அந்த சாப்பாடு நான் சொல்றேன், கண்டிப்பா சொல்லிடுறேன். இப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு கோயில் வராங்க. அதை பார்க்காம நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்க, ராணி நீங்களா இங்கேயே வரும்? ஒரு சைன் தான் கண்ணா சொன்னா, அதுக்குள்ள எங்க போனான்னு தெரியல. ஹெட் மாஸ்டர் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, பிரச்சனை ஆரம்பிக்க போதுன்னு என்னோட ஆள் மனசு ஏதோ சொல்லுது. அதுக்கேத்த மாதிரி இவ்வளவு அந்த விஷயத்த வந்து சொல்ல ஷாக் ஆயிடுறா இவளே. இங்க நம்ம ஹீரோ குடிஞ்ச தர நம்பராம இருக்க, பிளீஸ் உங்க தலையை உயர்த்துங்க. ஏன்னா நான் உங்களுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இந்த நேஷனுக்காக நீங்க உங்களே அர்ப்பணிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்க இப்ப கார்ட்ஸ்ல இருந்து வெளில போயிட்டீங்க. பரவாயில்ல விடுங்க, அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கல. இருந்தாலும் மேஜிஸ்ட்ரிங்க கார்ட்ஸ் இல்லாம வர்றதுக்கு காரணம் நான் வந்ததே நான் பார்க்கதான். எப்படி இருக்கு? பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நீ ஆசைப்பட்ட மாதிரி தானே உன்னோட லைஃபும் போயிட்டு இருக்கு. இங்க ரூமியா கழுத்து இருக்க டாலர் பார்த்துட்டு மேஜிஸ்ட்ரி நான் மன்னிச்சிருங்க. பாக்குறது நான் பிறந்த எமையான மாதிரி இருந்தாலும் உண்மையிலேயே நான் ரூமியான டிங்கிள் இப்படி நான் சொல்லவும், ஆமா நீ சரியா சொல்ற. அந்த பொண்ணு 3 வருஷத்துக்கு முன்னாடியே நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டா. இருந்தாலும் ரூமியா உன்னை இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு கொண்டு வந்ததுக்கு என்ன மன்னிச்சிரு. நீங்க மன்னிப்பே கேட்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து ஓடி போயிடுறா. நான் வரும்போதே நினைச்சா அவ என்ன ஏத்துக்க மாட்டான்னு. அதே மாதிரிதான் இப்பயும் பண்றான். சரிங்களா, நான் கிளம்புறேன், பார்த்து பத்திரமா இருந்துக்க இப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக, இவர் என்ன மேஜிஸ்ட்ரேட் சுத்தப்பட்டு உங்களோட பாதுகாப்பு இப்போ ரொம்ப முக்கியம். அதனால நான் சொல்றதை நல்லா கேளுங்க. அதே நேரத்துல இந்த விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சிட எங்க போற? நம்மளோட எதிரிகளை கொல்றதுக்கு இம்பீரியல் கார்ட்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு சோல்ஜர்ஸும் மேஜிஸ்ட்ரிக்காக ராயலா இருப்பாங்க. அதனால அவங்க யாருமே எதிரிகளா இருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். அப்ப நம்மளோட எதிரியை மாத்தினா மட்டும் போதும்ல. இவ சொல்றதுலேயே நல்லாவே பெறுது. இவ எங்க சுத்தினாலும் நேரம் நம்ம ஹீரோட்ட தான் வரா. அதே இதுல போட்டியும் வரப்ப போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ எதையும் நினைச்சு பாக்குறா. டக்கு நம்ம சிஸ்டம் முன்னாடி வர, இன்னும் ஒயிட் கேட் மறுபடியும் என்ன பறக்க விடலான்னு வந்திருக்கியா? யோ வாத்தி அதெல்லாம் இல்ல, ரூமியாவை காணும் பாத்தியா? அது நம்ம ஹீரோ நடந்ததெல்லாம் சொல்ல, ஓ இதெல்லாம் நடந்திருக்கா? ஆமா, 4 புறாவளை தேடுறதுக்கு எனக்கு தெம்பு இருக்கு. ஏன்னா பசில இருந்த எனக்கு சாப்பாடு கொடுத்த ஏஞ்சலே அவதான். ஏதோ ஒரு புண்ணியா வந்து அவள் லவ்வருக்காக ரெடி பண்ணிருக்கலாம். ஆனா அந்த பையா அதை ஏத்துக்கலையா. சாப்பாடு வேஸ்டா போக கூடாது என்கிட்ட கொடுத்தா, நான் அதை சாப்பிட்டேன். ஓ அப்படின்னா அந்த சாப்பாடு எப்படி இருந்துச்சு? அது சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்ல, அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு தெரியுமா? இதுக்கு நினைவா ரொம்ப சந்தோஷமா வரா. அதை ரெடி பண்ண அவங்க ரொம்ப பொறுமையா நிதானமா ரெடி பண்ணிருக்காங்க. அது மட்டும் நல்லா சொல்லுவேன். யோவாத்தி பேசுறதை விட்டுட்டு போய் ரூமியாவை கண்டுபிடியா. சரியா சொன்ன. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ரூமியாவை கண்டுபிடிக்க, ஆமா அது என்னது? இதுல ஒருத்தங்களோட போட்டோ இருந்துச்சு. அது விலை மதிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அது ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. அதுக்கிட்ட நம்ம ஹீரோ ஆறுதலா 2 வார்த்தை சொல்ல, மேஜஸ்ட்ரி எதுக்காக என்ன ஒதுக்கினாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் டெவிலால சபிக்கப்பட்டவ. இந்த எபிலிட்டி எனக்கு மட்டும் தான் இருக்கு. அதனால அவங்க நாட்டோட எதிர்காலத்துக்காக என்ன துரத்தி விட்டுட்டாங்க. இருந்தாலும் எனக்கும் ஆசையா தான் இருக்கு அவங்களை கட்டுப்பிடிச்சு என் அம்மான்னு சொல்லணும்னு. ஆனா என்னால முடியுமான்னு தெரியல. அதுக்கு நம்ம ஹீரோவும் அவனோட லைஃப்ல நடந்தது சொல்றான். நான் ஒரு விஷயத்த ஆசைப்பட்டேன், ஆனா அந்த விஷயம் எனக்கு நடக்கவே இல்லை. ஏன்னா நான் ஆசைப்பட்ட பாதை வேற, நான் போன பாதை வேற. இப்ப இருந்தாலும் ரூமியா உனக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை நீ பண்ணு. அதுக்கு ரூமியாவும் எனக்கே தெரியல நான் இப்ப என்ன பண்றதுன்னு. நான் ஒரு உண்மையை சொல்லிட்டா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நான் இம்பீரியல் ஆர்மில மேஜ் சர்விங்கா இருந்தேன். அதனாலே நான் நிறைய வாட்டி நீதிமன்றத்துக்கு போவேன். அப்படி போறப்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒருத்தரை பார்த்தேன். அவங்க கலையில இதே மாதிரி ஒரு லாக்கெட் இருந்துச்சு. அப்படி இவங்க 2 பேரும் அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு இம்பீரியல் காட்ஸ் வரானுங்க. இம்பீரியல் காட்ஸ் தான். நீ தானே ரூமே டிங்கிள்? ஆமா. அடுத்து கத்தி எடுத்து நீட்ட ராணி மேஜஸ்ட்ரி நீ போட்டு தள்ளுறதுக்காக கிரிமினல் பார்த்தோன்னு எங்களுக்கு குற்றச்சாட்டு வந்திருக்கு. அதனால அந்த ஒரு குற்றத்தை வச்சுட்டு நாங்க ஓட்டுறதுக்கு ஒண்ணு முடிவு பண்ணிட்டோம். இதுக்கிட்ட நம்ம ஹீரோ, டேய் யாருக்கு அதுலடா பூ சுத்துறீங்க? ஏதாச்சும் ப்ரூஃப் இருந்தா காமிக்கடா முதல்ல. வெளியாளுக்கெல்லாம் காமிக்கணும்னு எங்களுக்கு இது கிடையாது. அப்பனா வாரண்ட் இல்லாம ஒரு பொண்ணை தூக்கில போட போறீங்களாடா? இது மேஜிஸ்ட்ரியோட டைரக்ட் ஆர்டர். நாங்க அப்படிதான் பண்ணுவோம். இது அநியாயம். நீ அவளை பாதுகாக்க நினைச்சா உன்னையும் தேச துரோகின்னு சொல்லி உன்னையும் கொண்டுடுவோம். ரூமியோ என்ன வேணா பண்ணுங்க, டீச்சரை விட்டுருங்க. ஏய் உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருச்சு? அடுத்த நம்ம ஹீரோ அடிச்சு போட்டு இவளை கூட்டிட்டு போயிடுறானுங்க. கண்ணை முடிக்க எங்கேயும் நகராத, ஏன்னா நகர்ந்தா வலி அதிகமா இருக்கும். அதுக்கு அவளும் பழசெல்லாம் நினைச்சு பாக்குறா. எந்த நாள் வரும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா நான் 3 வருஷத்துக்கு முன்னாடியே சாக வேண்டியது. கண்ணை டைட்டா முடிக்க, கண்ணை மட்டும் தோந்தாத. அப்படி சொன்ன அடுத்த நம்ம ஹீரோ அவனுங்க எல்லாரும் அடிச்சு போட்டு இவளை காப்பாத்த அடிச்சவனுங்க கொஞ்சம் டைட்டா அடிச்சிட்டான்னு நினைக்கிற. கழுத்து ரொம்ப வலிக்குது. டீச்சர் அது என்னது? அது லைட் ஸ்பெல், பெருசா ஒண்ணு இல்ல. இருந்தாலும் சார் எதுக்கு என்ன காப்பாத்துனீங்க? உன்னை காப்பாத்த விட்டா ஒயிட் கட் என்ன தோத்த அடிப்பா. இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி பண்ண கூடாது. ரூமியா மேஜிஸ்ட்ரி இந்த மாதிரி பண்ற ஆள் கிடையாது.
முடியாது. இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க இருக்காங்க. அதே நேரத்துல இம்பீரியல் கார்ட்ஸ் துரத்திட்டு வர நம்ம ஹீரோ ரூமே தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிடுறான். என்னன்னே தெரியல, எனக்கு மட்டும் பிரச்சனை மேல பிரச்சனையா வந்துகிட்டே இருக்கு. டீச்சர் என்ன பிரச்சனை? நான் இம்பீரியல் கார்ட்ஸ் எல்லாம் மீறி போய் எப்படி மேஜிஸ்ட்ரி பார்க்க போறேன்னு தெரியல. கொஞ்சம் இருந்தாலும் நேரா போய் பாக்குறதுக்கு அவசியம் இல்லையே. அடுத்த நம்ம ஹீரோ செலிகாவுக்கு கால் பண்ண, சொல்லு கிளென், நீ மேஜிஸ்ட்ரி பக்கத்துல தானே இருக்க? ஆமா. அப்ப நான் மேஜிஸ்ட்ரி பேசணும். இப்ப என்னால எதுவுமே பண்ண முடியாது. ஏன் எதுவுமே பண்ண முடியாது? நான் மறுபடியும் சொல்றேன், என்னால எதுவும் பண்ண முடியாது. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ரூமே எதுக்கு அவங்க கொல்லணும் முடிவு பண்ணாங்க மேஜிஸ்ட்ரி? கிளென், நான் சொல்றது நல்லா இருக்குல்ல, நம்ம ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். அது ஒன்னால மட்டும் தான் இப்போதைக்கு சரி பண்ண முடியும். அதாவது முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ராணிக்கு முன்னாடி வரப்பாரு. இன்னும் இப்படி சொல்லிட்டு கட் பண்ணிட்டா. இப்ப நம்ம எப்படியாச்சும் ராணிக்கு முன்னாடி போய் ஆகணும். ஆனா எப்படி போறது? இப்படி நியூஸ் வச்சிட்டு இருக்கப்பயா அந்த இடத்துக்கு இவங்க 2 பேரும் வராங்க. அவன் என்னன்னா நேரா வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண. இப்பதான் நமக்கு காமிக்கிறானே, இவ சொல்லி இவ ஷாக் ஆனதுக்கான காரணத்தை, நாங்க மேஜிஸ்ட்ரிக்கு கர்ஸ் உள்ள செயினை தான் கொடுத்துருக்கோம். இப்ப நாங்க நினைச்சா அவங்கள கொல்ல முடியும். அப்பனா நீ டிவைன் மிஸ்டத்தை சேர்ந்தவளா? ஆமா. ராணியை காப்பாத்துறதுக்கு இன்னொரு வழி இருக்கு, அதுவும் சூரிய அஸ்தமனத்துக்குள்ள. இங்க நம்ம ஹீரோ எப்படி அவளோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சிட, இருந்தாலும் அந்த அட்டாக்ல இவளோட ஸ்வாட் உடஞ்சிருது. அடுத்த சண்டே ஒரு ஸ்பெல்ல போட்டு ஒரு ஸ்வாட உள்ள இருந்து வெளில எடுக்க, இவ இந்த மாதிரி எடுக்கிறத பார்த்த ரூமியாவும் அது ஆல்கமியா, அது கூர்மைட் காப்ஸ்ல இருந்து வருவாங்க. நான் இது பார்க்கல. அடுத்த சண்டே நம்ம ஹீரோ பதட்டத்துல ஐஸ் பவரை யூஸ் பண்ண, ஆனா இந்த அட்டாக்ல ஈஸியா தாண்டி கிளென் ரெடியா இருந்துக்க. இங்க இவரு அட்டாக் பண்ண அந்த அட்டாக் இவன் மண்டியில விழுந்துருது. பார்த்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சுல கிளென். ஆல்பர்ட் நீயா? அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போட்டு இவள திருவனா, நான் என்ன பண்ண கிளென்? எப்பயும் பண்றதானே பண்ண, இதை விட்டுதான் நீ கொண்டு இருப்ப. டீச்சர் கிளென், இவங்களா யாருன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இவனுங்களா நான் இம்பீரியல் ஆர்மில இருக்கும்போது கூட வேலை பார்த்த ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இவங்க ஸ்பெஷல் ஃபோர்ஸ் சேர்ந்த ஆல்பர்ட் ரியல். நீ எதை நினைச்சு கொள்ளப்பட தேவையில்ல, இவங்க 2 பேரையும் நம்பலாம். ஆனா இவள மட்டும் நம்பிடாத. ஆல்பர்ட் மிலிட்டரி கேர்ல இருக்கிற ஸ்பெஷல் ஸ்பெல்ல கொஞ்சம் கேர்லெஸ்ஸா நான் யூஸ் பண்ணிட்டேன். கேர்லெஸ் யூஸ் பண்ணியா கொஞ்சம் விட்டு இருந்தா என்ன கொண்டு இருப்பேன். இருந்தாலும் கிளென், ஒரு முக்கியமான விஷயம், மேஜிஸ்ட்ரி சுத்தி இம்பீரியல் கார்ட்ஸ் எல்லாம் இருக்கானுங்க. அவங்களோட பிளான் என்னன்னா இளவரசியை கொல்றது. அவ விஐபி சீட்ல தான் இருக்கா. இருந்தாலும் அவளால 2 பேரை தான் சமாளிக்க முடியும். நீ சொல்றதும் வாட்ஸ்அப் தான். இப்ப என்னதான் பண்றது? ஏன்னா எல்லாருமே சுத்தி வச்சு ரூமியா கிட்டே வரானுங்க. கிளென், நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்ன பிளானு? நம்மளோட எதிரிகளை நான் ஃபர்ஸ்டா போய் அடிச்சுன்னு இருக்கிறேன். அடுத்தது கிளென், நீ போய் அடிச்சுன்னு இருக்கு. கடைசியா ஆல்பர்ட், நீ போய் அடிச்சுன்னு இருக்கு. நீ சொல்ற பிளான் பண்ணா கண்டிப்பா நம்மள அடிச்சுன்னு இருக்கிடுவானுங்க. கொஞ்சம் மூடிட்டு இருக்கியா? கிளென், அவ ஏதாச்சும் வாங்கிட்டு அவன் சொன்னாலா? அவ ஒன்னு சொன்னா, எப்படியாச்சும் ராணிக்கு முன்னாடி மட்டும் வந்துருன்னு சொன்னான். அவ குட்டி சத்தனை விட ரொம்ப கொடூரமானவ தான். ஆனா சொல்ற வார்த்தையெல்லாம் கரெக்டா சொல்லுவான். இவ இந்த மாதிரி சொல்லியிருக்கானா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பிளான் வச்சிருப்பா. அப்ப நான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு பிளான் போட்டாகணும். என்ன பிளான்? அதே நேரத்துல கிளாஸ் ஸ்டூடெண்ட் முன்ன இருந்ததோட ரொம்ப பின் வாங்கிட்டாங்க. ஏன்னா நம்ம டீச்சர் இல்ல, அதனாலேயே எல்லாருமே ரொம்ப ஸ்லோ ஆயிட்டாங்க. அதே நேரத்துல இவங்க 2 பேரும் இடத்துக்கு வர, நீங்க தானே கிளாஸ் 2ல உள்ள பசங்க, நான் கிளென் லேடாரோட பழைய ஃப்ரெண்டு. இது ரீல். கிளென் ஒரு சின்ன பிரச்சனையில மாட்டி இருக்கனால இப்போதைக்கு அவனால வர முடியாது. கூடிய சீக்கிரத்துல வந்துருவா, கவலைப்படாதீங்க. அது கூடிய கிளென் உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்ல சொன்னான். வேற எதுவும் இல்ல, உங்களை இப்போதைக்கு நான் தான் வழி நடத்த போறேன். ஆனா நிச்சயம் எங்களை உங்களால ஜெயிக்க வைக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். ப்ளீஸ் எங்களை நம்புங்க. இதுகிட்ட சிஸ்டியும் ஓகேங்கிறா. ஆனா யாருன்னே தெரியாத உங்களோட கமெண்ட் எப்படி நம்மளால கேட்க முடியும்? நமக்கு யார் சொல்றாங்க முக்கியம் இல்ல, நம்ம கரெக்டா பண்றோமா அதுதான் முக்கியம். இருந்தாலும் சால் இல்லாம எங்களால பண்ண முடியுமான்னு கொஞ்சம் பயமா இருக்கு. சரி, வாத்தி ஒரு நாள் உங்கள்ட்ட சொன்னானே, ஞாபகம் இருக்கா? உங்களால நான் இல்லாம ஜெயிக்க முடியாது பாத்துக்கங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் நான் தான் தேவைப்படும் உங்களுக்கு. அதாவது நம்ம ஹீரோ முன்னாடியே போட்டு வெடத்தி விட்டுருக்கான். இதை நினைச்சு பார்த்த ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பா அவர் இல்லாம நம்ம ஜெயிச்சே தருவோம். அப்படியே இதெல்லாம் தூரத்துல இருந்து பார்த்த கிளாஸ் 1 டீச்சர் என்னன்னா, கிளென் லேடர் இல்லாம கிளாஸ் 2 வந்து ஒன்னுத்துக்கு உதவாக்காரங்க தான். ஈஸியா நம்மளால அவங்கள ஜெயிக்க முடியும். செட்டா உன்னோட திறமையை காமி இப்படின்னு இவர் சொல்ல, இந்த பையன் என்னன்னா ஒரு டிராகனாவே மாறிடுறா. பாருங்க எல்லாரும், செட்டா ஒரு டிராகனாவே மாறி 37 பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கான். இங்க வந்த டிராகனை பார்த்துட்டு என்னால அதை பண்ண முடியுமான்னு தெரியலையே. நீ எதை நினைச்சும் பயப்படாத, கண்டிப்பா உன்னால முடியும். ஏன்னா நம்பிக்கை தானே எல்லாம். இதை கேட்ட இவரும் டீச்சர் கிளென் மாதிரியே தான் பேசுறாரு. அடுத்து கிளாஸ் 2 சேர்ந்த லின், இப்ப அவங்க என்னவா மாற போறாங்க அதை பொறுத்து இருந்து பார்ப்போம். இங்க இவ்வளவு ஸ்பெல்ல போட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆயிடுறானுங்க. ஏன்னா ஒரு ஏஞ்சல் எப்படி இருக்குமோ அந்த அளவு தத்துவமா மாறி இருக்கா. அதுக்கு எல்லாருமே 10க்கு 10 கொடுக்க மொத்தமா 40 பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் நடக்கிற ஒவ்வொரு மேட்ச்லயும் கிளாஸ் 2 தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கு. ஜெயிச்சு டாப் 1க்கே வந்துற பார்த்துட்டு இவருக்கு வயிறு எரியுது. ஏன்னா 3 மாசம் சம்பளம் இல்ல. அதே இடத்துல இவங்களும் தூரம் போயிட்டு இருக்க. அவங்கள பிடிச்சிங்களா இல்லையா? நாங்க தேடிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் எதுக்காக நீங்க மேஜிக் இன்ஸ்ட்ரக்டரை தேடிட்டு இருக்கீங்க சொல்ல முடியுமா? அதுக்கு இவரும் பிரின்சஸ கண்டுபிடிச்சு கொன்னுடுங்க. அதுக்கப்புறம் நடக்கிற ஒவ்வொரு மேட்ச்லயும் கிளாஸ் 2 தான் தாறுமாறா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாருங்க. டேய் வேற லெவல்ல பண்ண. இதெல்லாம் எனக்கு ஜுஜிபி மேட்ரு. அடுத்த ரவுண்ட் உன்னோட தான். ஜெயிப்பியே ஜெயிக்க மாட்டியா? என்ன பத்தி எனக்கு தெரியும், நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. கிளென் இருந்தாலும் இதுதான் சொல்லுவான். ஏன்னா நான் ஒன்னதான் நம்பி இருக்கேன். அதே நேரத்துல எம்பி கார்ட்ஸ் இவங்களை துரத்திட்டு போயிட்டு இருக்க. இங்க 16 பயங்கரமா
அடி வாங்குறா. அவளை நெருப்புலயே கறிக்கிடு. எஸ் சார். சிஸ்டி உன்னால முடியும். டீச்சர் கிளன் உன்னதான் நம்பி இருக்காரு. கண்டிப்பா உன்னால முடியும். இப்படின்னு கிளாஸ் 2ல இருக்கிற எல்லாருமே சிஸ்டியை பத்தி சேர பண்ண. நீ எதை நினைச்சு கவலைப்படாத, கண்டிப்பா உன்னால முடியும். அடுத்து இந்த சிஸ்டி ஒரு ஸ்பெல்ல போட, இது என்ன மாதிரி ஸ்பெல்லுன்னு தெரியலையே. அவ்வளவுதான், இதுக்கு மேல உன்னால தாக்கு பிடிக்க முடியாது. அப்படி சொன்ன அடுத்து இந்த பையப்பிள்ளைய நாக் அவுட் பண்ணிட சிஸ்டி ஜெயிச்சிடறா. ஐயோ 3 மாசம் சம்பளம் காசு போச்சு. அப்படியே சிஸ்டியை எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாட இங்க இம்பீரியல் கார்ட்ஸும் இவங்க 2 பேரும் சுத்து போட்டுட்டாடுங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பரிசு கொடுத்துட்டு இருக்க. ஆல்பர்ட் ரியல் என்ன விஷயம்? பெருசா ஒண்ணு இல்ல மேஜஸ்ட்ரி, இந்த போட்டியோட வின்னரான டீச்சருக்கு உங்க கையால பதக்கம் கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பார்த்தா நம்ம ஹீரோ தான் இவன் நேரம் மாறு வேஷத்துல இருந்து இருக்கான். அதை பார்த்த இவரும் இதுக்கு வாய்ப்பு இல்ல, நீங்க 2 பேரும் ஓடிட்டு தான் இருந்தீங்க. நடுவுல என்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்தேன், அப்ப நாங்க இடம் மாத்திக்கிட்டோம். அதாவது இது எல்லாம் ஒரு இல்யூஷன். இங்க சிஸ்டியும் நீ என் கையை தொடும் போது நீதான் ரூமியான எனக்கு தெரிஞ்சிருச்சு. இவனை நான் இம்பேரியல் கால்ஸை வச்சு பிடிக்க சொல்ல டக்குன்னு செலிக்கா அவளோட பவர் யூஸ் பண்ணி ஒரு பேரியரை போடுறா. நல்ல வேலை பார்த்த செலிக்கா. மேஜிஸ்ட்ரி நீங்க என் முன்னாடி இருக்கணும்ல, எல்லா உண்மைகளையும் நான் சொல்லிடுறேன். உங்க கூட வேலை பார்க்குற பொண்ணும் இவரும் உங்க பேரை வச்சுக்கிட்டு உங்களுக்கே தெரியாம நிறைய வேலை பாக்குறாங்க. அதுல ஒண்ணுதான் ஒண்ணுமே தெரியாத அப்பாவி பொண்ணை கொல்றது. உண்மையை சொல்ல போனா பேரியருக்கு வெளில தான் இம்பீரியல் கார்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. இவ கூட இந்த பொண்ணை பிடிச்சி கொல்லதான் பார்த்தானுங்க. ஏதோ பேரியர் இருந்ததுனால தப்பிச்சா. இதுக்கு இவர் என்னன்னா இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொறுப்பெல்லாம் நானே எடுத்துக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கலான்னு இருந்தேன். ஏன்னா எல்லாமே மேஜிஸ்ட்ரிக்காக தான். மேஜிஸ்ட்ரியை பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை. ஏன்னா இந்த நாட்டோட எதிர்காலமே அவங்களோட கையில தான் இருக்கு. மேஜிஸ்ட்ரி உங்களோட முடிவை சொல்லுங்க. இங்க மேஜிஸ்ட்ரியும் செயினோட கட்டுப்பாட்டுல இருக்கனால ருக்குமியாட்டி எங்களை கொல்ல சொல்லிடுறாங்க. இதுகிட்ட நம்ம ஹீரோ என்ன இப்படி சொல்றீங்க சார்? கடைசியா நானும் ஒரு வாட்டி கேட்டுக்கிறேன், இதெல்லாம் நீங்களா தான் சொல்றீங்களா? ஆமா. அந்த வார்த்தையை கேட்டவனே ருமியாவுக்கு மனசே உடஞ்சிருது. அவங்க சொன்னதை கேட்டீங்களா? இப்ப எனக்கு அதை விட்டா வேற வழி இல்ல. சொன்னவரை சுவாட எடுக்க இன்னும் பாத்துட்டு இருக்க, எனக்கு ஹெல்ப் பண்ணு. என்னால நம்ப முடியல இவங்க இப்படி மாறுவாங்கன்னு. இருந்தாலும் நம்ம ஹீரோ படத்துல நினைச்சு பாக்குறான். அவ என்ன ஏத்துக்க மாட்டா நல்லாவே தெரியும். அப்படி நம்ம ஹீரோ என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்க. இதை ஒன்னால மட்டும் தான் பண்ண முடியும் இப்படின்னு சிலிக்கா சொன்னது நான் வர. மேஜஸ்ட்ரி உங்க கழுத்துல இருக்க நெக்லஸ் ரொம்ப அழகா இருக்கு. ஆமா இது என்னோட ஃபேவரட். அது ஃபேவரட்டா இருந்தாலும் கொஞ்சம் வெயிட்டா இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால அதை கழட்ட கூடாதா? இல்ல அது எடுக்கணும்னு எனக்கு ஆசை இல்ல. ஏ மேஜி நீ என்ன பண்ணலான் இருக்க? ஏ ரூமியா உண்மையிலே உங்க அம்மாவுக்கு ஒன்னு பிடிக்கும். அடிசைன் அது செயினை கழட்டுறதுக்காக போக இவன் அட்டாக் பண்ண அதை பார்த்து ரூமியாவை கதற மேஜஸ்ட்ரி டக்குன்னு கழட்டி போட்டுறாங்க அந்த செயினை. அந்த நெக்லஸ்ல கர்ஸ் இருக்கு. அது ஒருபட்ட நேரத்துல அது மாட்டி இருக்காரு இறந்து போயிடுவாங்க. சொல்ல போனா இருக்கிறதுலே ரொம்ப ஓல்டு டெக்னிக். இதை யூஸ் பண்றதே எல்லாரும் விட்டுட்டாங்க. எனக்கு தெரியுங்களே உன்னால முடியும்னு. இங்க இவரும் அப்பனா ஏன் கர்ஸ் வேலை செய்யல? அதுக்கு காரணம் ஃபுல் ஆர்கானாதான் அப்படின்னு கார்டு எடுத்து காமிக்க இது ஃபுல் ஆர்கானம் தானே, இது குறிப்பிட்ட இடத்துல மேஜிக் எதுவுமே வேலை செய்ய விடாதுல. அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பி மேஜஸ்ட்ரி எல்லாம் ஓகே தானே? இங்க மேஜஸ்ட்ரி என்ன கிட்ட வந்து கட்டி பிடிச்சு அழுவ ஆரம்பிச்சாடுறாங்க. என்ன மன்னிச்சிருமியானா நீ நல்லபடியா இருக்கு, அது வரையும் எனக்கு சந்தோஷம். அதுக்கப்புறம் பேரியர் க்ளோஸ் ஆக எல்லாமே நார்மல் ஆயிடுது. இங்க இவ்வளவு தவிச்சு போறதுக்கு ட்ரை பண்ண இவங்க 2 பேரும் சுத்து போட்டாடுறாங்க. டிவைன் வின்ஸ்டர்ஸ் சேர்ந்த எலினோ ஷாலே எதுக்காக இளவரசியை கொல்லலான்னு வந்த அது சொல்ல புரிய இல்லையா? அது எதுக்காகனா அக்காஸ் ரக்காஸ்க்கு கூட சொல்லலாம். இங்க ரீலோ பின்னாடி வந்து போட்டுதலான்னு பாக்க அவ டெலிபோஸ் ஸ்பெல்ல யூஸ் பண்ணி எப்படி தப்பிச்சு போயிடுறா. இன்னும் சொல்ல வர மேஜிஸ்ட்ரி பக்கத்துல இந்த மெய்டு தான் இதுக்கெல்லாம் காரணமா? ஆமா இப்ப டிவைன் வின்ஸ்டர்ஸ்ல இருக்கிற எல்லாருமே இந்த எம்பேர் பூரா பரவி இருக்கானுங்க. அப்பனா இன்னும் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லாம சொல்ல வரியா? ஆமா நான் போயிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வரேன். அது வரையும் கேர்ஃபுல்லா இரு. ஓகே பாத்து போயிட்டு வாங்க. கிளென் திரும்பி வரப்ப நம்மளோட கணக்கு முடிச்சோன்னு பாத்துக்க. முடிச்சிடலாம். அதே நேரத்துல ரூமியா வந்து கூப்பிட எல்லாம் முடிஞ்சுச்சா? முடிஞ்சு. மேஜிஸ்ட்ரி இப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? அவ நல்லபடியா தான் வளர்ந்திருக்கா, நிறைய விஷயத்த தெரிஞ்சு வச்சிருக்கா. நீங்க எதை நினைச்சு கவலைப்படுறீங்க? எப்பயுமே கிளென் அவ கூடியதா இருப்பான் நீங்க சொன்னபடியே. அதே நேரத்துல ரூமியாவும் நம்ம ஹீரோ கூட பேசிட்டு வரா. எங்க அம்மா கூட ரொம்ப நாள் கழிச்சு நான் பேசியிருக்கேன். எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க என்ன ரொம்ப விரும்புறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ எனக்கு நல்லாவே தெரியுமே. எங்க அம்மா போய் சொல்றாங்கன்னு எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? ஏன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அம்மா தான் என்கிட்ட கட்டுக்கிட்டாங்க. ப்ளீஸ் என்னோட எமியானாவை காப்பாத்துங்க. அவ இப்ப ஆபத்துல இருக்கா. இப்ப எல்லாமே உனக்கு புரியுதா? எனக்கு நல்லாவே நான் இருக்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன காப்பாத்தி எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணீங்களா? இன்னுமா அந்த ப்ராமிஸ் நான் வச்சிருக்க? சரி பரவாயில்ல விடு. எனக்கு ரிவார்டும் கிடைச்சிருக்கு, 3 மாசம் சம்பளமும் கிடைச்சிருக்கு. இப்படி சொன்ன அடிச்சுட்டே பார்த்தா கிளாஸ் ரூமே பாட்டு கூட ஆடிட்டு இருக்காங்க. யோவாத்தி ஏயா லேட்டு இப்படி நீ கட்டி பிடிக்க? ஏ சிஸ்டி என்ன பண்ற? ஒண்ணு இல்ல ஸ்வீட்டுக்காக பிராந்தி கேக்க கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டா. யோவாத்தி நீ மறுபடியும் ரூமையாவை காப்பாத்திருக்க. உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வெயிட் கட்டி நீ ரொம்ப கிட்ட இருக்கு. அப்படியே வெயிட் சார் பில்லு. என்னது என்னோட ரிவார்டும் 3 மாசம் சேலரியும் மொத்தமா போச்சு. அதெல்லாம் முடியாது, எல்லாரும் காசை கலெக்ட் பண்ணுங்க. சார் காசை எடுத்துறவல்ல. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா பாத்தி போதும் இதுக்கு மேல வேணாம். ஏன்னா இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. என்ன இப்படி சொல்லிட்ட? உன்னால இதை தாங்க முடியலனா இதுக்கப்புறம் வரது எதுவுமே உன்னால தாங்க முடியாது. இல்ல இதே போதும் என்னால முடியல. அதுக்கு நம்ம ஹீரோவும் அவனோட சொட்டை எடுத்து அவளுக்கு கொடுக்க இதுல பாத்தியோட ஸ்மெல் அடிக்குது. பாத்தி நீ என்ன ட்ரைனிங் எடுக்கதான் கூப்பிட்டியா? ஆமா அதுக்குதான் கூப்பிட்டேன். நீ ஸ்பெஷல் ட்ரைனிங் சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் வந்தேன். ஆனா இப்படி இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு நம்ம ஹீரோ நீ எப்பயுமே மேஜிக் மட்டுமே எதிர்பார்க்க கூடாது, மத்ததையும் கொஞ்சம் பார்க்கணும். நீங்க பண்றதை பார்த்தா நான் உங்களை ரொம்ப வெறுப்பேத்திட்டு நினைக்கிறேன். அப்கோர்ஸ் அதுவும் ஒரு பார்ட் தான். இவ என்ன சொன்னீங்க? ஒண்ணு இல்ல, நீ ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட் நல்லா கத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு மிலிட்டரி
மேஜிக் பத்தி சொல்லி தரேன். மிலிட்டரி மேஜிக்கா? என்ன கேட்கும்போது பயமா இருக்கா? ஆனா நீ ரூமியை பாதுகாக்கணும்னு நினைச்சினா அது உனக்கு தேவை. ஏன்னா உனக்கு நிறைய பவர் இருந்தா மட்டும் தான் உன்னால ரூமியை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். மிலிட்டரி மேஜிக் ரொம்ப கஷ்டம், கத்துக்கிட்டா மட்டும் போதும், உன்னால என்ன வேணா பண்ண முடியும். கத்துக்கிட்டையும் பரவாயில்ல, இல்ல எனக்கு சொல்லி கொடுங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து நேரம் நம்ம ஹீரோட்ட, என்ன சார் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. யாரு சொன்னா? நானே இப்பதான் வந்தேன். நீ ரூமியாக்காக தான் இவ்வளவு சீக்கிரம் வந்தேன்னு எனக்கு தெரியும். நான் எப்பயுமே இதே நேரத்துல இந்த ஷீட்ல தான் நடந்து போவேன். சரி வாங்க போலாம் அப்படி சொன்ன அடுத்த செகண்ட் ரியல் பின்னாடி வந்து சொல்லுவேன், ஜஸ்ட் மிஸ் கிளீன் உன்னை பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சு, அதனால தான் வந்தேன். அதுக்கு இப்படியா? நான் மட்டும் உன்னை பார்க்கலன்னா கண்டிப்பா என்ன கொண்டு இருப்பேன். இதை நினைச்சு நீ சந்தோஷப்படணும். இது சந்தோஷப்படணுமா? விட்டு தான் நெஞ்சில சுரி இருப்பேன். நம்மளோட நண்பர்களை பார்க்கும்போது இப்படிதான் பண்ணணும்னு ஆல்பர்ட் எனக்கு சொன்னா. அப்பனா இதுக்கு ஆல்பர்ட் தான் காரணமா? ஆல்பர்ட் கையில சிக்கவில்லை அப்போ இருக்கா உனக்கு? அன்னைக்கு வந்த பொண்ணு இவ தானே? ஆமா, இப்ப இவ டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்டா வந்திருக்கா. ஏன் என்ன காரணம்? அது ஏன்னா ரூமியாவை பாதுகாக்கிறதுக்காக இம்பீரியல் கவர்மெண்ட் வந்து இம்பீரியல் ஆர்மில இருக்க ஒருத்தங்கள ஸ்டூடெண்டா அனுப்புறோம்னு சொல்லியிருந்தானே. ஆனா இவ வருவான்னு நான் எதிர்பார்க்கல. அப்பனா நீ எனக்காக தான் வந்திருக்கியா? அதுக்கு ரியலோ? இதுக்கப்புறம் இன்டர்வியூ எடுங்க, நான் கிளென்ன பாதுகாப்பா பாத்துக்கிறேன். எது நீ பாதுகாக்க வேண்டியது ரூமியாவை, கிளென்ன இல்ல. அதாவது என்ன இல்ல எனக்கு புரியல. நான் ரூமியாவை விட கிளென்ன தான் பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன். கிறுக்கு உனக்கு புரியுதா இல்லையா? நீ பாதுகாக்க வேண்டியது ரூமியாவை. அதுக்கு நீ யாருன்னு உண்மையா சொன்ன பிச்சு புடுமிச்சு என்ன நடக்குதுன்னு தெரியலீங்க. அதுக்கப்புறம் கிளாஸ்ல நம்ம கிளாஸ்க்கு புதுசா டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்திருக்கா. இவ பேரு ரியல். சரி உன்னை பத்தி நீயே சொல்லிக்க. அதுக்கு அவளோ ரியல் ரீவட். இருக்கு பேரை மட்டும் கேட்கல, உன்னோட ஹாபி இல்ல உனக்கு எது மேல இஷ்டம் இருக்கோ அதை பத்தி சொல்லு. ஓ நீ அப்படி வரியா? என்னோட பேரு ரியல். நான் இம்பீரியல் ஆர்மில கோர் மேட்ச் கோர்ல ஸ்பெஷல் ஃபோர்ஸ்ல இருக்கேன். ஐயோ விட்ட மொத்தத்தையும் சொல்லிவிட போல இருக்கு. நான் சொல்றது மட்டும் சொல்லு. நான் ஃபியூச்சர்ல இம்பீரியல் ஆர்மில சேர போறேன். நான் இட்டேரிய ரீஜன்ல இருந்து வரேன். அதுவும் இந்த ஸ்கூல்ல படிச்சு பெரிய ஆளா ஆகிறதுக்காக. அவ்வளவுதான், சொல்றதுக்கு பெருசா எதுவும் இல்ல. நான் வேண்டாம் உனக்கு கேட்கலாமா? நீ இட்டேரிய ரீஜன்ல இருந்து வர சொன்ன, அப்பனா கண்டிப்பா நீ ஃபேமிலி இல்லாமலையா வந்த? எனக்கு ஒரு எல்டர் பிரதர் இருந்தான். ஆனா இப்ப இதுக்கப்புறம் இவரோட ஃபேமிலி பத்தி யாரும் கேட்காதீங்க, ஏன்னா இவளுக்கு ரிலேட்டிவ்னு யாரும் கிடையாது. இதுக்கு ரெண்டு பொண்ணுங்களா சோகமாக, சார் அந்த பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அந்த பொண்ணுக்கு உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? அமைகிறோம் சொல்ற அளவுக்கு எதுவும் பெருசா இல்ல. கிளென் தான் எனக்கு எல்லாமே, அவனுக்காக தான் நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். இது கிட்ட எல்லா பொண்ணுங்களும் சந்தோஷப்பட. ஐயோ போச்சு, ஏன் இப்படி சொன்ன? இது கிட்ட 60 லைட்டா பொறாமையாவது. அந்த இதுதான் இந்த பொம்மை மேல காமிக்க. 60 வேற லெவல்ல பண்ற. ஒயிட் கேட் அவ்வளவு தூரத்துல இருக்கிறத நீ அசால்ட்டா அடிச்சிருக்க. அதனால உனக்கு நான் கார் கொடுக்குறேன். எனக்கு தெரியும். நெக்ஸ்ட் ரியல் 60 என்ன ரியல பத்தி லைட்டா பொறாம போறா. அந்த பொண்ணு என்ன பண்ண போறான்னு தெரியல. ஏன்னா அவ இம்பீரியல் ஆர்மில சேரணும் வேற சொல்லிட்டு இருக்கா. ரியல் அவளோட பவர் யூஸ் பண்ண அது டார்கெட் அடிக்க மாட்டேங்குது. நம்ம ஹீரோ இவ மேஜிக் யூஸ் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. இந்த பொண்ணு உண்மையிலே இம்பீரியல் மேஜ் காப்லியா இருக்கா? உன்னால முடியலனா உனக்கு தெரிஞ்சதை மட்டும் பண்ணு. அப்பனா நான் மிலிட்டரி மேஜிக்ல லிமிட்டா யூஸ் பண்றேன். அப்படியே ஸ்பெல்ல போட்டு ஸ்வாட் எடுத்து ஒரு சொருவு கண்டிப்பா எனக்கு 6 கார் தான் கிடைக்கும். பார்த்த பசங்க எல்லாம் பீதில கலக்கிட்டாடுங்க. அதுக்கப்புறம் பசங்க எல்லாரும் இவ்வளவு பயத்தோட பார்க்க, ரியல் மத்தியான சாப்பாடு என்ன சாப்பிடலான்னு இருக்க? மத்தியான சாப்பாடுலாம் வேஸ்ட். நான் 3 நாள் சாப்பிடாம கூட இருந்திருக்கேன். ஒழுங்கா சாப்பிடலன்னா உன்னால சரியா வேலை பார்க்க முடியாது. அதனால வா ஃபுட் கோர்ட் போய் சாப்பாடு வாங்கி சாப்பிடுவோம். இவன் என்ன ஏதோ ஒரு ஏக்கத்தோட இவளை பாத்துக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும்? எனக்கு எது வேணும்? இல்ல பாரு உனக்கு எது வேணாலும் நான் வாங்கி தரேன். இவ்வளவு ஷாபரி மாதிரி இருக்கிற கேக்க பார்க்க உனக்கு வேணுமா? அது செஞ்சு வாங்கி குமிச்சிடுறாளுங்க. என்னாச்சு சிஸ்டி உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு கத்தி நீட்ட. இல்ல எனக்கு இது வேட. அப்ப ஓகே. ரியல் உன்னோட முகத்துல இது ஓடி இருக்கு பாரு. ரொம்ப நன்றி. என்ன எல்லாரும் தூரத்துல பாக்குறீங்க? வாங்க. நீங்க 3 பேர் எப்பயில இருந்து க்ளோஸ் ஆனீங்க? நீ இவ்வளவு வேகமா சாப்பிட தேவையில்ல. யாரும் வாங்கிட்டு வந்து பறிக்க மாட்டாங்க. அதுக்காக சிஸ்டியை பார்க்க அதுக்காக யாரும் வாங்கிட்டு வந்து பறிக்க மாட்டாங்க, கவலைப்படாத. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ரூமியாவை ரியல்ட்ட விடுறது சரியா? இருந்தாலும் மிலிட்டரி இதை பத்தி என்ன நினைக்குது? அதை ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ அவளை பத்தி என்ன நினைக்கிற? எனக்கு தெரிஞ்ச வரையும் அவன் பழகிறதுக்கு இதான் நல்ல வாய்ப்பு, அதனால பழகட்டும்னு விட்டுருக்கேன். ஓ அப்படின்னா சொல்லி கொடுக்கறது வாத்தியோட வேலை தானே? ஆமா, ஃபீல்ட் ட்ரிப் வேற வருது. அவ என்ன எடுக்க போறான்னு எனக்கு சத்தியமா தெரியல. அட ஒரு டீச்சருக்கான எல்லா குணமும் உனக்கு வந்துருச்சு. கொஞ்சம் அமைதியா இருக்கிறியா? என் வழி எனக்கு தான் தெரியும். ஓ அப்படியா? அதுக்கப்புறம் எல்லாரும் ஆல்கமி ரிசர்ச் லேபுக்கு போயிட்டு இருக்க பசங்க எல்லாரும் ரொம்ப சோகமாயிட்டாங்க. ஏன்னா அவனுக்கு ஆசைப்பட்ட ஒண்ணு கூட்டிட்டு போறது இன்னொன்னா இருக்குல்ல. இதுக்கிட்ட நம்ம ஹீரோ, டே பசங்க நம்ம போற இடம் எதுக்கு பக்கத்துல இருக்கு? சார் நம்ம சீனியர் ஐலாண்டுக்கு போறோம். அது ரொம்ப ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் கூட அங்க இருக்கு. எஸ், சீனியர் ஐலாண்ட்ல ரொம்ப வெப்பமா இருக்கும். அதனால பீச்ல எல்லாரும் சிம் சூட் போட்டு தான் சுத்துவாங்க. இது சிம் சூட்டா? பொண்ணுங்களுக்கு வேலை அங்க கம்மி தான். அதனால அவங்க எல்லாரும் மேக்ஸிமம் அங்கதான் இருப்பாளுங்க. அதனால நான் சொல்றதை கேட்டீங்கன்னா எல்லாரும் பார்க்கலாம். கண்டிப்பா சார், கண்டிப்பா. எல்லாரும் இவங்க கூட சேர்ந்துட்டானுங்களா? கண்டிப்பா எவனுமே தர மாட்டானுங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த ஐலாண்டுக்கு வேற அங்க இருக்கிற ஏதாச்சும் ஒரு பொருளை பொண்ணுங்கள்ட்ட விற்கலாம் ட்ரை பண்ண நம்ம ஹீரோ இருக்க வந்து அதெல்லாம் முடியாது. வாங்கிங்க சார், இதெல்லாம் ரொம்ப அரிய பொருள். எங்க அதுலயே இப்போ சுத்திரியாடா ஆல்பர்ட்? அட கண்டுபிடிச்சிட்டியா? இளவரசி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்கிட்ட தான் இருக்கு. ரியல் டைல. அதனால தான் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப ஏன் ரியலை விட்டுட்டு போன? நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ரியல் கிட்ட. ஏன்னா அவர் ரொம்ப ஆபத்தானவன். நீ ஒன்னும் விளையாட்டுக்கு சொல்லல. கிளென் உனக்கு எனக்கு இதை பத்தி நல்லாவே தெரியும். நம்ம ஹீரோ கடந்த காலத்தை கொஞ்சம் கிளறாம இருக்கிறியா? நான் வந்ததே உன்னை வார்னிங் பண்ணிட்டு போகிறதுக்கு தான். அப்படியே சீன் கட் பண்ணி கொஞ்சம் முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, அப்பனா இதான் சீனியர் ஐலாண்டா? பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஆனா பின்னாடி திரும்பி பக்கத்துல ஹீரோ சுருண்டு போயிருக்க. யோ வாத்தி, உனக்கு கடல்ல போறது ஒத்துக்காதா? இப்படி இருக்க நீ எப்படி இம்பீரியல் மேஜான? நான் இந்த இடத்த செலக்ட் பண்ணதுக்கு காரணம் அழகான பொண்ணுங்க நீச்சலோட இந்த இடத்துல சுத்துவாங்க, அதை பாக்குறதுக்காக தான். சரியா பாய்ஸ்? எஸ் சார். ஆமா. இத பார்த்து சிஸ்டியோ, வாத்தி கூட சேர்ந்து நீங்களே கிறுக்காயிடாதீங்கடா. ரூமியாவும் நீங்க மிலிட்டரி மேஜிக் சொல்லி கொடுக்க கூடாதுன்னு நினைச்சு இதெல்லாம் பண்றீங்க. அதுக்கு நம்ம ஹீரோ அதெல்லாம் இல்ல, பிகினிங்ல பார்க்கணும் ஆசையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பீச்ல எல்லா பொண்ணுங்களும் பிகினியோட சுத்த. பசங்களா எப்படி? நீங்க தான் சார் இங்க கடவுள். ராத்திரி வரையும் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கொடுத்துருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு என்ஜாய் பண்ணுங்க. ஓகே சார். நீயும் அவங்க கூட போலையா? நம்ம இங்க ஒன்னும் விளையாடுறதுக்காக வரல, நமக்கு வேலை இருக்கு. சார் பாக்க எப்படி இருக்கா? அழகா தான் இருக்கீங்க. அதோட ஒயிட் கேட் நீயும் பாக்க ரொம்ப அழகா தான் இருக்க. ரியல் என்னாச்சு? ஒண்ணு இல்ல. அம்மா நீங்களா விளையாடுறீங்களா? ஆமா சார், வாலிபால் விளையாடுறோம்.
விளையாடுறோம். நீங்களும் வரீங்களா? வாலிபால் பால். ஓகே, அது பார்த்தா நம்ம ஹீரோ ரெடி ஸ்டெடி அட்டாக். ரெண்டு பக்கமும் மாறி மாறி அடிச்சுக்க. ராத்திரியவே ஆயிடுது. ராத்திரி பசங்க எல்லாரும் பொண்ணுங்க ரூம் போறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்கு. இதுதான் நம்மளோட ஆபரேஷன். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ரெடி. இதுதான் டீச்சர் கிளனுக்கு தெரிஞ்சிச்சுனா அவர் ரவுண்ட் அடிச்சிட்டு வரதுக்கு 30 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே தம்பிங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார் நீங்க எப்படிங்க? அதை குடிங்க. ஆகவே ஆகாது. பொண்ணுங்க ரூமுக்குள்ள ராத்திரி தங்க கூடாது பசங்களாம். அதனால திரும்பி உங்க ரூமுக்கு போயிடுங்க. முடியாது முடியாது அடி சொல்லி சண்டை ஆரம்பிக்க வாத்தியோட அலைஞ்சு எல்லாம் பைத்தியம் ஆயிட்டானுங்க. ரியல் இதை பார்த்துட்டு கிளென் இந்த மாதிரி இருந்து நான் பார்த்ததே கிடையாது. இல்லையே, ஸ்கூல்ல எப்பயுமே அவர் அப்படிதான் இருப்பாரு. இல்ல உண்மையிலே அவன் இப்படி இருக்க மாட்டான். அதனாலதான் நான் அவனை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரியல் என்னாச்சு? அதே சில பொண்ணுங்களா வந்து ரியல் வரியா கார்ட் கேம் விளையாடலாம். கார்ட் கேமா? எனக்கு தெரியாதே, சொல்லி தரீங்களா? சொல்லி தரோம். பாத்தியா, இந்த பொண்ணு எல்லாத்தையும் ரொம்ப சகஜமா பழக ஆரம்பிச்சிட்டான். அதே சில பசங்களை பார்க்க ஷாக் கொடுத்ததுல ரொம்ப ஷாக் ஆயிட்டானுங்க. அந்த பசங்களுக்கு கட்டுப்பாடா இருக்க தெரியாதா? அதே அந்த இடத்துக்கு இவங்க 3 பேர் வர ரியல் பாரு இவ்வளவு அழகா இருக்குன்னு. எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியல, ஒரே மாதிரி தான் இருக்கு. ரியல் உன்னை பார்த்ததுல இருந்து எங்க 2 பேருக்கு ரொம்ப பிடிச்சு நம்ம எல்லாரும் இனிமே ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸா? எனக்கு அது புரியல, இருந்தாலும் எனக்கு இது பிடிச்சிருக்கு. அவ ஏன் இவ கிட்ட கேர்ஃபுல்லா இருக்குன்னு சொன்னா? இவன் நார்மல் பொண்ணு மாதிரி தானே இருக்கா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் தூங்க வச்சுட்டு ரியல் என்ன விஷயம்? நான் உன்னை பாக்குறதுக்காக வந்தேன். எதா இருந்தாலும் நாளைக்கு பாத்துக்கலாம். அப்ப ஏன் என்ன விட்டுட்டு போனேன்? உண்மையை சொல்ல போனா இம்பீரியல் கார்ப்ஸ்ல இருந்து வெளில போனதை நினைச்சு நான் குற்ற உணர்ச்சியோட இருக்கேன். அதை பத்தி இது எனக்கு கேட்காத. கிளென், நீ இல்லாம நான் எதுக்காக வாழ்றேன்னு எனக்கே தெரியல. அப்படிலாம் இல்லையே. இன்னைக்கு தான் ரூமியா ஒயிட் கேட் மத்தவங்க எல்லாரும் கூட ஜாலியா விளையாடல. நீ இனிமே இந்த அகாடமியோட ஒரு ஸ்டூடெண்ட். அந்த இம்பீரியல் மேஜிக் கப்பல மறந்துரு. ஆனா நான் உனக்காக தான் வாழ்றேன். உன்னோட இதுக்காக உன்னோட பிரதர் மாதிரி நீயும் பண்ணாத. நீ என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஆனா அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ரியல் கொஞ்சம் அமைதியா இரு. நான் உன்னை பாதுகாக்கணும்னு நினைக்கிறது என்ன தப்பு? நான் எப்பயும் அவன் பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீ ஏன் என்னை விட்டு தள்ளி போற? ரியல், நீ இப்படி பேசுற ஆள் கிடையாது. இது எல்லாத்துக்கு காரணம் ரூம் அசிஸ்டன்ட். அவங்க 2 பேரும் தான் என்கிட்ட உன்னை பிரிக்கிறாங்க. நீ இப்படி பேசுற ஆள் கிடையாது. எல்லாத்துக்கு காரணம் அவங்க தான் என்கிட்ட உன்னை பிரிக்கிறாங்க. இப்படி சொல்லிட்டு ரியல் அங்க இருந்து ஓடி போயிடுறா. நான் எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே நடக்கல. அப்படி சீன் கட் பண்ணி எங்களோட ஆர்கனைசேஷன்ல நாங்க டீடைலா ரிசர்ச் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு தேவை ஆம்பிளிஃபையர்ஸ் மட்டும் தான். அது கிடைச்சா மட்டும் போதும். அதுக்கப்புறம் எல்லாரும் ஆல்கெமி கிளாஸுக்கு போயிட்டு இருக்க. ரொம்ப நேரம் நம்ம நடந்துட்டு இருக்கோம், இன்னும் போய் சேர்ந்த பாடு இல்ல. உனக்கு கால் வலிக்குதா ரூமியா? எனக்கு எதுவும் வலிக்கல, லைட்டா மனசு வலிக்கிற மாதிரி ஃபீலா இருக்கு. ஏன்னா அவன் காலில இருந்து அவன் நம்ம கிட்ட பேசவே இல்லை. பரவாயில்ல விட, மனசுக்குள்ள ஏதோ ஒன்று நினைச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அப்படியே பேச்சு வாக்குல என்ன பத்தி பேச டக்குன்னு தடிக்கிட்டு கீழே விழுந்துடுறா. ஏன் என்னாச்சு? தொடாத. என்னாச்சு? ரூமியோ மேல அக்கறைப்படுற தப்பா? வாய மூடு. எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். உங்களை கண்டாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்டு ஓடிடுறா. ஒருவேளை அவ உண்மையிலே நம்மள வெறுக்கிறான்னு நினைக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி அதெல்லாம் இல்ல. நேத்து ராத்திரி நான் சொல்லக்கூடாது ஒன்னு சொன்னேன். அப்படி சொன்னதுனால அவன் அப்படி மாறிட்டா. அப்படியே சீன் கட் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாரும் ஆல்கெமி லேபுக்கு வர. நீங்க தானே இம்பீரியல் மேஜிக் அகாடமில இருந்து வந்திருக்கீங்க? ஆமா. என்னோட பேரு பர்ஸ் பவனோன். எங்களோட ஃபீல்ட் ரிசர்ச்சுக்கு எங்களுக்கு கொலா பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இப்படி நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருக்க சைட்ல பார்த்தா எல்லாரும் சுருட்டு போய் படுத்து கிடக்குறா இருக்கு. சிஸ்டி, இப்போதைக்கு அவளை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியுற மாதிரி நிறைய விஷயத்த சொல்றாரு. ஒயிட் ஆல்கெமி உருவாக்குறதுக்கு ஒயிட் மேஜிக் கமெண்ட் பண்ண மட்டும் போதும். அப்படியே பேசிக்கிட்டு அவர் நம்ம ரூமியாவை பார்க்க ரூமியாவை டக்குன்னு பார்த்தாரா. என்னாச்சு ரூமியா? ஒண்ணு இல்ல. அதுக்கப்புறம் பசங்க எல்லாரையும் பிளான்ட்ஸையும் அனிமல்ஸையும் பதப்படுத்தி வச்சிருக்க இடத்த காமிக்க. வா, பாக்குறது ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஆமா, கொஞ்சம் பயமாவும் இருக்கு. இத பாக்குறப்ப எனக்கு ஃபியூச்சர்ல மேஜிக் ஆர்காலஜி ஆகணும்னு எனக்கு ஆசை வந்துருச்சு. அது ஆர்காலஜி இல்ல, சும்மா லைட்டா வாங்கி வளருச்சு. அது மட்டும் இல்லாம சிஸ்டி, இந்த இடத்த பாக்குறப்ப ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது. ஏன் சொல்றேன்னா, இவங்க பண்றது எல்லாத்தையும் பாக்குறப்ப இவங்களும் ஈவில் மேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரூமே பயப்படாத, அந்த ரிசர்ச்லாம் இங்க பண்ண மாட்டாங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இறந்து போனவங்களை மறுபடியும் கொண்டு வரதை பத்தி. ஏன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எம்பையர் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்க. அந்த ப்ராஜெக்டோட பேரு ப்ராஜெக்ட் ரிவைவ். அட, இந்த ஹிஸ்டரி கூட உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் வச்சுக்கிறத நான் இப்பதான் பாக்குறேன். நாங்க நிறைய வாட்டி எங்க கிளாஸ்ல இதை பத்தி பேசியிருக்கோம். குழந்தைகளா, இறந்து போனவங்களை மறுபடியும் உயிரோட கொண்டு வரது சாத்தியமே இல்லாதது. ஆனா எப்படிதான் அந்த மேஜிக் யாராலையும் அழிக்க முடியாது. அதனாலதான் அதை ப்ராஜெக்ட் ரிவைவ்னு சொல்றாங்க. இதுகிட்ட நம்ம ஹீரோ ப்ராஜெக்ட் ரிவைவ் வந்து ஜீன் கோட வச்சு உருவாக்குறது. யார் உயிரோட வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட ஜீனை யூஸ் பண்ணணும். அப்படி பண்றப்ப மெமரிஸ்ல இருக்கிறது எல்லாமே டேட்டாவா மாறும். அது கூட ஈத்தர் தான் உயிரை மறுபடியும் உயிர் பேக்க வைக்கும். நான் இதை கொஞ்சமா தான் சொல்லியிருக்கேன், ஏன்னா அது ரொம்ப சீக்ரெட். யோ வாத்தி, நீ சொன்னது பிரச்சனை இல்லையா? இதுக்கு எதெல்லாம் சொல்ற? எல்லாரும் பேசிடுறதே சரி, நம்மளும் பேசணுங்கிறத பேசுனேன். அப்ப இதெல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்றேன்னா, ஒருத்தரை இன்னொரு காப்பி பண்றது அப்படின்னா அது ரிவ்யூ தானே சொல்லுவாங்க. அது அப்படி கிடையாது. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எப்ப இருந்தாங்களோ அவங்கள மட்டும் தான் அப்படி நகல் எடுக்க முடியும். பயப்படாதீங்க, அதெல்லாம் பல விஷயத்துக்கு முன்னாடியே கை விட்டுட்டாங்க. ஏன்னா ஒருத்தர் உயிரோட கொண்டு வரணும்னா பல பேரை கொள்ள வேண்டியது இருக்கும். ஏன்னா யாரு வாழணும் யாரு வாழக்கூடாதுங்கிற ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை கிடையாது. ப்ராஜெக்ட் ரிவைவ் சீல் வச்சிருந்தாலும் டிவைன் விஸ்டத்துல இருக்கிறவனுக்கு அதை திருடி அந்த ப்ராஜெக்டை சக்சஸ்ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிட்டானுங்க. இருந்தாலும் சிட்டில இருக்கிற எல்லாரும் இதை கட்டுக்கதையா தான் நினைக்கிறாங்க. ஒருத்தர் ரிவைவ் பண்றதுக்கு 3 எலிமெண்ட் தேவை சொன்னீங்க. அதுல இன்னொரு எலிமெண்ட் என்ன? அதை தவிர வேற ஏதாச்சும் தேவைப்படுமா? ப்ராஜெக்ட் ரிவைவ்ங்கிறது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டான விஷயம். அதுக்கு உயிரோட இருக்கணும். நீங்க சொல்ல வரத பார்த்தா இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லங்கிற மாதிரி தான் தோணுது. அதுக்கப்புறம் ரூம்மேட் வந்து சிஸ்டி பேச, மத்தியானம் லஞ்சுக்கு நீ என்ன சாப்பிடலான் இருக்க? நான் கூட இங்க நிறைய பார்த்து வச்சிருக்கேன். என்னாச்சு, நீ அவளே பார்த்துட்டு இருக்க? எனக்கு புரியுது. ரியல், நீ எங்க கூட வந்து மத்தியானம் சாப்பாடு சாப்பிடுறியா? அதுக்கு அவ என்கிட்ட பேசாத சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. நம்ம ஹீரோ ரியல்ட்ட வந்து ரியல் எப்பயுமே தனிமையில இருக்க முடியாது. அதுக்கு
அதுக்கு ரியல் அங்கிருந்து ஓடி போயிடுறா. எல்லாமே அவங்களோட தப்பு தான், அவங்க தான் கிளென் என்கிட்ட பறிச்சுக்கிட்டாங்க இப்படின்னு அவ அழுதுகிட்டே அங்கிருந்து ஓடி கடைசியில பீச்ல போய் நிக்கிறா. ரியல் பாக்குறதுக்கு வேணா இந்த மாதிரி பண்ணலாம், ஆனா மனதளவுல அவர் ஒரு குழந்தை. இந்த ஒரு காரணத்தினால அவளை வெறுத்துறாதீங்க. யாரு வெறுக்கிறா? ரியல் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி சரி அப்படி பாக்காத, நான் போய் கூட்டிட்டு வரேன். அதே நேரத்துல இங்க ரியல் என்ன அழுதுகிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு அவளோட அண்ணன் வரான். ரியல் அழுவாத, அண்ணன் வந்துட்டேன். அண்ணனை பார்த்தோன்னே தங்கச்சி சந்தோஷப்பட இது ஆல்பர்ட் தோட்டத்துல பாத்துறாரு. ஓ கிட்ட நெருங்க கூடாதுன்னு இதெல்லாம் பண்ணி வச்சிருக்க. ஆமா, இன்னைக்கு நீ தனியா தானே இருக்க ஆல்பர்ட். எலினோ சார்லட் நீ வருவேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அப்படியே அவ பேசி ஆல்பர்ட்டை மயக்க வர ஆல்பர்ட் அதுக்கு மசைகிற மாதிரி தெரியல. எனக்கு தெரியும் நீ இப்படிதான் பண்ணுவேன்னு. நீ பிரின்சஸ் வச்சு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்க, அதை நிறுத்திடு, இல்லன்னா என்ன பண்ணுவ சொல்றதுக்கு இருக்க மாட்டேன். அப்படியே பார்த்தலாம் சொல்லிட்டு அவ ஃபயர் அட்டாக் பண்ண ஆல்பர்ட் ஷீல்டு வச்சு தடுத்துறாரு. இருந்தாலும் அவளோட பவரை வச்சு ஜாம்பிஸை வெளில கொண்டு வர நாயா வஞ்சகி, நான் இதை எதிர்பார்க்கல. அடிச்சாலி டாக் போட வச்சு அந்த ஜாம்பிஸ் எல்லாம் போடுதல்ல, அதை பார்த்து ப்ளீஸ் எதுவும் என்ன பண்ணிடாது, ஓவரா நடிக்காத. கண்டுபிடிச்சிட்டேன், நான் இதுவரை சந்திச்ச ஈவில் மேஜஸ்ல இவ ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கான். இப்ப நான் என்ன பண்றது? இப்படி இங்க சண்டை நடந்துட்டு இருக்க இவங்க ரெண்டு பேரும் என்னன்னா ரியலே நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம என்ன தப்பு பண்ணோம்? அவ நல்லா தானே இருந்தா நம்ம கூட. எப்படியாச்சும் வாத்தி பேசி ரியலை கூட்டிட்டு வந்துருவா. அதுக்குள்ள நான் சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிறேன், ஏன்னா ரெண்டு பேரும் பசையோட வந்தாங்கன்னா என்ன பண்றது? அதே நேரத்துல அண்ணா நீ உயிரோடையா இருக்க, நீ செத்துட்டல நான் நினைச்சேன். அந்த ஆர்கனைசேஷன் அன்னைக்கு என்ன கொன்னது உண்மைதான். அந்த நேரத்துல அதை பாக்குறப்ப நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ரியல் நான் சொல்றது நல்லா கேளு. ரூமியா டிங்கல் எங்களோட ஆர்கனைசேஷனுக்கு தேவைப்படுறா, ஆனா அதுக்கு தடையா கிளென் ரேடா இருக்கான். அதனால நான் சொல்ல வருது என்னன்னு உனக்கு புரியும் நினைக்கிறேன். அது கேட்டோடனே அவ கிளென் கூட இருந்ததை நினைச்சு பாக்க, இதை பண்ணினா நீ ஃப்ரீ ஆயிடுவ. என்ன ரியல் என்ன பாதுகாக்காம மறுபடியும் என்ன கைவிடலான்னு நினைக்கிறியா? இப்படி இவன் ரியலை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்தாரான். ரியலை விட்டு தள்ளி போ. கிளென் ரேடா நீ என்ன பத்தி கேள்விப்பட்டிருக்கா? கண்டிப்பா நீ டிவைன் இஷ்டத்தை சேர்ந்தவனா தான் இருக்கணும். நீ ரியல்ட்ட என்ன பேசுனே எனக்கு சரியா தெரியல. இருந்தாலும் உன்னால எந்த மேஜிக்கும் யூஸ் பண்ணி என் கூட சண்டை போட முடியாது, ஏன்னா ஃபுல் ஆர்கானா இருக்கு. இப்படி நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருக்க ரியல் என்ன ஸ்வாட் எடுத்து முதுவேலையே சொருவிடுறா. அந்த சொருவேலையே நம்ம ஹீரோ ஸ்பாட் அவுட். இப்ப நான் யாருக்காக வாழ போறேன்னா என்னோட அண்ணனுக்காக வாழ போறேன். அதே ஆல்பர்ட்டுக்கு நம்ம ஹீரோ இறந்து போயிட்டான்ங்கிற விஷயம் தெரிஞ்சிருது. ஆகா நினைச்சு வருத்தப்படு அப்படி சொல்லிட்டு அவ அங்கிருந்து மறைஞ்சு போயிடுறா. இப்ப இவ எங்க போயிட்டு இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதே நேரத்துல முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். இருந்தாலும் அவங்க வந்திருப்பாங்களான்னு எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. ஆமா என்ன சத்தம் அப்படின்னு கதை திறந்து பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறா. ரூமியா ரூமியா உனக்கு என்னாச்சு? பயப்படாத, அவளை நான் கொல்லல. அப்பனா வாத்தி எங்க? கிளென்னா கொன்னுட்டேன். அது கிட்ட சிஸ்டியால அது ஏத்துக்கவே முடியல. இப்ப நான் ரிசர்ச்சர்ஸோட சேர்ந்துட்டேன். அதனால இப்ப இருந்தாலும் நான் இப்ப உன்னோட எதிரி. எனக்கு இப்ப தேவை ரூமியா, அவளை நான் எடுத்துட்டு போறேன். அது கிட்ட சிஸ்டியும் நவராத, நவந்து உன்னை அட்டாக் பண்ணிடுவேன். அப்ப நான் இதை பண்றது கூட மாட்டேன். இதுக்கு சிஸ்டி பழசெல்லாம் நினைச்சு பாக்குறா. இல்ல இப்படி நடக்க கூடாது, உனக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சிடுச்சு அப்படி சொன்ன இடத்துல ரூமியாவை அவ கடத்திட்டு போயிடுறா. என்னால எதுவும் பண்ண முடியல, ரூமியாவை என்னால காப்பாற்ற முடியல. சண்டை போட நினைச்சிருந்தா சண்டை போட்டிருப்பேன். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு உதவி செய்யறது கூட யாருமே இல்லையே. இப்படின்னு இவ புலம்பிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஆல்பர்ட் வராரு, அதுவும் ஹீரோ தூக்கிட்டு. அப்படியே அவன் ரத்தத்தை பார்த்திருக்காதர, பயப்படாத, அவன் இன்னும் மூச்சு விட்டுட்டு தான் இருக்கான். இருந்தாலும் நம்ம சீக்கிரமா அவனை குணமாக்கி ஆகணும், ஏன்னா அவன் ரீப்பர் சாயாலால தாக்கப்பட்டிருக்கான். அதனால இப்ப நீ உன்னோட பலத்தை கொடுத்தாகணும். நீங்க இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? ஹீலிங் மேஜிக் மட்டும் ஒர்க் ஆகலனா என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு அவ அழுவ ஆரம்பிச்சறா. அழுவுறதும் கத்துறது மட்டும் எதுக்கு தீர்வாயிடாது. ஒருவேளை நீ அவனை கொல்லணும்னு நினைச்சீங்கன்னா இப்படியே அழுதுகிட்டே இல்லங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்? அதுக்கு ஆல்பர்ட்டும் இதை பண்றதை தவிர நமக்கு வேற வழி இல்ல. ஒயிட் மேஜிக் ரிச்சுவல், ஆனா அதுக்கு ரொம்ப அதிகமான மானா தேவை. சரியா சொல்லணும்னா உன்னோட மானாவும் தேவை. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. சரி நான் ரிச்சுவலுக்கான எல்லா ஏற்பாடு நான் பண்றேன். இதுல நீ டெம்பரவரி சர்வெண்ட் அவனுக்கு இருக்க போற. கொஞ்சம் அவனோட மூச்சு நின்றுடுச்சு. இதுக்கிட்ட கதறா. இருந்தாலும் அவனுக்கு நாடி துடிப்பு கொஞ்சமா இருக்கு. அதனால ஃபைபல் ரிச்சுவல் ஆரம்பிக்கிற வரையும் அவனுக்கு சிபிஆர் கொடு. என்னது சிபிஆரா? நீ ஒரு ஸ்டூடெண்ட், இதை பத்திலாம் உனக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். எனக்கு தெரியும், ஆனா பேசுறதுக்குலாம் நமக்கு நேரமே இல்ல. சீக்கிரம் அதுகிட்ட சிஸ்டியும் நம்ம ஹீரோவுக்கு சிபிஆர் கொடுக்க அப்படி சிங் கட் பண்ணி ரூமி அவன் கண்ணு முடிச்சு பாக்குறா. ஒரு வழியா நீ கண்ணு முடிச்சிட்ட. நடந்த சம்பவத்துக்கு எல்லாத்துக்கும் நான் சாரி கேட்டுக்கிறேன், ஏன்னா இதுக்கு காரணம் என்னோட உடன்பிறப்பு. ரியல் டீச்சருக்கு என்னாச்சு? என்ன பண்ணாலும் அவன் வர போறதுல, ஏன்னா ரியல் அவனை கொன்னுட்டா. அதுக்கிட்ட இவளும் ரியல் நீ அதை கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டேன், எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு ரியலும் சாரி. ரியல் ஏன் இப்படி பண்ண? நான் எதுக்காக பண்ணேன்னு எனக்கு தெரியல, ஆனா நான் வாழணுங்கிறதுக்காக தான் பண்ணேன். அப்படியே சீன் கட் பண்ணி ஒரு குட்டி பொண்ணு நான் உயிருக்கு போராடிட்டு இருக்கா. சாரி நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேன். பார்த்தா அது உண்மையிலே நம்ம ஹீரோக்கு வந்த கனவு. நீ எப்பயும் போல நார்மல் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். அட இதுக்கு நீ தான் காரணமா? அப்பனா நான் உனக்கு கடன் பட்டிருக்கேன். அதுக்கு ஆல்பர்ட்டும் நீ தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன்னா ஃபைபலுக்கு சொல்லு, ஏன்னா அவ இல்லாம ரிவைவர் வேலை செஞ்சிருக்காது. சொல்லப்போனா அவளை நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு மானா கெப்பாசிட்டி இருக்கு. இதுக்கிட்ட நம்ம ஹீரோவும் ஏற்கனவே நான் தெளிவில்லாம தான் இருக்கேன். இருந்தாலும் ஒயிட் கேட் உன்னை என்ன சொல்றேன்னு
என்னன்னே தெரியல. அப்பனா இளவரசியை காப்பாத்துறதுக்கு அவளை நம்ம நம்பலாம். சரி ஆல்பர்ட், நம்ம இப்ப என்ன நிலைமையில இருக்கான்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? அதுக்கு ஆல்பர்ட்டும், நான் தான் அப்பயே சொன்னேன் ரியல்ட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருன்னு. அப்பனா நீ ஆல்ரெடி இதை பத்தி சந்தேகப்பட்டிருக்க. அப்பனா டிவைன் விஸ்டத்துல இருக்கிறவனுங்க ஏதோ ஒரு பெரிய பிளானா பண்ணிட்டு இருக்கானுங்க. சரியா சொல்ல போனா சந்தேகத்துக்கிடமா நிறைய பணம் புழக்கமே இருக்கு. அதுவும் இந்த ஆல்கமி லேபுக்கும் பக்கத்துல தான். ஏன்னா வேர்ல்மோனுக்கும் டிவைன் விஸ்டத்துக்கும் தொடர்பு இருக்கதை நாங்க கண்டுபிடிச்சோம். டேய், இந்த விஷயத்தை நீ முன்னாடியே எனக்கு சொல்ல வேண்டியதானே? எனக்கு இப்பதான் புரியுது. ஆரம்பத்துல இருந்து நீ ரூமியாவை தூண்டில் முள்ள யூஸ் பண்ற. இல்லனா உனக்கு மேல இருக்கிறவனுங்க சொல்றானுங்களா? இதா இருந்தாலும் சொல்லு. நான் சொல்லணும்னு உனக்கு அவசியமும் இல்ல. என்ன பிரச்சனை நடக்குதுன்னு ரூமியாவுக்கு தெரியாது. இருந்தாலும் மேல இருக்கிறவனுங்க ஆர்டர் கொடுக்கறானுங்கன்னு நீயும் பண்ற பாத்தியா? என்ன பண்றது, நம்மளால எதிர்த்து எதையும் கேட்க முடியாது. ஆனா இந்த நேரத்துல நான் யாருக்கும் இறக்கம் கட்ட மாட்டேன். முன்னாடி ரியல் வந்தாலும் கூட அதையும் அழிப்பேன். இல்ல அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டா. சரியா சொன்னா புரிஞ்சுப்பா. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துக்கு நானும் பொறுப்பு தான். அதான் இப்ப அவளோட அண்ணன் வந்துட்டானே. இப்ப நீ சொல்றத அவ கேட்பான்னு நினைக்கிற? அவளை அடிக்கிறது கூட எனக்கு உரிமை இருக்கு. ஒரு ஓடி போனவன் இப்படி சொல்லுவான்னு நினைக்கும் போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீ எல்லாரையும் விட்டுட்டு போயிட்ட. ஆனா இப்ப நீ ரியலை காப்பாத்துன்னு சொல்ற. நான் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லு கிளென்லேடர். நீ சொன்னது எல்லாமே சரிதான். இருந்தாலும் நான் இப்ப ஒரு டீச்சர், ரியல் என்னோட ஸ்டூடெண்ட். நான் கண்டிப்பா அவளை காப்பாத்துவேன். நீ எப்பயுமே மாற மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நான் உன்னை இன்னும் நம்புறேன். அது கூடிய இதையும் வாங்கிக்க. நான் சொல்லாம விட்டுட்டு போனில்ல. ஆமா, கன் எதுக்கு? ஏன்னா இளவரசியை காப்பாத்துறதுக்கு இது யூஸ் ஆகும். ஏன்னா ரியலை கொல்ற மாதிரி எனக்கு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா டக்குன்னு கண் எடுத்து நான் போட்டாலும் போட்டுருவேன். அந்த ஒரு கணத்தினால தான் உங்ககிட்ட இதை கொடுக்குறேன். ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டி. நீ மறுபடியும் எனக்கு உதவி செஞ்சிருக்க. அதே தல ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க 2 பேரும் போறத பாத்துற டீச்சர் கிளன் எங்க போறாரு? என்னால ரூமியாவை பாதுகாக்க முடியல. அதே நேரத்தில் இங்க பார்த்தா ஒரு வழிய ப்ராஜெக்ட் ரிவைல் இன்னியோட முடிய போகுது. நம்மளோட எதிரிகள்ட்ட இருந்து ஆம்பிளிஃபையர் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். எங்களோட ரிசர்ச்சுக்கு தேவையான எல்லா எனர்ஜியும் உங்ககிட்ட இருந்து நாங்க எடுத்துப்போம். அதுக்குன்னு டிவைன் விஸ்டத்துல இருக்கிறவங்க எல்லாரும் கெட்டவங்கன்னு நினைக்கலாம். ஆனா உண்மையிலேயே இம்பிள் ஃபேமிலியில உள்ளவங்க தான் இருக்குதுலயே ரொம்ப மோசமானவங்க. அப்படிப்பட்டவங்களால இந்த ராஜ்யமே அழியாதான் போகுது. சரி, பேசுறதை விட்டுட்டு வேலைய ஆரம்பிக்கிறீங்களா? அதை கேட்டா ஒரு அது மிஷின் ஆக்டிவேட் பண்ண அவளுக்கு அது பயங்கரமா அளிக்குது. ரியல் என்னாச்சு? நல்லா தானே இருக்க? இங்க இவ்வளோ நான் இதை எதிர்பார்க்கல. பார்த்தா இவங்க 2 பேரும் இவங்க இடத்துக்குள்ளேயே வந்துட்டாங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் மறுபடியும் இதே மாதிரி நடக்கும் தெரிஞ்சதும் இதெல்லாம் நம்மளோடய பண்ணி வச்சேன். இப்ப அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் ஒரு பிளான போடாதான் நம்மளால பிரின்சஸை காப்பாற்ற முடியும். அதே தலைவரும் அதை பார்த்துட்டு கண்டிப்பா நான் அவங்கள வரவிட மாட்டேன் அப்படின்னு ஒரு பீஸ்ட் ஏவி விட அது ஆல்பர்ட் ஃபயர் வச்சு சாம்பல் ஆக்கிறாரு. அடுத்த வாட்டி இதை விட நல்லதா அனுப்புங்க. அப்பா அவனுக்கு என்ன பண்றானுங்கன்னு பார்ப்போம். அதே நேரத்துல சிஸ்டியை பார்க்கறதுக்காக இவங்க 2 பேரும் வர. ஆமா, என்ன நடந்துச்சு? ரூமியாவுக்கு என்னாச்சு? அதுக்கு சிஸ்டியும் அது என்னன்னு சொல்ல வர இங்க இவங்க 2 பேரும் அட்டாக் பண்றதுக்காக இன்னொரு பீஸ்ட ஏவி விடுறானுங்க. அட, இது போனதை விட கொஞ்சம் ஹெவியா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே அதுவும் அட்டாக் பண்ண. ஜுவல் பீஸ்ட நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்த்தலாம். உங்களால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா என்னோட மேஜிக்கோட பவர் இதுதான். ஓ அப்படியா? அப்படியே இங்க பார்த்தா ஆல்பர்ட் ஒரு ஷீல்ட போடவும் நம்ம ஹீரோ மேஜிக் ஸ்பெல்ல கேஷ் பண்ணி அந்த பீஸ்டை அழிச்சிடறான். இதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் எதிர்பார்த்தபடியே தான் கிளன் இருக்கான். அதுவும் அற்புதமா. அந்த டீச்சர் கிளனை நான் விட மாட்டேன். சரி, மீதி உன்னோட தங்கச்சி கிட்ட விட்டுடு. அதே நேரத்துல சிஸ்டியும் முடிஞ்ச அளவுக்கு என்ன நடக்குதுங்கிறத புரிய வைக்கிறா. அதுக்கு பசங்களும் அப்பனா ரியலோ ரூமியாவும் வரமாட்டாங்கன்னு சொல்றியா? எங்களால அவங்களை விட முடியாது. இருந்தாலும் டீச்சர் கிளன் அவங்களை காப்பாத்த போயிருக்கான்னு சொல்றான். அவர் பாஸ்டர்டா இருந்தாலும் நல்ல மனுஷன் தான். அதே நேரத்துல இவர் என்னன்னா வந்துட்டீங்களா, அவங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவரு ஒரு மாஸ்டராவே மாறிடுறாரு. அப்ப இவனுக்கு பின்னாடி தான் நம்ம போயணும். நான் இவனை அட்டாக் பண்ற கேப்ல நீ போயிடு. ஆல்பர்ட் அட்டாக் பண்ண அந்த ஒரு சின்ன கேப் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ உள்ள நுழைஞ்சிடறான். அதே நேரத்துல கண்ணாடி போட்டிருக்க வேணா முதல்ல எல்லாரும் நடிக்கிறத விடுங்க. டீச்சர் கிளன் நம்மள்ட்ட சொல்லாம போயிருக்காரு. அதனால நம்மளும் அவரை தேடி போக தேவையில்ல. என்னடா சொல்ற? அவங்க பிரச்சனை மாட்டிட்டாலும் மாட்டிருப்பாங்க. இரு, அவன் சொல்றது ஒரு வகையில சரியா தான் இருக்கும். ஏன்னா நம்ம அவங்களை காப்பாத்த போய் நம்மளே அவங்களுக்கு பிரச்சனையை போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால நம்மளால அவங்களுக்கு செய்ய முடிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான். அவங்க எல்லாரும் திரும்பி வர வரை நம்ம காத்து இருக்கணும். இதை கிட்ட மத்த பசங்களா அதுக்கு ஓகேன்னு ஒத்துக்கிறாங்க. நான் சொன்னதை கேட்டதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆமா, எதுக்கு இப்ப அழுவாத. அதே நேரத்துல இவனை முடிஞ்ச அளவுக்கு இவளை பிரைன் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கான். நீ யாருக்காக வாழணும்? எனக்காக வாழணும். அடுத்ததே நம்ம ஹீரோல என்ட்ரி ஆகுறான். சார் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, பரவாயில்ல, நீங்க வந்துட்டீங்க ஒரு வழியா. ஏரியல் எதுக்காக இதை பண்ண? உன்னோட வேலை ரூமியா பாதுகாக்கிறது தானே. எல்லாத்துக்கும் காரணம் நீ தானடா. உன்னை சும்மா விட மாட்டேன். கிளென், என்னோட அண்ணனை தொட்ட உன்னை வெட்டுவேன். பாத்தில என்னோட தங்கச்சி எப்படி இருக்கான்னு. இங்க ரியல் அவளோட பவர் யூஸ் பண்ணி ஸ்வாட் எடுக்க உன்னோட சேட்டை எல்லை தாண்டிடுச்சு. ரியல், என் அண்ணனுக்காக நான் என்ன பண்ணுவேன்? அவன் முதல்ல உன்னோட அண்ணனே கிடையாது. அவன் இவ்வளவு நேரம் உன்னை ஏமாத்திட்டு தான் இருக்கான். ஏன்னா உன்னோட அண்ணன் 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டான். அப்ப நான் ஏன் இதை சொல்லணும்? ஏன்னா உனக்குன்னு நான் மட்டும் தான் இருக்கேன். அதுக்கு ரியலும் அதை கேட்கவே மாட்டா. இவ எதையும் கேட்க மாட்டா. அப்ப நான் ரியல் வா. அதை கேட்டா அவ்வளவு சண்டை போட. எல்லாமே என்னோட தப்பு தான். முன்னாடியே நான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கணும். ஆனா நான் எதையுமே சொல்லாம ஓடிட்டேன். இங்க ரூமியாவா அந்த சண்டையை பார்த்துட்டு வேணா ரியல் அவரை விட்டு. ஏன்னா அவர் நம்மளோட டீச்சர். நம்ம எல்லாரும் எப்படி இருந்த மறந்துட்டியா? உண்மையிலேயே
ஏன் உன்னோட அண்ணனை உனக்கு பிடிக்கும் தெரியும். ஆமா, அவனுக்காக தான் நான் வாழணும்னு நினைக்கிறேன். அடுத்த துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ண அவ ஈஸி அதுல இருந்து டாச் பண்ணிடுறா. சொந்த தங்கச்சி இப்படி அவன் சொல்ல வைப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. நானும் உன்னோட பிரதர் கூட நெருங்கி பழகலான்னு இருக்கேன். அதனால உன்னோட பிரதரோட பேர் கொஞ்சம் சொல்ல முடியுமா? அவனோட பேரை மட்டும் சொல்லு, நான் எல்லாத்தையும் விட்டுறேன். அதுக்கு ரியலோ என்னோட பிரதரோட பேரு எனக்கு நான் அவன் சொல்றதை கேட்காத ரியல். அடுத்து நம்ம ஹீரோவும் ரியல் அடிச்சு போட்டு நீ இங்கே இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். ஏய் அவளை என்ன பண்ண, அவ என்னோட தங்கச்சி. அதுக்கு நம்ம ஹீரோவும் கண்ணை எடுத்து பயங்கரமா ஷூட் பண்றான். இந்த வாங்கிக்க. நீ பாக்குறதுக்கு அவளோட அண்ணன் மாதிரி இருக்கலாம். நீ எப்ப அவளை ரியல் சொல்லி கூப்பிட்டியோ அப்பயே தெரிஞ்சிருச்சு நீ ஃபேக் தானு. ப்ராஜெக்ட் ரீவைல் லைவ். ப்ராஜெக்ட் ரீவைல். என்னோட பிரதர் நேம் ஷாயான். இலிஷியோட காப்பி தான் ரியல். அதனால இதோட போதும். ஏன்னா இதுக்காக நம்ம நிறைய உயிரை பலி வாங்கியிருக்கோம். அதை கிட்ட அவனா கத்தி எடுத்து கூட இருந்தவனே போட்டு தள்ளிடுறான். உன் அண்ணன் போன இடத்துக்கு நீயும் போய் சேர்ந்துரு, அப்பதான் அது சரியா இருக்கும். சோயன் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே இம்பீரியல் காப்ஸ்கிட்ட இதை எல்லாத்தையும் சொல்லிட்டான். அந்த நேரத்துல தான் நான் சியன் கூட இருந்தேன். ப்ராஜெக்ட் ரிவைவ் லைஃப் அந்த ஸ்பெல்ல என்னால மட்டும் தான் முழுசா போட முடியும். அதனால நான் அவங்களை விட்டு வெளில வர போறேன். அப்படி அவன் சொன்ன கொஞ்ச நாளையே அவனோட கனெக்ஷன் எல்லாமே கிடைச்சு. நானும் போய் அவனை செக் பண்ணி பார்த்ததுல அவன் இறந்து போயிருந்தான். அவனோட தங்கச்சியும் அதே மாதிரி தான். இருந்தாலும் இலிஷி எப்ப இறந்து போனாலோ அந்த நொடி வரையும் அவளுக்கு எல்லா மெமரிஸும் இருக்கும். எல்லாத்தையும் கரெக்டா கண்டுபிடிச்சிருந்தாலும் உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. அடுத்து நம்ம ஹீரோ அவனை அட்டாக் பண்ணுவோம். அவனுக்கு எதுவுமே ஆகல. பார்த்தா ரியல் மாதிரியே 3 பொண்ணுங்க வந்திருக்கு. எப்படி எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கா. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு எந்த உணர்ச்சி இருக்காது. ஏன்னா எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். அடுத்து அதை அட்டாக் பண்ணவோ நம்ம ஹீரோ நேரா போய் ரியல தான் காப்பாத்துறான். எதுக்காக நீ என்ன காப்பாத்தின? நான் வெறும் சாதாரண ஒரு பொம்மை தானே. ஆனா ரூமியா ஒயிட் கட் மத்தவங்க எல்லாருமே அப்படி பார்க்கல. ஒண்ணு என்ன மன்னிச்சிருங்க, நீ மன்னிப்பு கேட்கணும்னு அவசியமே இல்ல. இதை கேட்ட ரியலும் என்ன மன்னிச்சிருங்க சிஸ்டர்ஸ் அப்படின்னு அவங்க எல்லாருமே ஒரே சைன்ல போட்டு தள்ளிடுறான். அதை பார்த்த இவனு பயத்துல பவர் யூஸ் பண்ண அவனோட பவர் ஒர்க் ஆகல. ஏன்னா நம்ம ஹீரோ ஃபுல் ஆர்க்கான யூஸ் பண்ணி அந்த மேஜிக்கை கேன்சல் பண்ணிடுறான். நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த மாதிரியே தான் இப்பயும் இருக்காரு. இங்க இவனு உயிர் பயத்துல கெஞ்ச நான் அவனை கொல்ல மாட்டேன், ஆனா என் ஸ்டூடெண்ட் மேல கை வச்சுல அதுக்காக இதை வாங்கிக்க. ஆயத்துல ஆல்பர்ட்டும் மொத்தமே வச்சு சாம்பல் ஆக்கிடுறாரு. அதுக்கப்புறம் இவன் மன்னிப்பு கேட்க அது மன்னிப்பு தேவையில்லைன்னு கட்டி பிடிக்க அதுக்கப்புறம் வாலிபால் தான். ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறப்பதான் ப்ராஜெக்ட் ரியல் லைஃப் ரிச்சுவல் பண்றதுக்கான எல்லாமே இப்ப எனக்கு கிடைச்சிடுச்சு. அதே நேரத்துல நம்ம ஹீரோவும் வாலிபால் ஆடிட்டு இருக்கிறத பாத்துக்கிட்டே இருக்கான். அப்படி பாத்துக்கிட்டு இருக்கே பால் இந்த பக்கம் வந்துற இந்த ஒயிட் கட் பிடிச்சுக்கோ. தேங்க்யூ வாத்தி, பரவாயில்ல. கிளென் அந்த பொண்ணு பாக்குறதுக்கு அப்படியே சேரா செல்வர் மாதிரி இருக்கா. அதுக்கு நம்ம ஹீரோ சிஸ்டிய பாக்க அப்படி சீன் கட் பண்ணி இவன் என்ன ப்ராஜெக்ட் ரிவைல பத்தி அவளோட கிராண்ட் மாஸ்டர் கிட்ட சொல்றா. அப்பனா பிரின்சஸ் எமியானோட பவர் இப்ப மெச்சூர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்ல வரியா? ஆமா கிராண்ட் மாஸ்டர். நெக்ஸ்ட் நம்ம இப்ப என்ன பண்றது? எல்லாத்தையும் பொறுமையா கவனிப்போம். பிரின்சஸ் எமியானாவை ரீபிரத் பண்றதுக்காக அந்த ஆர்கனைசேஷன் சதி திட்டம் பண்ணிட்டு இருக்கானே. இப்ப நம்ம அவங்களுக்கு என்ன பண்றது? நீ முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட எல்லா நம்பிக்கையும் சேகரி. ஏன்னா நீங்க எல்லாரும் தேர்ந்தெடுக்கிற பாதை தான் எனக்குன்னு ஒரு கதையை உருவாக்கும். அப்படியே சீன் கட் பண்ணி இவங்களோட வீட்டுல நீ இங்க வீட்டுக்கு வந்ததை நினைச்சு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம்மா. உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சாப்பிடு, நாங்க எதுவுமே கேட்க மாட்டோம். அப்பா அம்மா இவளோட பேரு ரியல். ஆகா நாங்க வழக்கம் போல வேலையை காமிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவளுக்கு இந்த சாப்பாடு எதுவுமே பிடிக்கலன்னு நினைக்கிறேன். இதை கிட்ட இது ரெண்டுக்கும் முகம் மாறிடுது. சரி ரியல் எப்பயுமே ரூமியோ சிஸ்டியோ டீச்சர் கிளென்ன பத்தி புரிந்து பேசிட்டே இருப்பாளுங்க. ஒருவேளை உனக்கும் டீச்சர் கிளென்ன பிடிக்குமா? அதுக்கு ரியலோ எல்லாமே கிளென்னுட்டு இருந்துதான் ஆரம்பிச்சிச்சு. நீ சொல்றபடி பார்த்தா அந்த டீச்சர் ரொம்ப திறமையான ஆள் நினைக்கிறேன். சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும், சாப்பாடு சாப்பிடுமா. அப்பா இவளால இவ்வளவு சாப்பிட முடியாது. நாளைக்கு நாங்க இம்பீரியல் கேபிட்டலுக்கு போறோம். அதனால வீட்டை பத்திரமா பாத்துக்க. கண்டிப்பா நீங்களும் பார்த்து கேர்ஃபுல்லா போயிட்டு வாங்க. நான் சிஸ்டிட்ட ஏதோ சொல்லணும்னு இருந்தேன், ஆனா என்னன்னு மறந்துட்டேன். அதை நாளைக்குள்ள சொல்லிவிடுவேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பால்கனில நின்னுட்டு வானத்தை பாத்துக்கிட்டு இருக்க. சிஸ்டி என்ன மன்னிச்சிரு, உங்க 2 பேருக்கு சேர்த்து தான் சொல்றேன், என்ன மன்னிச்சிருங்க. நீ சொல்லவே தேவையில்லை. இருந்தாலும் எனக்கு ஒரு நல்ல நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க. அப்படியே சீன் கட் பண்ணி அடுத்த நாள் லைப்ரரியில புக்கு கீழே போட்டாரா. அதை ப்ரொஃபசர் ஆல்போனியா எடுக்க மெல்கானியோட ஸ்கை கேஸ்லா இரு. உன்னோட தாத்தா கூட ரொம்ப ஃபேமஸ் தானே ரிசர்ச்சர் தானே? ஆமா, அவரோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு தான் நான் பாக்குறேன். என்னால முடியுமான்னு தெரியல. அதுக்கு ப்ரொஃபசர் ஆல்போனியாவும் முடியும்னு நினைச்சு போறவங்க முட்டாளுங்க, முடியாதுன்னு நினைச்சு விட்டுறவங்க புத்திசாலிங்க. இதுல நீ ஏதா இருக்க போற. ஆமா இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? என் காதுல சரியா விடல. ஒண்ணு இல்ல, முடிஞ்ச வரையும் ட்ரை பண்ணு. அப்படி சொன்னவங்க என்னன்னா அந்த இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல ஒரு சீக்ரெட் டோர் இருக்கு. அதை ஓபன் பண்ணிட்டு உள்ள போக அங்க ஒரு வரைபடம் இருக்கு. சாதிக்கணும்னு நினைச்சு முன்னேறவனுங்களா முட்டாளுங்களா? இப்ப நான் மறுபடியும் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போய் ஆகணும். இங்க சிஸ்டியும் புக் அடிக்க வச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோவை பாக்குறா. யோ வாத்தி உனக்குதான் லைப்ரரியே ஆகாத, எதுக்கு இங்க வந்த? ஒண்ணு இல்ல, நடக்கிறது என்னோட பழக்கம், அப்படியே பாத்துட்டு போலான்னு வந்தேன். சந்தேகத்துக்கிடமான வார்த்தை. அதான் பாத்துட்டீங்களா, கிளம்புங்க. நேத்தி நான் இறந்தப்ப நீ தான் ரிவைவர் யூஸ் பண்ணி என்ன மறுபடியும் உயிரோட கொண்டு வந்திருக்க. அதுக்கு நன்றி கடனா என்னால பெருசா இது பண்ண முடியாட்டியோ ஒரு சின்ன தேங்க்ஸ். இங்க சிஸ்டிக்குனா கண்ணை சவந்துடுது. என்னாச்சு உன் முகம் சவந்திருக்கு? சிஸ்டி என்னாச்சு உன் முகம் சவந்திருக்கு? கிளென் நீ சிஸ்டி அழ வச்சிருக்க, அதுக்காக நான் சும்மா விட மாட்டேன். அப்படி சொன்னா அவளோட ஸ்வாட் எடுக்க ஐயோ ஆளை விடுகடா சாமின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆயிடுறான். இருந்தாலும் நம்ம ஹீரோ துரத்த நம்ம ஹீரோ நேரா குதிரை வண்டிக்கு முன்னாடி விழுந்துடுறான். அதுக்குள்ள என்னவனா ஒரு ஸ்பெல்ல போட்டு நம்ம ஹீரோவை காப்பாத்த. யோ வாத்தி என்னாச்சு? இந்த அகாடமிக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் ஒன்னதான் பார்க்கணும்னு நினைச்சேன் சிஸ்டி. அதே மாதிரி நீயும் வந்துட்ட. என்ன நீங்களா? இது ரெண்டுத்துக்கு ஏதோ ஒரு கடிஷன் இருக்கிற மாதிரி தெரியுது. என்னோட பேரு லியஸ் கிளேடோஸ். இந்த அகாடமியாக்கு கெஸ்ட்
இன்ஸ்ட்ரக்டரா வந்திருக்கேன். ஏன்னா சிஸ்டி என்னோட ஃபியான்சே. இதை கேட்ட இவங்க 3 பேரும் ஷாக்கு. இடாத அட எனக்கு இப்பதான் நான் வருது. லியோஸ் வந்து சிஸ்டியை பாக்குறதுக்காக வரான். அப்புறம் இப்ப என்ன பண்றது? டைம் ஆயிடுச்சு விடுங்க. என்ன லியோ சொல்றீங்க? எனக்கு புரியல. நம்ம சின்ன வயசுல நம்ம ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டோமே, மறந்துட்டியா நம்மளோட எதிர்காலத்தை பத்தி? டேய் சின்ன வயசுல நீங்க ஏகப்பட்ட வேலை பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் இப்ப போட்டு கலனா நல்லா இருக்குமா? விடுதலே. ஏன்னா இவ கூட பழகினா இவளே உன்னை கல்லறைக்கு அனுப்பி வச்சிருவா. இதுக்கிட்ட சிஸ்டியும் இதுக்கு என்ன அர்த்தம் கொஞ்சம் சொல்ல முடியுமா? என்னோட வருங்கால மனைவியை பத்தி நீங்க ரொம்ப மோசமா பேசுறீங்க. கொஞ்சம் இவர் என்னோட டீச்சர் கிளென். இதை கேட்டு லியோஸோ அப்ப நீ தான் அந்த கிளென் ரேடாஸா? என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்? நான் சொல்லி கொடுக்குற அகாடமியில கூட உங்களோட பேச்சு தான் நிறைய அடிப்படுது. அங்க என்ன மாதிரி பேசிக்கிறாங்க? அல்சோனா என் பேர் இல்ல, திடீர்னு தோண டீச்சர். ஏன்னா நீங்க சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு விஷயம் பேசிக்கை விட ரொம்ப பேசிக்கா இருக்கு. ஏன்னா இதுவரையும் யாருமே அந்த மாதிரி ட்ரை பண்ணாதனாலதான் எல்லாருமே உங்களை ரொம்ப ஸ்பெஷலா பாக்குறாங்க. இது எல்லாத்தையும் கேட்கறப்ப உங்களை லெக்சரை பார்க்கணும்னு எனக்கு ஆசை வந்துடுச்சு. நான் கூட அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது. அதே நேரத்தில் பிரின்சிபல் ஆஃபீஸ்லயும் இவரோட பேச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் இம்பீரியல் யுனைடெட் மேஜிக்கல் சொசைட்டில ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். இருந்தாலும் அப்படிப்பட்டவர் எதுக்கு நம்மளோட இடத்துக்கு வரணும்? மெடிக்கல் லீவ்ல ஒருத்தர் போயிருக்காரு, அவர் இடத்த ஃபில் பண்றதுக்கா? இது நம்ம அகாடமியாக்கு கிடைச்ச லக்குன்னு வச்சுக்கலாம். இருந்தாலும் எனக்கு நிறையவே சந்தேகமா இருக்கு. ஏன்னா அவ்வளவு பெரிய ஆள் ஏன் நம்ம இடத்துக்கு வரணும்? அதுக்கு நீ எதை நினைச்சு பயப்படாதீங்க, எது நடக்காது. அதே நேரத்தில் லியோஸோ நான் அதுல சீரியஸா தான் இருக்கேன். நான் என்னோட இதயத்துக்கும் மனசுக்கும் நடுவுல இருந்து சொல்றேன், நான் இன்னொன்னு நேசிக்கிறேன். ஒயிட் கேட் இதை நினைச்சு சந்தோஷப்படு. ஏன்னா இது யாராலையும் முடியாது. ஏடா உன்ன மாதிரி திமிரு பிடிச்ச பொண்ணுக்கு இது தேவைதான். சில பேருக்கு டிஃபரெண்டான ரசனை கூட இருக்கணும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது இப்பதான் பாக்குறேன். ஒருவேளை இது எல்லாமே நடந்துச்சுன்னா உங்க கல்யாணத்துல முதல்ல பந்தியில வகை சாப்பிடுற. இதை கேட்டாவே நம்ம ஹீரோ தூக்கி அடிச்சாரா? சிஸ்டிக்கு என்னாச்சு, பைத்தியம் பிடிச்சிடுச்சா? இல்ல அவ எப்பயுமே இப்படிதான். இருந்தாலும் விஷயம் கொஞ்சம் சீரியஸா போற மாதிரி எனக்கு தெரியுது. அதுக்கப்புறம் லியோஸ் என்னன்னா மிலிட்டரி மேஜுக்கு சொல்லி கொடுக்குறான். அதுவும் எப்படி இப்படி பண்ணணும்னு. அதுக்கு 2060 ஒரு பக்கம் கோவம் வந்தாலும் மனசுக்குள்ள அடக்கி வச்சிருக்கா. மெட்டீரியல் ஃபோர்ஸ் தேரிய பசங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப எளிமையா சொல்லி கொடுத்திருக்கான். ஆனா மிலிட்டரியில இருக்கிற முக்காவாசி பேரால இந்த மேட்சுக்கு புரிஞ்சுக்க கூட முடியல. அப்படி ரொம்ப என்னன்னா நீங்க அந்த பாடத்தை ஏத்துக்க மாட்டீங்கன்னு நல்லாவே தெரியும். ஏன்னா மேட்சுக்கு நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணோம், அது நம்மள கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. குறைஞ்சபட்சம் நீங்க சொல்லி கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே அந்த பண்ண மாட்டாங்க. கவலைப்படாதீங்க. நான் அதை பத்திலாம் கவலைப்படல. ஒரு அழகான பையன், திறமையான பையன் இப்படி வந்து மாட்டிப்பான்னு நினைச்சு கூட பாக்கல. நான் சரியா தானே சொல்றேன் ஒயிட் கேட். உனக்கு அவன் ஏத்த வந்தான். அதை கேட்ட சிஸ்டியும் கடுப்புல கிளம்புறா. லியோஸ் என்னன்னா உன்னோட ஒப்பீனியன் நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நீ டீச்சர் நிறைய வாட்டி அழுவ வச்சிருக்குன்னு நான் இப்பதான் கேள்விப்பட்டேன். அதனால உனக்கு ஏத்த மாதிரி மாறலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு முதல் படியா உனக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் என்கிட்ட விலாவரியா சொல்லுவியும். அதுக்கு சிஸ்டி வேணான்னு சொன்னாலும் வர மாதிரி தெரியல. சரி வரேன் சார் வாங்க சார், அவங்க என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்கலாம். நம்ம 2 பேரும் ஒன்னா நடந்து வரதை பாக்குறப்ப நம்ம கடந்த காலத்துல நடந்து வந்த மாதிரியே இருக்கு. நீ கவலைப்படாத, நம்மளோட ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா நீடிச்சு நிக்கும். அதை நான் உறுதியா நம்புறேன். அதுக்கு சிஸ்டியோ அதுக்கேத்த மாதிரியே பேசுறா. அட அடுத்த ரொமான்ஸ் பண்றத ஒட்டு கேட்பேன்னு நினைச்சு கூட பாக்கல. பரவாயில்ல விடுங்க பாத்துக்கலாம். சொல்லப்போனா இந்த மாதிரி விஷயத்துல எனக்கு ஆர்வமே கிடையாது. இங்க இவன் என்னன்னா சிஸ்டி ப்ளீஸ் மேரி மீ இப்படின்னு இவன் கேட்கவும் நம்ம ஹீரோ ரொம்ப குஜாலாயிடுறான். ஒரு வழி அவன் சொல்லிட்டான். என்னாச்சு ரூமியா? அது என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா அது ரொம்ப மோசமா இருக்குன்னு மட்டும் தெரியுது. அதுக்கு நம்ம ஹீரோ எல்லா பொண்ணுங்களும் இப்படிதான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்பதான் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போய்கிட்டு இருக்கு. அதே நேரத்துல இங்க சிஸ்டியும் என்ன மன்னிச்சிருங்க லியோஸ், உங்களை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன் ஏன்னா என் தாத்தாக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். அந்த மெல்காலியா ஸ்கை கேசல்ல உள்ள இருக்கிற பர்பத்தை கண்டுபிடிச்ச தீர்வுன்னு. அதுக்கு லியோஸும் என்ன இப்படி சொல்ற, உன்னோட மனசை மாத்திக்க. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப பழைய காலத்து விஷயம். ஏன்னா ஏஷியன் மேஜிக், ஏஷியன் டஞ்சன்ஸ் மத்தது எல்லாத்தையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே அழிஞ்சு போனதுங்க. அதை நம்மளால மறுபடியும் மீட்டு உருவாக்க முடியாது. அப்படி மீட்டு உருவாக்கினாலும் நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியாது. இதை கிட்ட நம்ம ஹீரோக்கு லைட்டா இதாகுது. உன்னோட தாத்தா மட்டும் அதுல கவனம் செலுத்தாம இருந்திருந்தா மேஜிக் ஹிஸ்டரியிலேயே ரொம்ப சிறந்தவரா இருந்திருப்பாரு. இல்ல என்ன மன்னிச்சிருங்க, உங்களோட கனவுக்காக என்னோட கனவை நான் வீணாக்க மாட்டேன். அப்படி பண்ணினா உன்னோட லைஃபே வேஸ்டா போயிடும். அதை வீணாக்க நான் விரும்பல. அடுத்து நம்ம ஹீரோ குறுக்க போது வாய போடுற கிறுக்கு பயல, ஓ ஆசைக்காக அவளோட ஆசையை வீணாக்க பாக்குறீங்க. இதுல நியாயமா? உன் கதையில நீ ஹீரோவா இருக்கலாம், அவ கதையில அவ ஹீரோயினியா இருக்கலாம். ஆனா என் கதையில நான் வில்லனா இருப்பேன். ஏன்னா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், இப்ப முல்ல. அப்படியே சிஸ்டின்னா என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா நான் ஏற்கனவே ஒருத்தர் லவ் பண்றேன். இதை கேட்டு இவங்களுக்கு ஷாக்கு, நம்ம ஹீரோக்கு ஷாக்கு. அது வேற யாருமே இல்ல, பாத்தி தான். அதை கிட்ட நம்ம ஹீரோ பாத்திலேயே சிஸ்டிய உன்ன மாதிரி அயக்கு பயிலெல்லாம் நம்பி வரமாட்டா. இதுக்கு லியோஸோ சிஸ்டி ஏன் இப்படி பண்ற? ஓ நீ இன்னும் சீரியஸா தான் இருக்கீங்கன்னா நங்கூரம் போடுற அளவுக்கு ஒன்னு சொல்றேன். நேத்து ராத்திரி ஒரே ரூம்ல நானும் ஒயிட் கேட்டு அப்படி சொல்லி முடிக்கிறதுக்கு தூக்கி அடிச்சிடறா. நீ சொல்றதுல ரொம்ப டிஃபரெண்டா போகுது. நான் உனக்கு முத்தம் மட்டும் தான் கொடுத்தேன். இது முத்தம் கொடுத்தது உண்மையா? கேட்டில அவ வாயாலே அதை சொல்லிட்டா. ஒயிட் கேட்ட நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். சிஸ்டி உண்மையா விரும்புறது நான் தான். உன்னோடது ஜஸ்ட் ஒரு அஃபெக்ஷன் மட்டும் தான். அதை நான் நிரூபிச்சு காமிக்கிறேன். நீ என்ன போலாம்னாலும் ஒயிட் கேட்ட நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். அப்ப நான் கிளென் ரேடர் தயாராரு. நீ என்ன பகைச்சதுக்காக கண்டிப்பா அனுபவிப்பேன். சிஸ்டியும் போது வேணாம் சண்டை போடாதீங்க. அடுத்து நம்ம ஹீரோ லியோஸை சேலஞ்ச் பண்ண நம்ம 2 பேரும் சண்டை போட வேண்டிய நாளை சீக்கிரமா நான் அறிவிக்கிறேன். அது சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போக
எப்படி சரியான இடத்துல சரியா பண்ணா நல்லா பண்ண. அதுக்கு நம்ம ஹீரோவும் யோசிச்சு பாக்குறப்ப இதான் எனக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு. ஏன்னா நீ என்னோட மனைவியே இருந்தா நான் வேலை செய்ய வேண்டியது இல்ல. ஏடா கல்யாணம் பண்ண நான் பணக்காரன் ஆயிடுவேன். அதை கேட்டப்ப மறுபடியும் நம்ம ஹீரோ தூக்கி அடிச்சிடறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பசங்கள்ட்ட இந்த விஷயத்த சொல்ல, ஏன் சார் இந்த விஷயத்த எங்கள்கிட்ட சொல்றீங்க? ஏடா எனக்கு இப்ப வேற வழி இல்ல. ஏடா அது கேடு கேட்ட லியோஸ் இன்ஸ்ட்ரக்டரா எவ்வளவு திறமை இருக்குன்னு பாத்துக்கலான்னு போட்டி இப்படி வச்சுட்டான். அப்ப நான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இல்ல நம்மளால முடியும், முடிஞ்சவளுக்கு ட்ரைனிங் எடுங்க. ஏன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கிடைச்ச வாய்ப்பு இதுதான். அப்பதான் பணக்காரனாக முடியும். அதுக்கப்புறம் ஆல்பர்ட் இந்த விஷயத்த சொல்ல, காதலிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற, கவலைப்பட போற பொண்ணை என்ன நினைக்க போறையோ? யாரு கவலைப்பட போற அவளை பத்தி? நான் இதுல மட்டும் ஜெயிச்சுனா இதுக்கப்புறம் நான் வேலையே பார்க்க தேவையில்ல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், எதுக்காக நீ என்ன கூப்பிட்ட? இந்த சிட்டிக்குள்ள ஏஞ்சல் டஸ்ட் கடத்தப்பட்டதா நான் கேள்விப்பட்டேன். என்ன இப்ப என்ன சொன்ன? போன வருஷம் நடந்த சம்பவத்துல ஏஞ்சல் டஸ்ட்லாம் அழிஞ்சு போயிடுச்சு நான் நினைச்சேன். அந்த டஸ்ட் ஒரு மனுஷன் மேல யூஸ் பண்ணா அவங்க தலையாட்டு பொம்மையா மாறிடுவாங்க. நீ இருக்கிற ஆர்வத்தை பார்த்தா நீ எங்க கூட சேர போறவன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இருக்கிற பெரிய சந்தேகமே சாரா எதுக்காக சாகணும்? அது மறுபடியும் நடக்க கூடாது. அந்த பொண்ணுல நீ சாராவா தானே பாக்குற. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கப்ப, உன்னோட கனவுகள்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு கிளேன். எல்லாரையும் காப்பாத்தணும்னு நினைக்கிற ஒரு நீதியின் மந்திரவாதி. நான் கூட அந்த மாதிரி யாராச்சும் என் கூட இருக்கணும்னு நினைச்சேன். அதே மாதிரி நீ என் கூட இருக்க. அதுக்கு நம்ம ஹீரோ, கொஞ்சம் அமைதியா இருக்கியா ஒயிட் டாக்? ஆனா நம்ம செய்யற வேலையை பாக்குறப்ப ஒரு நாள் நம்மளும் சாரா நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. இப்ப நீ என்ன சொல்ல வந்த? ஏதோ சொல்ல வந்த சொல்லு. ஒண்ணு இல்லையே. இப்படி நம்ம ஹீரோ இதெல்லாம் நினைச்சிட்டு போயிட்டு இருக்க, இங்க லியோஸ்ட யாரோ ஒருத்த வந்து பேசுறான். நீங்க நினைச்சது போலதான் எல்லாமே நடந்திருக்கு. அப்பனா சரி, கிளென்னு கூட கொஞ்ச நேரம் நீ விளையாடு. அதுக்கப்புறம் என்ன, 2 கிளாஸா அடிச்சுக்கிறதுக்கு ரெடியா இருக்குங்க. பசங்களா நல்லா புரிஞ்சுங்க, இது ஒரு போர். இதுல உங்க கிளாஸ் டீச்சர் தான் உங்களோட கமாண்டர், நீங்க தான் சோல்ஜர்ஸ். இதுல நீங்க இறந்து போயிட்டீங்கன்னா உடனே பேட்டில் ஃபீல்டை விட்டு வெளில வந்துடணும். அதாவது கமாண்டர் இதுல எப்படி ஜெயிக்கிறாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த பேட்டில் மொத்தமா 3 மணி நேரம் நடக்கும். எதிரியாளோட இடத்த பிடிக்கணும், இல்லையா எதிரியாளோட லீடரான கமாண்டரை தோக்கடிக்கணும். இதை கிட்ட நம்ம ஹீரோ நேரங்காலம் தெரியாம காமெடி பண்றான். வேற லெவல்ல சொல்லிக்கிறீங்க ஹார்வஸ், உங்களுக்கு பாராட்டு மழையே கொட்டணும். இதை கிட்ட இவரோட மனசுக்குள்ள ஒரு பொண்ணுக்காக ஒரு அகாடமியோட மானத்தையே வாங்கிட்டீல. சரி லியோஸ், நீங்க ஏதாச்சும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஒண்ணு இருக்கு. சிஸ்டி, நீ என்ன நினைச்சு கவலைப்படாத, எனக்கு எதுவும் ஆகாது. கண்டிப்பா இதுல ஜெயிச்சு உன் கையை நான் பிடிப்பேன். இதை கிட்ட பக்கத்துல இருக்க பொண்ணுங்கள சந்தோஷமாக, நம்ம ஹீரோனா ஒயிட் உன்னோட பவர் கூட, அப்பதான் இந்த பொண்ணுல ஜெயிச்சு உன்னை கல்யாணம் பண்ணி பணக்காரனாக முடியும். இது கிட்ட பசங்களா இதுக்கு நம்ம தோத்தெல்லாம் போல இருக்க. சரி நீ சொல்லு சிஸ்டி, இந்த பொண்ணுல ஜெயிக்கிறவங்களை நீ கல்யாணம் பண்ணிப்பியா? கண்டிப்பா, ஏன்னா என் வாழ்க்கையில செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. ஆனா இவங்க 2 பேரும் பண்றதை பாக்குறப்ப என் மனசுல என்ன தோணுதுன்னா, ஐயோ இதை நினைக்கும் போதுல என் மனசு அளப்பா, இது எதுக்காக நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்? இப்படி 60 பண்றத பார்த்தா ரியலும் 60 வர வர ரொம்ப வித்தியாசமும் பண்றான். ஒருவேளை அவளுக்கு பைத்தியம் முடிச்சிடுச்சா? அப்படிலாம் இல்லையா, இருந்தாலும் டாக்டரை பாக்குறது நல்லது நினைக்கிறேன். அதுக்கு ரூமையாவும் அவளோட வியாதியை யாராலையும் குணப்படுத்த முடியாது. அடுத்த 2 கிளாஸுக்கும் சண்டை ஆரம்பிக்க, ஃபர்ஸ்ட் அட்டாக்கே தண்டர் ஸ்ட்ரைக் தான். அந்த அட்டாக்ல இவங்க தப்பிச்சிட்டு இவங்க ரிட்டர்ன் அட்டாக் பண்ண, அதுல கிளாஸ் 2ல சேர்ந்த ஒருத்தன் மாட்டிக்கிறான். கிளாஸ் 4ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப திறமையானவங்க. அதனாலதான் எல்லாத்துலயும் ரொம்ப ஈஸியா தாக்கு பிடிச்சி நிக்கிறாங்க. அடுத்தது என்ன நடக்க போகுது பொறுத்திருந்து பாப்போம். அப்படி இது தூரத்துல இருந்து பார்த்த லியோஸ் என்னன்னா, ஊர்ல நம்ம நேரா போய் சண்டை போட்டோம்னா நமக்கு ஆபத்துல தான் போய் முடியும். அதனால சில தந்திரங்களும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒருத்தர் 3 லைஃபை பணை வச்சதான் இது பண்ண முடியும். அப்படி பண்றப்ப எதிரிகளுக்கு அட்வான்டேஜ் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அது நம்ம ஹீரோவும் அதனாலதான் அந்த 3 தெரிஞ்சுக்கணுங்கிறது. ஏன்னா ஸ்ட்ராங்காவும் ஈகோவும் அதிகமா இருக்கிறவங்களால மத்தவங்களோட ஈஸியா பழக முடியாது, பழகவும் மாட்டாங்க. ஏன்னா அப்படி இருந்தா எல்லாருக்கும் ஆபத்துல போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேட்டில் ஃபீல்டை பொறுத்தவரை யாரு ஹீரோங்கிறது முக்கியம் கிடையாது, யாரு கடைசி வரையும் இருக்கிறாங்கிறதான் முக்கியம். திறந்த வெளியில 12 பேர், காட்டுக்குள்ள 8 பேர், மலை மேல ஒரே ஒரு ஆள் இல்லையா? ஏன்னா லியோஸ் ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதை இங்க இருக்கிற வாத்தியாரெல்லாம் பார்த்துட்டு கிளாஸ் 4 நினைச்சதை விட ரொம்ப பர்ஃபெக்டா மூவ் பண்றாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம். ஆனா கிளாஸ் 2 அப்படி கிடையாது, யாருக்குமே கனெக்ஷன் இருக்கிற மாதிரி தெரியல. அப்ப நான் கிளென்னுக்கு காம்பாக்ட் டெக்னிக்கை பத்தி தெரியலன்னு நினைக்கிறேன். லியோஸ் மிலிட்டரி மேஜிக் பத்தி தெரிஞ்ச ரிசர்ச்சர், அதனால அவர் கிளாஸ் 2 தோக்கடிக்கிறதுக்காக அவர் என்ன வேணா பண்ணுவார். இப்படின்னு ஒரு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்க, கிளாஸ் 2க்கும் கிளாஸ் 4க்கும் பயங்கரமான சண்டை போகுது. அதுவும் ஆளுக்கால் மாறி மாறி அட்டாக் பண்றானுங்க. இன்னும் அவங்க நம்மளோட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா பேட்டில் ஃபீல்டுல ஹீரோஸ் கிடையாது. உங்களோட ஈகோ எல்லாத்தையும் தூக்கி போட்டா மட்டும் தான் இந்த 3 விஷயத்தையும் ஈஸியா உங்களால கத்துக்க முடியும். நீங்க சொல்றதை பார்த்தா கண்டிப்பா முடியாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு நம்ம ஹீரோவும் கண்டிப்பா முடியும்னு சொல்ல, இங்க பசங்க எல்லாம் 2 பேரா பிரிஞ்சு சண்டை போடுறாங்க. 2 பேரா? அது ரொம்ப ஆபத்து. கண்டிப்பா நம்மளோட அகாடமியாவுக்கு அவமானம் வந்து சேர போகுது. இல்ல வராது. கிளென் ராடார் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவன் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டானா கண்டிப்பா அதுல இருந்து பின் வாங்கவே மாட்டான். நீ நல்லா தான் விளையாடுற. மவுண்டன்ல இருக்கிற ஸ்னைப்பர்ஸ் இப்ப எப்படி இருக்கீங்க? சார் இங்க ஒரே ஒருத்தர் இருக்கா, ஆனா அவன் பயங்கரமா இருக்கா. ஏன்னா இவனுக்கு பார்த்து பயப்படுறது வேற யாருமே இல்ல, ரியலை பார்த்துதான். கிளென் நான் எதிர்பார்க்கல உங்ககிட்ட இந்த மாதிரி சொல்லிச்சு
ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா? அப்பனா எல்லா ஸ்டூடெண்ட்டும் காட்டுக்கு போங்க. டேய் உங்க எதிரியோட கமாண்டர் நான் தான்டா, கிளென் லேடர். பிடிக்கணும் தைரியம் இருக்கிறவன் நான் துரத்திட்டு வந்து முடி அடிச்சுட்டு நம்ம ஹீரோ காட்டுக்குள்ள ஓடிடுறான். ஆகா கமாண்டர் முன்னாடி வந்து அவரோட உயிரை பணை வைக்கிறத நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. காட்டுக்குள்ள வந்த நம்ம ஹீரோ என்ன பசங்களை டிராப் வச்சு பிடிச்சு வரா. எப்படி இவர டீச்சர் சொன்னா எவனும் நம்ப மாட்டானுங்க. கரெக்டா சொல்றேன். இங்க இவருடா டேய் பசங்களா எனக்கு ரிப்ளை பண்ணுங்கடா. அண்ணாத்த நாமா இது கிளென்னா டீச்சர் கிளென் போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ட்ராப் வச்சிட்டீங்களா? ஏன்னா நான் பணக்காரனா அவரதை யாராலையும் தடுக்க முடியாது. இங்க சிஸ்டீம் பசங்களை அடிச்சு ஓட விட்டுட்டு யுவதி நீ எல்லாத்துக்குமே ட்ரிக் தான் யூஸ் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி திரும்ப அவளுக்கு அந்த மாதிரி தோணுது. சிஸ்டி என்னாச்சு நல்லா தானே இருக்க? பசங்களா வேட்டையாட வேண்டிய நேரம் ஓடுங்க. அப்படியே சண்டை ரெண்டு பக்கமும் பயங்கரமா போக டக்குன்னு நிறுத்துங்க. சொன்ன டயத்துக்குள்ள போட்டி முடியாதனால இந்த போட்டிய டிரான்னு சொல்லி முடிச்சிடறேன். என்னதே அப்படின்னு பசங்க எல்லாரும் ரொம்ப சோகமாயிட்டாடுங்க. நான் நல்லா தானே பண்ணேன், ஏன் இப்படி நடக்குது? பரவாயில்ல சோல்ஜர்ஸ், எல்லாரும் நல்லா தான் பண்ணீங்க. ஏன்னா லியோஸே உங்களால கதி கிளங்கிட்டான். ஆனா இந்த சண்டையே சிஸ்டிக்காக தானே. இப்ப என்ன பண்ண போறீங்க? அதுவா அது பாத்துக்கலாம். இப்படி நம்ம ஹீரோ ஜாலியா பேசிக்கிட்டு இருக்க லியோஸ் என்னன்னா அவன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மானே திட்டுறாரு. அவங்க நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். பழி அவங்க மேல போட்டா இது மாறிடாது. நீ சரியா வழி நடத்தாதனாலதான் அவங்க தோத்தாங்க. நீ சரியா சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. இதை பாக்குறப்ப என் சின்ன வயசுல நடந்தது ஒன்னா வருது. அப்ப நான் 10th படிச்சிட்டு எனக்கு மேக்ஸ் அவ்வளோ வராது. ஆனா அந்த நேரம் பார்த்து எனக்கு மேக்ஸ் சார் ஒருத்தர் வந்தாரு. அவர் சொல்லி கொடுத்ததெல்லாம் தாறுமாறா இருந்துச்சு. அதுவும் அவர் சொல்லி கொடுக்குற பசங்க யாருமே மேக்ஸ்ல ஃபெயில் ஆனதே கிடையாது. ஏன்னா அந்த அளவு சொல்லி கொடுப்பாரு. ஏன் இதை சொல்றேன்னா சொல்லி கொடுக்குறவன் கரெக்டா சொல்லி கொடுத்தா யாரும் ஃபெயில் ஆக மாட்டாங்க. சரி விடுங்க, பேக் டு தி ஸ்டோரி. லியோஸ் என்னன்னா நம்ம ஹீரோ சேலஞ்ச் பண்ண அப்ப சண்டை போடணும் முடிவு பண்ணிட்டேன். ஆமா அப்படியே 60 இதை பத்தி பேச வர நம்ம ஹீரோ பேசவே விடல. அதுல கடுப்பான நம்ம ஹீரோ அரைஞ்சிட்டு உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடிடுறா. பசங்களா இன்னைக்கான மேட்ச் முடிச்சு எல்லாரும் கிளம்புங்க. அதுக்கப்புறம் சிஸ்டின்னா அவன் என்ன பணத்துக்காகவே என்ன பாக்குறான். சிஸ்டி அவர் பேசுறது நிறுத்து. நம்ம சார் அப்படிப்பட்டவர் கிடையாது, உனக்கு நல்லாவே தெரியும்ல. அப்ப ஏன் வாத்தி அவனை சண்டைக்கு கூப்பிட்டான்? சார் எதுக்காக பண்ணாருன்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா அவர் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால சிஸ்டி நீ சார்கிட்ட போய் பேசு. ஏன் சொல்றேன்னா நீங்க எப்பயும் போல 2 பேரும் பழகணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு சிஸ்டின் ட்ரை பண்றேன்னு சொல்ல. ஆனா இவன் மனசுக்குள்ள லியோஸ் அப்படிப்பட்டவனா இருப்பான்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்படி சீன் கட் பண்ணி இன்னொரு இடத்துல அட இன்னொரு பிரச்சனையா ஏஞ்சல் டெஸ்ட். ஆமா நான் ரூமர்ஸ் கேள்விப்பட்டேன். ஆனா இந்த அளவு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. ஆமா நம்ம நினைச்சதை விட இது ரொம்ப அதிகமா பரவிட்டு இருக்கு. அதே லியோஸோ வண்டியில வந்துட்டு இருக்க. அந்த கிளென்ன நினைச்சாலே எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. 100 மேட்ச்ல 99 மேட்ச் அவன் தோத்து இருந்தாலும் கடைசி மேட்ச்ல அவன் கண்டிப்பா ஜெயிப்பான். அப்பனா டீச்சர் கிளென் மேல நீங்க ரொம்ப மரியாதை வச்சிருக்க மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம இவன் சிஸ்டியை கல்யாணம் பண்ணி நினைக்கிறான். இவன் கல்யாணம் பண்ணா இவனோட இடம் பறிபோகாம இருக்கும்ல. அதனாலதான் அடுத்த பிளான் செயல்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆமா நேரம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்னன்னா என்ன மேனேஜர் லியோஸ் மாயாஜாலத்துல உனக்கு எனக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கலாம். இருந்தாலும் ஒரு ரிசர்ச் ரிட்டர்ன் எதையும் இழக்க விரும்பல. ஒயிட் கிட்ட பொறுத்தவரையும் நான் அவளுக்கு தப்பு செஞ்சிருக்காதான் நினைக்கிறேன். ஆனா உண்மை என்னன்னு அவளுக்கு சரியா தெரியல. நான் சரியா தானே பண்றேன் சாரா. அப்படியே ஏதோ சத்தம் இது நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா அந்த இடத்துக்கு சிஸ்டி வந்திருக்கா. ஒயிட் கிட் நீ என்ன பண்ணலாம் நீங்க வந்திருக்க? ஆமா நான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஏதோ சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம யாரு சாரா? உண்மையை சொல்லு, நீ எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணி நினைக்கிறேன்? அதான் நான் சொல்லிட்டேனே பணத்துக்காக தான். நீ எத்தனை வாட்டி கேட்டாலும் அத்தனை வாட்டி சொல்லுவேன். ஏன்னா எனக்கு பணம் கிடைச்சிச்சுன்னா நான் வேலை பார்க்க தேவையில்லை. அதுக்காக நம்ம ஹீரோ முறைச்சபடியே பார்க்க நீ பார்க்க அப்படியே என்னோட சாரா மாதிரியே இருக்கு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு கீர்க்கு பையன் இருந்தான். அவன் நீதியின் மந்திரவாதி ஆகணும்னு நிறைய மேஜிக் கத்துக்கிட்டான். அதுக்கு பலனா இம்பீரியல் ஆர்மிலையும் அவனுக்கு வேலை கிடைச்சிச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்த உணர்ந்தான். எதிர்பார்த்தது ஒண்ணு நடந்தது இன்னொன்னு. அதனாலயே அவன் எல்லாத்தையும் வெறுக்க ஆரம்பிச்சான் அவனோட லட்சியத்தை தவிர. ஏன்னா அந்த கனவை சப்போர்ட் பண்றதுக்கு ஒருத்தங்க இருந்தாங்க. இப்படி நம்ம ஹீரோ ஒரு கதையாவே சொல்றான். வாத்தி இது ஆனா ஒரு மிஷன்ல. ஆனா அந்த முட்டாள்தனமான முட்டாளால அந்த பொண்ணு இறந்து போயிட்டா. அதுக்கப்புறம் அந்த முட்டாள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போயிட்டான். அப்பனா வாத்தி வெளிப்படையே சொல்ல போனா என்ன என்னாலே புரிஞ்சுக்க முடியல. நீ உன்னோட கனவை நினைவாக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நானும் சாராவுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா முடியல. அதுக்கு பதிலாக தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன். இதுகிட்ட சிஸ்டியோ ரொம்ப சந்தோஷப்படுறா. லியோஸ் என்னோட கனவுகளை இது பண்ணியிருந்தாலும் என்னோட கனவுகளை சப்போர்ட் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்காரு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி சொன்னவ அப்படியே சிரிக்க நம்ம ஹீரோ கணக்கு அது சாரா மாதிரியே இருக்கு. அடாடாடா ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்றது டீச்சர்ஸோட கடமை. அப்ப நீ உண்மையிலேயே பணத்துக்காக கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கலையா? நான் உண்மையதான் சொல்றேன். நான் பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். நீ வேற இப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு லியோஸ் வரான். கிளென் ரேடாஸ் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையும் ஒரு கதை மாதிரியே சொல்லியிருக்க. இருந்தாலும் அதை கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. நான் ஒன்னு சொல்லிட்டா, நான் இம்பீரியல் மேஜிக்கல் ரிசர்ச்சரா இருந்ததுனால இம்பீரியல் ஆர்மில இருக்கிற ரொம்ப சீக்கிரட்டான விஷயத்தை எல்லாத்தையும் என்னால தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. சொல்லப்போன உன்னோட கடந்த காலத்துல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கிளென் தி ஃபூல். இதை கிட்ட நம்ம ஹீரோவும் நான் உன்னை எச்சரிக்கிறேன். வாயை மூடிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடு. நீ எல்லாம் வெளிச்சத்துல நடமாடவே கூடாது. ரத்தத்துல ஒரு நான் கையால ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் என்ன சொல்லி கொடுத்துட முடியும்? வாயை மூடுன்னு சொன்ன இது உனக்கு 2வது வார்னிங்.
நீ மறுபடியும் ஏதாச்சும் சொன்ன நாளைக்கு நடக்க வேண்டிய சண்டை இப்பயே நடக்கும். நீ ரொம்ப பொருத்தமான இடத்துல இருக்கிறதுனாலதான் இப்படி பேசிக்கிட்டு இருக்க. ஃபார்மர் இம்பீரியல் மேஜ் ஆஃப் ஸ்பெஷல் போர்சஸ் இந்த நம்பர் 0 ஆகிய தி ஃபுல் இல்லனா கிளென் ரேடாஸ். அடுத்த 2 பேருக்கு சண்டை நடக்க நம்ம ஹீரோ அவன் அசால்ட் அடிச்சு போட்டுறான். என்ன 12 பாஸா? இந்த டெக்னிக் வந்து மனசுல தோன்றதை உருவாக்குறது நீ நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்க சிருஷ்டி. இது ஆவிங்கள் மாதிரி நம்மளால தொட முடியாது, ஆனா அதால நம்மள தொட முடியும். சொல்ல போனா இதோட பவருக்கு முன்னாடி யாராலையும் எதுவும் பண்ண முடியாது, குறிப்பா ஒன்னால கிளென். ஏன்னா ஒன்னால மேஜிக்கு மட்டும் தான் இது பண்ண முடியும். மறந்துடாத, நாளைக்கு நம்மளோட சண்டை இருக்கு, அதுவும் ரொம்ப சீரியஸா இருக்கும். அப்படியே சிஸ்டம் போக நில்லு, உன்கிட்ட நான் பேசணும். உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. அதை கேட்டவன் அடுத்த வேற மாதிரி பேச ஆரம்பிக்க, இல்ல எனக்கு தெரிஞ்ச லியோஸ் இப்படி பேச மாட்டான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோ சண்டைக்கு வரவே இல்லை. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த சிஸ்டி என்னன்னா நடந்ததெல்லாம் நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. லியோஸ், நீயும் டிவைன் வின்ஸ்டத்தோட சேர்ந்துட்டியா? வாய மூடு, அதெல்லாம் என்ன பொறுத்தவரை வெறும் குப்பை தான். இதுக்கப்புறம் உன்னால எதுவும் பண்ண முடியாது, மறுக்கிறதுக்கு ஆப்ஷன் இல்ல. அதுக்கப்புறம் கிளாஸ் ரூம்ல இந்த பேச்சு தான் ஓடிட்டு இருக்கு. சிஸ்டியா லியோஸோட இதை ஏத்துக்கிட்டாலாம். என்ன சொல்ற, என்ன நம்ப முடியல. அவங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி எங்கேஜ் ஆயிடுச்சு. உண்மையை சொல்ல போனா டீச்சர் கிளென் சண்டை போறதுக்கு வராதனாலே நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன். அதே நேரத்துல சிஸ்டியும் கிளாஸ் ரூமுக்கு வர இவன் ஓடி போய் கேக்குறா, நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுல சீரியஸா தான் இருக்கியா? ஆமா. உன்னோட கனவு அது ஒரு கனவாவே இருக்கட்டும். இன்னும் எப்படி சொல்றா? இவள்கிட்ட கேட்டீங்களா ஏதாச்சும்? செரமோனியை பத்தி பேசுறதுக்கு டைம் ஆயிடுச்சு, போலாமா? போலாம். அப்படியே அவன் சிஸ்டியை கூட்டிட்டு போக ரியல் பார்த்துட்டு எனக்கு சரியா புரியல, ஆனா அவன் கண்டிப்பா நம்மளோட எதிரியா தான் இருக்கணும், அவனை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போக டக்குனு ரூமே கைய பிடிச்சாரா. வேணான்னு, எனக்கு டீச்சர் கிளென் மேல நம்பிக்கை இருக்கு, கடைசி நேரத்துல ஏதாச்சும் பண்ணுவாரு. ஆனா கிளெனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, அவ இன்னும் திரும்பி வரல. அன்னைக்கு வீட்டுக்கு வந்த சிஸ்டிட்ட நான் பேச ட்ரை பண்ணேன், ஆனா அவன் பேசல. அதனால நேரா போய் நான் சாரை பார்த்தேன். யாருப்பா இந்த நேரத்துல கதை தட்டுறது? சார், நம்ம மட்டும் எதுவும் பண்ணலன்னா சிஸ்டிக்கு என்ன வேணா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு கிளென் என்ன சொன்னா, என்னட்ட விட்டுடு, இதை நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் சாரை எங்கேயும் பார்க்கல. இருந்தாலும் கவலைப்படாத, நல்லதே நடக்கும். அதுக்கப்புறம் கல்யாண காஸ்டியூமை மாத்திட்டு சிஸ்டி வர பாத்துட்டு ரியல், இந்த ட்ரெஸ்ல சண்டை போடுறது ரொம்ப கஷ்டம் தான், இருந்தாலும் எனக்கு போட்டு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. சிஸ்டி, என்னாச்சு ரொம்ப அமைதியா இருக்கு? ஒண்ணு இல்ல அப்படி சொல்லிட்டு கதவை சாத்தனவ அழுவவே ஆரம்பிச்சாரா. அதுக்கப்புறம் என்ன, கல்யாணத்துக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. எங்க எல்லாருக்குமே இது பிடிக்கவே இல்லை, இருந்தாலும் வந்திருக்கும். அப்படியே சிஸ்டி என்ன அவன் என்ன சொன்னானு இப்பதான் நினைச்சு பாக்குறா. ரூமியா டிங்கல் யாருன்னு எனக்கு தெரியும், அவளோட பவர் என்னன்னு தெரியும், அது கூடிய ரியலை பத்தி எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். வெளில சொல்லாம இருக்கணும்னா புரிஞ்சுச்சுல? அட எனக்கு இப்பதான் புரியுது, பைப்பில் பிளாக்மெயில் பண்ணிருக்கேன். இங்க லியோஸும் நம்ம சிஸ்டியை கிஸ் பண்ணலான்னு வரப்ப நம்ம ஹீரோ குறுக்க போந்து, இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்ல, அதனால கல்யாணத்தை எடுத்து மனப்பட தூக்கிட்டு போலான்னு வந்திருக்கு. இதை பார்த்த ஸ்டூடெண்ட்ஸும் நீங்க கரெக்டான நேரத்துல வந்துட்டீங்க. ரியல் ரூமியா பாத்துக்க. கண்டிப்பா பாத்துக்கிறேன். இங்க சிஸ்டி என்ன கதைறா, ஏன் இப்படி பண்ணனு? ஒயிட் கேட் நிலைமை எனக்கு நல்லாவே தெரியும், அவனை பிளாக்மெயில் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணிருக்கானு. அப்ப ஏன் இவன் நாள் எங்க போன? அது வந்து உன்னை எப்படி காப்பாத்தலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு நேர்மையா சண்டை போட்டா தோத்து போயிடுவேன்னு. அதனாலதான் நிறைய ஏற்பாடு பண்ணிருக்கேன். லியோஸை எனக்கு சாதகமான இடத்துல கூட்டிட்டு வந்தா மட்டும்தான் அவனை தோக்கடிக்க முடியும். ஏன்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லா மெத்தடையும் நான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன். ஏன்னா அவனை பிடிச்சிருக்கனாலதான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கு சிஸ்டியும் இல்ல, அவனுக்கு உண்மையில என்ன பிடிக்கல. ஏன்னா அன்னைக்கு ராத்திரி அவன் ரொம்ப வித்தியாசமா பண்ணான். அப்படி அவன் பண்றப்ப அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு ஏஞ்சல் டஸ்டால பாதிக்கப்பட்டவனுங்க எல்லாம் வரானுங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோட ரியாக்ஷனும் வருது. அதே மாதிரி இங்கேயும் பாதிக்கப்பட்டவங்க சுத்து போட்டுட இப்ப என்ன பண்றது எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு இவங்க 3 பேர் வராங்க. ரியல், எல்லாரும் பத்திரமா பாத்துக்க. உரிமை அங்க போ, நீ பரவாயில்ல பாத்துக்கிறேன். ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. சாரி, இப்ப என்ன பண்ண போறீங்க? அவங்க எல்லாரும் மனுஷங்க இல்ல, அவங்க எல்லாரும் ஆல்ரெடி இறந்துட்டாங்க. இப்ப அவங்களோட மாஸ்டர் சொல்றதை மட்டும் தான் அவங்களால கேட்க முடியும். அதனால இங்க இருக்கிறது ஆபத்து. அதனால முதல்ல இங்க இதோட ஒயிட் கேட் இருந்தாலும் நான் சொன்னதை செய் அப்படி சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒருத்தர் போட்டுதல்ல பாத்துட்டு இவ்வளவு பயந்துடுறா. அப்படி போறப்ப நம்ம ஹீரோக்கு பழசம் நடந்தது அப்பதான் நான் வருது. இதே மாதிரி இருக்கிற ஒரு பிரச்சனையில தான் சாராவே இறந்து போயிருப்பா. நான் மட்டும் இதுல அரை மனசம் தானா, கண்டிப்பா இவ்வளவு என்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியுது. அதனால இப்ப நான் இறக்கமே காட்ட போறது இல்ல. அப்படி சொன்ன நம்ம ஹீரோனா அங்க இருக்கிற எல்லாரும் ரத்த தெறிக்க போடுதல்ல பாத்துட்டு இவளே மிரண்டாடுறா. ஒயிட் கேட், நீ என்ன பார்த்து பயப்படுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதே அங்க லியோஸ் வந்துட்டு நான் இதை எதிர்பார்த்தேன் கிளென். லியோஸ் மாதிரி நடிக்கிறத எடுத்து அட என்னோட உண்மையான அடையாளம் தெரிஞ்சிச்சா உனக்கு? நீ லியோஸ் இல்ல, ஃபார்ம் இம்பீரியல் மேஜ் ஸ்கார்ஃப் எக்ஸிகியூஷனை சேர்ந்த நம்பர் 11 ஜஸ்டிஸ் ஜாடி லோஃபேன். நான் உயிரோட தான் இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? அப்படியே அவன் சோடக்கு போடவும் அவனோட உண்மையான உறவு வருது. அப்ப நான் லியோஸ்க்கு என்னாச்சு? லியோஸா கேக்குறியா? அவனுக்கு மருந்து கொடுத்து கொன்னிட்ட. அதுவும் எப்பனா அந்த போட்டி முடிஞ்சதுல அன்னைக்கு வரும்போது. ரொம்ப நாள் ஆயிடுச்சுல கிளென், உன்னை மறுபடியும் பாக்குறதுக்காக ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். அப்ப என்னால முடியல, இப்ப என்னோட கணக்கை நான் தீர்த்தே தருவேன். எங்களுக்கு நடுவுல இருக்கிற பிரச்சனை நீ குறுக்க வந்தீனா கண்டிப்பா கொண்டுடுவேன். இதை கேட்டா நம்ம ஹீரோ ஒய்கட் இங்க இருந்து ஓடு. அடுத்த சிஸ்டி அங்க இருந்து ஓட. அவ பாக்குறதுக்கு அப்படியே சாரா மாதிரியே இருக்கால. வாயமுறா, நீ லியோஸ வச்சுக்கிட்டு இவ்வளவு பண்ணிருக்க. ஆமா, போறன்னு வந்துட்டேன்.
கிட்டத்தட்ட எதையும் பார்க்க கூடாது. இதெல்லாம் பாக்குறப்போ உன்னோட வழியில நானே கிட்டத்தட்ட விழுந்துட்டேன். உண்மையை சொல்லு, உன்னோட கோல் என்ன? ஒரு விஷயத்துக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தோம் அதுதான் நான் இப்பவும் பண்ண போறேன். நீதியை வழங்குறேன்னு அநியாயம் பண்ணிய அதெல்லாம் என்னால் மறக்க முடியாது. நான் பண்றது எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான். எனக்கு அக்கா ஸ்ட்ரக்கர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் அது கிட்ட நம்ம ஹீரோ ஷாக்காரா இருந்து அக்கா ஸ்ட்ரக்காரா, ஆமா அது இருந்த அந்த உலகத்தையே ரூல் பண்ண முடியும். உன்னை தோக்கடிக்கிற வரையும் அது எனக்குன்னு நான் உரிமை கொண்டாட முடியுது. அதனால ஒன்னு நான் சேலஞ்ச் பண்றேன் அப்படி சொன்னா அவனோட பவரை யூஸ் பண்ண நமக்கு அதை எல்லாத்தையும் அடிச்சிடறான். நீ அதை யூஸ் பண்ணும் போது அப்பயே நான் சந்தேகப்பட்டிருக்கணும். அதே நம்ம சிஸ்டியும் நம்ம ஹீரோவை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா. நான் அவர் இப்படி இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல. அவர் மத்தவங்களுக்காக அவரோட உயிரியை பணைய வைக்கிறாரு. ஆனா அதுக்குன்னு இவர் இந்த மாதிரி பண்ணுவாருன்னு நினைச்சு கூட பார்க்கல. அதே நேரத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. இவன் அவனோட தேவியை விட நம்ம ஹீரோ அதை ஷூட் பண்ண என்ன இவன் தானா நான் அவன்கிட்ட இன்னும் எதிர்பார்த்தேன். இருந்தாலும் பரவாயில்ல, வழியே இல்லாம ஒரே நொடியை அவனை கொண்டுடுவேன், நீயும் சாரா போன இடத்துக்கு போயிடுவேன். அப்படி அவன் பேசிக்கிட்டு இருக்க போய் டப்புன்னு சிஸ்டி வந்து அட்டாக் பண்றான். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, முதல்ல இங்கிருந்து போ. அதுக்கு சிஸ்டியும் நான் வந்ததை உன்னை கூட்டிட்டு போறதுக்கு தான், வா என் கூட. ஏன்னா ரூமியா பாதுகாக்கணும்னா எனக்கு நிறைய பவர் தேவை. அது வேணும்னா எனக்கு நீ வேணும். அதை கேட்டோடனே நம்ம ஹீரோவுக்கு என்ன சொல்றேன்னே தெரியல. இங்க வேணும்னா நீ பார்க்க மட்டும் இல்ல சொல்றதுலயே சாரா மாதிரியே தான் இருக்க. அப்படி இருக்கிறதுனால தான் அவளை எனக்கு பிடிச்சிருக்கு. கவலைப்படாத, உனக்கு எந்த அடிப்படமா நான் கண்டிப்பா உன கூட்டிட்டு போவேன். அதே மாதிரி நானும் என்னால முடிஞ்சதை பண்றேன். சிஸ்டி நான் ஒன்னதான் நம்பி இருக்கேன். ஒரு வழி என்னோட பேர் நீ சொல்லிட்ட. அடுத்த அவன் அட்டாக் பண்ணுவோம். அந்த அட்டாக்ல இவங்க ஈஸியா தடுத்துட்டு அவன் கிட்ட நெருங்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இல்ல அப்படி சொல்லிட்டு அவனு மறுபடியும் அட்டாக் பண்ணாலும் அது எல்லாத்தையும் ஈஸியா அழிச்சிட்டு ஹீரோ வந்து மூஞ்சில ஒரே குத்து. இவ்வளவு திறமையா இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல. அதனால என்னோட மொத்த பவர் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு ஒரு பெரிய லெவல ஒன்னு உருவாக்க சிஸ்டி அதை அசால்ட்டா ஓட்ட போட்டாரா. இல்ல கொஞ்சம் இங்க பாரு கண்ணா அப்படின்னு மறுபடியும் ஒரு குத்து. எல்லாம் ஒரு வழியா முடிஞ்சிடுச்சு நினைக்கிறியா? இனிமேதான் ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி அவளோட மொத்த பவரையும் யூஸ் பண்ணிருக்கா. முதல்ல அவளை போய் பாரு. கிளென் மறுபடியும் சந்திக்கலாம் அப்படி சொன்னா அங்க இருந்து கிளம்பி போயிடறான். மறுபடியும் வந்தீங்கன்னா சும்மா விட மாட்டேன். அதே இதுல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இவங்களை தேடி வர நான் அவனோட டீச்சரா இருக்க நினைச்சு சந்தோஷப்படுறியா? அதுக்கு பதில் நான் எப்பயுமே அவன் பக்கத்திலே இருப்பேன். ஏன்னா அதுதான் நம்மளோட விதி. அதுக்கப்புறம் ஆல்பர்ட் வந்து இந்த விஷயத்த சொல்ல அவனை மாத்தவே முடியாது. அவன் எப்பயுமே இப்படிதான் முட்டாள்தனமா பண்ணிக்கிட்டு இருப்பான். எல்லாம் அக்கா ஸ்ட்ரக்கார்ட்ஸ்க்காக தான். இவ்வளவு தான் கதவே ஓப்பன் ஆகுமா? சீனியர் ஹாலோவின் இன்னைக்கு வெதர் ரொம்ப நல்லா இருக்குல்ல. டேய் முதல்ல என்னோட பேரை சரியா சொல்ற. ஹார்லிடா, ஹார்லி ஆஸ்டின். அட இப்போ நீ ஒரு டீச்சர் மாதிரியே இருக்க. அப்படியா? அது மட்டும் இல்லாம அந்த அண்டர் கிரவுண்ட பத்தி தான் யோசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அதை பத்தி யோசிக்காம இருக்க முடியல. அதுவா அதை பாத்துக்கலாம் விடு. அப்படியே சிஸ்டியும் யோ வாத்தி சீக்கிரம் வாயா கிளாஸ்க்கு டைம் ஆச்சு. அதுக்கு ஏத்த மாதிரி வரும் கிளாஸுக்கு டைம் ஆச்சு போ அப்படின்னு நம்ம ஹீரோ போறப்ப அந்த டீமன் லால் கதையை மறுபடியும் படிக்கிறான். நீ என்ன உன்னை யார் இவ்வளவு தூரம் உன்னை அனுப்புனது? என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியல. அதுக்கு அந்த மந்திரவாதியும் அது ரொம்ப சிம்பிள் தான் டீமன் லால். நான் ஒரு விஷயத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு விஷயமே என்ன இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்கு. நான் எத்தனை வாட்டி தோத்து போனாலும் அந்த ஒரு விஷயம் என்ன மறுபடியும் எழுந்து போராட வைக்கும். இதனால என்னால எல்லாரையும் பாதுகாக்க முடியும். அப்படி சொன்னது மட்டும் இல்லாம அந்த டீமன் லாடியே அந்த மந்திரவாதி அழிச்சாரு. அதே மாதிரிதான் எனக்கு முக்கியமானவங்களை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். சரி கிளாஸ் ஆரம்பிக்கலாமா? எஸ் சார் அப்படி சொல்ல இந்த இடத்துல சீசன் 1 கம்ப்ளீட் ஆகுது. சோ சீசன் 1 எப்படி இருந்துச்சு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சீசன் 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. வந்தா கண்டிப்பா போறேன். சரி ஓகே, அடுத்த ஒரு நல்ல சீரியஸ்ல பார்க்கலாம். பை, see you, take care, bye bye, love you all, see you again.